வணக்கம் நண்பர்களே. குங்ஃபூன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பேண்டா தான். அதோட பாகத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, சைனாவில் இருக்க நூடுல்ஸ் கடையில் அப்பாவாத்து கூட பிடிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பேண்டா. அதுக்கு தற்காப்பு கலையான குங்ஃபூ மேலே ஆர்வம் அதிகம். இந்த ஊருக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்தை தடுக்கிறதுக்காக டிராகன் வாரியரை தேர்வு செய்கிற விழாவுக்கு போகணும்னு பட்டாசை பயன்படுத்தி பறந்து வந்து விழுது பேண்டா. அங்கே இருக்க பெரிய மாஸ்டரான ஊக்வே பேண்டாவை டிராகன் வாரியரை தேர்வு செய்கிறாரு. இதுக்கு பயிற்சி கொடுக்க முடியாதுன்னு மாஸ்டர் ஷீஃபு பலவிதமாக டார்ச்சர் பண்ணுறாரு. அதை பொருட்படுத்தாம விடாமுயற்சியோட அடி வாங்கி மிதி வாங்கி தாக்கு பிடிக்குது பேண்டா. இப்படி இருக்க ஜீவனை மாஸ்டர் ஷீஃபு எந்த விதமாக பயிற்சி கொடுத்து வெறித்தனமாக வரப்போகிற விரோதியை சமாளிக்க ரெடி பண்ண போறாருன்ற காமெடி கலந்த ஆக்ஷன் காட்சிகளை சிறப்பான அனிமேஷனில் 2008 வெளிவந்த குங்ஃபூ பாண்டாவோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் வரலாற்று சிறப்புமிக்க குங்ஃபூ கலையில் சிறந்து விளங்கின பேண்டா வீரன் ஒருத்தன் தனக்கு நிகரா சண்டை போடக்கூடிய ஒரு எதிரியை தேடி உலகம் ஃபுல்லா பயணிச்சாரு. ஒரு நாள் விரோதிகள் நிறைந்த ஹோட்டலுக்குள்ள புந்து பன்னு சாப்பிடும்போது என் கூட ஒத்தைக்கு ஒத்த மோதுடான்னு ஒரு எரும மாடு வந்து கூப்பிட்டுச்சு. அவர் பதில் சொல்லாம வாய் ஃபுல்லா பண்ண கதக்கிட்டு இருந்ததுனால ஃபுல்லா சாப்பிட்டு பேசினது போதும்னு சொல்லி எல்லாரையும் புரட்டி எடுத்தாரு பேண்டா வீரன். அவரோட கண்ணை பறிக்கும் குங்ஃபூ கலையை பார்த்து பல பேர் பார்வையை இழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான விரோதிகள் வந்தாலும் அவருக்கு நிகராக முடியாது. சல்லீசியா சம்பவம் பண்ணிட்டு போவாப்புல. இந்த பேண்டா வீரனோட திறமையை பார்த்து ஃபியூரியஸ் 5ன்னு சொல்லப்படுற கொக்கு, புலி, குரங்கு, பிரேயிங் மேண்டிஸ், பாம்பு இந்த 5ம் மரியாதையோட அடிபணிஞ்சு தலைவணங்கி நின்னாங்க. பேண்டா வீரனோட சேர்ந்து 10,000 அசுரர்களை வேட்டையாட ரெடியா நிற்கும் போது வேலைக்கு நேரமாச்சு, பகல் கனவு காணாம எந்திரிப்பான்னு போவை எழுப்பி விடுறாங்க. இந்த பேண்டா உண்மையாலுமே இருக்க ஃபியூரியஸ் 5யோட தீவிர ரசிகன். அந்தர்பல்ட்டி அடிச்சு எந்திரிக்க முடியலனாலும் ஃபியூரியஸ் 5 பொம்மைங்களுக்கு வணங்க வச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாப்புல. போவோட அப்பா வாத்து ஒரு நூடுல்ஸ் கடையை வச்சிருக்காரு. காலங்காத்தால வரிசையில் நிற்கிற வாடிக்கையாளர்களுக்கு சூப்பி நூடுல்ஸை கொடுக்குற போக்கிட்ட என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னு கேட்குறாரு வாத்து. அது ஒன்றும் இல்லைப்பா, நூடுல்ஸை பற்றி தான் கனவு கண்டன்னு போய் சொல்லிடுறான் போ. இதை கேட்டு சூப்பருபான ஆச்சரியப்பட்ட வாத்து, நம்ம கடையை நீ எடுத்து நடத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு போல. கூடிய சீக்கிரம் என் தாத்தா கிட்ட இருந்து அப்பாவும் அவர்கிட்ட இருந்து நானும் கத்துக்கிட்ட ரகசிய மூலப்பொருட்களை வச்சு செய்யற நூடுல்ஸை பத்தி உனக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீ தான் இந்த சைனாவிலேயே தலை சிறந்த நூடுல்ஸ் கடையை நடத்துவேன்னு சொல்றாரு வாத்து. ஆனா போக்கு நூடுல்ஸ் கடையை நடத்துறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. சரி வளவலன்னு பேசாம வாடிக்கையாளர்களுக்கு சிரிச்சுக்கிட்டே நூடுல்ஸை கொடுன்னு கை நிறைய பவுல் அடிக்க வச்சுட்டு அனுப்பி வைக்கிறாரு வாத்து. பாவம் போவும் மலை மேல இருக்க குங்ஃபூ கோயிலை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே வேலையை செய்யறாப்புல. அங்க மாஸ்டர் ஷீஃபு அழகா உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்க ஃபியூரியஸ் 5ன்னு சொல்லப்படுற 5ம் அவரை அசால்ட்டா அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுதுங்க. ஆனா மாஸ்டர் ஷீஃபு சல்லீசியா இதுங்களை சமாளிச்சு கலவரம் பண்றாரு. உங்களோட தாக்குதல்ல வேகம் கம்மியா இருக்கு, அடுத்த வாட்டி வெறித்தனமா அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு பாடம் நடத்துறாரு மாஸ்டர் ஷீஃபு. அந்த சமயம் இவருக்கே மாஸ்டரா இருக்க ஊக்வே உங்களை கூப்பிடுறாருன்னு தகவல் வருது. உடனே ஓடி போய் என்னன்னு கேட்டா, என் நீண்ட கால நண்பனை பார்க்க காரணம் தேவையான்னு சொல்லி சுத்தி இருக்க ஆயிரக்கணக்கான மெழுகுவத்திகளை ஒன்னா ஊதி அணைக்கிறாரு ஊக்வே. அதை சலிப்போட பார்த்து வெறுப்பான ஷீஃபு கையாலேயே காத்த உருவாக்கி எல்லா மெழுகுவத்திகளையும் அணைச்சிட்டு என்ன விஷயம்னு கேட்கிறாரு. டாய்லாங்கு திரும்பி வர மாதிரி நான் கனவு கண்டன்னு ஊக்வே சொன்னதும் மாஸ்டர் ஷீஃபு அதிர்ந்து போய் நிக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லையே, உலகின் அதிபயங்கர சிறைச்சாலையில தானே அவனை அடைச்சி வச்சிருக்கோம்னு சொல்றாரு ஷீஃபு. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்கு, அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா நினைச்சதை சாதிக்கலாம்னு சொல்றாரு ஊக்வே. அப்போ உடனே போய் சிறைச்சாலையில பாதுகாப்பு வீரர்களை அதிகப்படுத்த சொல்லுங்க, எக்காரணத்தை கொண்டும் டாய்லாங்கு தப்பிச்சிடக்கூடாதுன்னு தகவல் சொன்ன பறவையவே அனுப்பி வைக்கிறாரு. இதை கவனிச்ச ஊக்வே, பிரச்சனைன்னு வந்துட்டா உன் மூளை கலங்கின தண்ணி போல மாறிடுது, அதுவே நிதானமா யோசிச்சு பிரச்சனையை சமாளிக்கிற வழியை தேடினா தெளிவாகிடும்னு சொல்லி மேல இருக்க டிராகன் ஸ்க்ரோலை காட்டுறாரு. இதோட அபரிவிதமான சக்திகளை அடைய போற டிராகன் வாரியரை இன்னும் நான் தேர்வு செய்யலையே, அப்படி ஒரு திறமசாலியை இன்னும் நான் தயார்படுத்தவே இல்லைன்னு சொல்றாரு ஷீஃபு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு ஊக்வே. அதே சமயம் நூடுல்ஸ் கடையில எப்பவும் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குங்ஃபூ கோயில்ல மணி அடிக்கிற சத்தம் கேட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு மாஸ்டர் ஷீஃபு டிராகன் வாரியரை தேர்வு செய்ய போறாரு போல. இங்க உட்காந்து நூடுல்ஸை சாப்பிடாம குங்ஃபூ கோயிலுக்கு போய் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை நேரில் பாருங்கன்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். அடுத்து அவனும் கிளம்பலாம்னு பார்த்தா தள்ளுவண்டியை கொடுத்து மேல போய் நூடுல்ஸை வித்துடுவான்னு சொல்றாரு வாத்து நைனா. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாம பண்ணையும் கொடுங்க, கூட சேர்ந்து வித்துட்டு வரேன்னு சொல்றான் போ. இந்த நிகழ்வை திருவிழா போல எல்லா மிருகங்களும் ஜாலியா கொண்டாடுதுங்க. ஆனா மலை மேல இருக்க குங்ஃபூ கோயிலுக்கு போக ஆயிரக்கணக்கான படிக்கட்டுகளை ஏறணுமான்னு வாய போலகிறான் போ. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா 2 மணி நேரம் கழிச்சும் 4 படிக்கட்டு தான் ஏறி இருக்காப்புல. சரி இதுக்கு மேல தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு மேலே ஏறி போக முடியாதுன்னு புரிஞ்சு தனியா ஏறி போறான். அதே சமயம் ஊக்வே கிட்ட என் சீடர்கள் எல்லாரும் தயாரா இருக்காங்கன்னு சொல்றாரு ஷீஃபு. இன்னைக்கு நான் தேர்வு செய்ய போற டிராகன் வாரியர் இந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, உன் மனசுக்கும் அமைதியை கொண்டு வருவான்னு சொல்றாரு ஊக்வே.
சரி போட்டி ஆரம்பிக்க போது வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு மாஸ்டர் ஷீஃபு. இத பார்க்க ஊர் மிருகங்கள் எல்லாமே ஒண்ணு கூடி நிக்க போ மட்டும் கடைசியா உருண்டு வருது. எப்பான்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே கோயிலுக்குள்ள நுழையிறதுக்குள்ள கதவை சாத்திடுறாங்க. தயவு செஞ்சு திறங்கடான்னு காட்டுத்தனமா தட்டினாலும் உள்ள வாசிச்சுக்கிட்டு இருக்க மேலதாள சத்தத்துல எதுவும் கேட்க மாட்டேங்குது. சரி ஓட்ட வழியா பார்க்கலாம்னு முக்கி முணங்கி ஏறி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் போ. அதோட கதவும் ஃபியூரியஸ் 5யோட என்ட்ரியால முடியுது. அட போங்கயான்னு கீழே விழுந்தப்போ கதவு ஓட்ட வழியா பார்க்கலாம்னு முயற்சி பண்ணா அங்கேயும் ஒரு மிருகம் குறுக்கால வந்து நிக்குது. சரி எப்படியாச்சும் மூங்கில் கொம்பை பயன்படுத்தி உள்ள நுழையலாம்னு பார்த்தா கண்ட மேனிக்கு அடி வாங்குறான். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கியூட்டா கோச்சிக்கிட்டு ஓரமா உட்காந்துடுறாப்புல. அப்போ டைக்ரஸ் வித்தைய காட்ட போறாங்கன்னு சொன்னதும் பெரிய மரத்தை பயன்படுத்தி உள்ள நுழையலாம்னு பார்த்தா அப்பவும் கீழே விழுந்துடுறான். உள்ள நான் டிராகன் வாரியரை உணர்ந்துட்டேன்னு சொல்றாரு ஊக்வே. அப்போ உடனே லைனா நில்லுங்கன்னு ஃபியூரியஸ் 5க்கு உத்தரவிடுறாரு ஷீஃபு. அதே சமயம் உள்ள நுழையிறதுக்கான முயற்சியை கைவிடாதப்போ சேர்ல ராக்கெட்டை செட் பண்ணி பறந்து போலாம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்குது. அங்க வந்த வாத்துனேனா என்னப்பா பண்றேன்னு கேக்குறாரு. உடனே திரிய பத்த வச்சுட்டு எனக்கு நூடுல்ஸை விற்கிறது சுத்தமா பிடிக்கல, எனக்கு குங்ஃபூ தான் ரொம்ப பிடிக்கும்னு காட்டுத்தனமா கத்துறான். ஆனா பாவம் திரியும் புகஞ்சு போகுது. அட போங்கடான்னு கீழே விழுந்ததும் நம்மளுக்கு நூடுல்ஸ் தான்ப்பா கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு வாத்துனேனா. திடீர்னு புகஞ்சு போன திரி பத்தி எரிஞ்சு ராக்கெட்டை பறக்க வைக்குது. அதனால நாக்கு தள்ள செவுத்துல போய் முட்டிக்கிட்டப்போ கண்டமேனிக்கு மேல பறந்து போறாரு. கீழே மாஸ்டர் ஊக்வே டிராகன் வாரியரை தேர்வு செய்யும் போது ராக்கெட்டெல்லாம் வெடிஞ்சு கண்டமேனிக்கு கீழே வந்து விழுறான் போ. அவர் டைகரஸை நோக்கி கையை நீட்டும் போது போதான் முன்னாடி நிக்கிறான். மன்னிச்சிருங்க மாஸ்டர், டிராகன் வாரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இப்படி ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்தேன்னு சொல்றான் போ. இங்க பாருடா கூத்த, இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு ஒரு டிராகன் வாரியரை கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு போவோட கையை தூக்கி காட்டுறாரு ஊக்வே. அதை கேட்டு அப்பா வாத்து மாஸ்டர் ஷீஃபு இவ்வளவு ஏன் போ கூட வாய முழகிறான். உடனே மணி அடிச்சு போவ பல்லக்குல தூக்கிட்டு போக முயற்சி பண்ணதுங்க குங்ஃபு கோயில்ல வேலை செய்யற பறவைங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி நிக்கிற எல்லா மிருகமும் உற்சாகமா கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஆனா செம்ம கடுப்பான மாஸ்டர் ஷீஃபு நேரா போய் ஊக்வே கிட்ட, நீங்க டைகரஸை தேர்வு செய்யும் போது தவறுதலா பேண்டா வந்து முன்னாடி நின்னுட்டான், சின்ன விபத்தினால விபரீதமான சம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு மாஸ்டர் ஊக்வே. அப்போ பல்லக்குல தூக்கிட்டு போனப்போ சீட்டு உடஞ்சு கீழே உக்காந்துருக்குது. பறவைங்க அதை தூக்க கஷ்டப்படும் போது பண்ணிங்க வந்து தூக்கிட்டு போதுங்க. மாஸ்டர் ஷீஃபு கிட்ட உங்க நம்பிக்கையை காப்பாத்தாம போனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுது டைக்ரஸ். விடியறதுக்குள்ள துண்டகானம் துணிய காணம்னு இந்த பேண்டா தெரிச்சு ஓடலனா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. இது இப்படி இருக்க உலகின் ஆபத்தான சிறைச்சாலைக்கு வந்த பறவை மாஸ்டர் ஷீஃபு சொன்னபடி காவல் வீரர்களை அதிகப்படுத்துங்கன்னு காண்டாமிருக வார்டன் கிட்ட வந்து சொல்லுது. இதை கேட்டு செம்ம கடுப்பான வார்டன் 1000 வீரர்கள் பத்தாத உங்க மாஸ்டர் ஷீஃபுக்குன்னு கத்துனதும் பதறி போன பறவை உடம்புல இருந்து ஒரு இறகு கீழே விழுந்துருது. பயப்படாதப்பா, இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒரே வழிதான் இருக்கு, அதை தாண்டி எந்த கொம்பாதி கும்பனாலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு காண்டாமிருக வார்டன். அது மட்டும் இல்லாம பறவையை கூட்டிட்டு போய் பாதாள சிறையில அடைச்சு வச்சிருக்க டாய்லாங்க காட்டுறாரு. என்னப்பா உன் மாஸ்டர் ஷீஃபு டிராகன் வாரியரை தேர்வு செஞ்சு ஸ்கிரால கொடுக்க போறாராமேன்னு டாய்லாங்க வெறுப்பேத்துறாரு வார்டன். அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிற டாய்லாங்கோட வாழை மிதிச்சு, பாத்தியா என்ன பண்ணாலும் இதால எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு போய் உன் மாஸ்டர் ஷீஃபு கிட்ட சொல்லுன்னு பறவை அனுப்பி வைக்கிறாரு வார்டன். அப்போ கீழே விழுந்த இறக வாளால எடுத்து வெறித்தனமா பாக்குது டாய்லாங்கு. இந்த பக்கம் போவ தூக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள போட்டு போதுங்க பொதி சுமக்கற பண்ணீங்க. தலைவன் உள்ள இருக்க ஆயுதங்களையும் கேடயங்களையும் பார்த்து ஆச்சரியத்துல வாய புலகறப்புல. தம்பி திரும்புன்னு மாஸ்டர் ஷீஃபு சொன்னதும் தெரியாதனமா ஜாடியை கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறான். மன்னிச்சிருங்க, ஃபெவிக்விக் இருந்தா கொடுங்க ஒட்டி தரேன்னு கேட்கறான். தம்பி டிராகன் வாரியர்னா உனக்கு விளையாட்டா போயிடுச்சா? மேல தொங்கிட்டு இருக்க டிராகன் ஸ்க்ராலை எடுத்தா அதிபயங்கர சக்திகள் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அப்போ ஏணி கொடுங்க ஏறி எடுக்கிறேன்னு கேட்கறான் போ. ஏண்டா டிராகன் ஸ்க்ராலை எடுக்கிறது உனக்கு அவ்வளோ விளையாட்டா போயிடுச்சா? குங்ஃபு கலையோட மொத்த வித்தைகளையும் தெரிஞ்சவனால மட்டும்தான் இந்த டிராகன் ஸ்க்ராலை எடுக்க முடியும். நிச்சயமா உன் உடம்ப வச்சுக்கிட்டு இந்த ஸ்க்ராலை எடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. என்ன ஊக்வே தான் டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சாரு, அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு நெக்லா சொல்றான் போ. உடனே மாஸ்டர் ஷீஃபு போவோட விரலை பிடிச்சதும், இந்த வித்தையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சுண்டு விரலால சிட்டிக்க போட்டா நான் சுருண்டு விழுந்துருவேன், தயவு செஞ்சு அதை பயன்படுத்தாதீங்கன்னு கெஞ்சி கேட்கறான் போ. அப்புறப்பட்டா அவனை கூட்டிட்டு போய் பலவித தடைகளை சல்லீசியா சமாளிச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க ஃபியூரியஸ் 5 காட்டுறாரு மாஸ்டர் ஷீஃபு. உங்களோட பொம்மைங்களை வச்சுதான் நான் டெய்லி விளையாடுவேன், பிரேயிங் மேண்டிஸை தவிர மற்ற எல்லாரும் நேரில் பார்க்க பெருசாக தான் இருக்கீங்கன்னு சொல்றான் போ. சரி இந்த தடைகளை தாண்டி உன்னோட திறமையை காட்டுன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. எனக்கு குங்ஃபு தெரியுங்க, இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில இருந்து சொல்லி கொடுத்தாதானே ஒரு ஃபயர் இருக்கும்னு கேட்கறான் போ. அந்த மாதிரிலாம் இங்க கத்துத்தர முடியாதுன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அப்போ குத்து வாங்குற பொம்மையை பார்த்து இதுல இருந்து நான் தொழிலை கத்துக்கிறேன்னு சொல்றான் போ. இது குழந்தைங்களுக்கு ஆனதுடா, சரி பரவாயில்ல இருந்தாலும் சண்டை போட்டு காட்டுன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. சரின்னு போய் குத்தாம இந்த 5 பேரை தொடணும்னா என்னை தாண்டி தான் நீ வரணும்னு சொல்லி அதுகிட்ட வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருக்கான் போ. ஒழுங்கு மரியாதையா குத்துடான்னு மாஸ்டர் ஷீஃபு கத்துனதும் கியூட்டா அதை தள்ளி விடுறான் போ.
அதை பார்த்து கடுப்பான மாஸ்டர் ஷீஃபு ஓங்கி குத்துறான்னு கத்துறாரு. உடனே ஒரே குத்துல அதை சாச்சிடுறான் போ. ஆனா திரும்பி வந்து போவை தாக்குனதும் பறந்து போய் பலவித தடைகள்ல விழுந்துடுறான். அதுல கண்டமேனிக்கு உருண்டு பிறண்டு அடி வாங்கினதும் ஐயோ அம்மானு கத்துறான். எப்பா ரெஸ்ட் விடுங்கடான்னு ஓஞ்சி போய் நின்னாலும் திரும்பவும் அடி வாங்கி மிதி வாங்கி பறந்து போய் நெருப்பு தடையில விழுந்துடுறான். அதுல புகஞ்சு போய் வெளியே தவழ்ந்து வந்து எப்படி தடைகளை தாண்டின பாத்தீங்களான்னு மாஸ்டர் ஷீஃபு கிட்ட சொல்ல, உனக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து தான் கத்து தரணும்னு சலிப்போட சொல்லிட்டு போறாரு மாஸ்டர் ஷீஃபு. இதை கவனிச்சு செம்ம கடுப்பான ஃபியூரியஸ் 5 சேர்ந்த மிருகங்க கால் கட்டவரில் குனிஞ்சு பார்க்க முடியாதவனை போய் டிராகன் வாரியரா தெரிவு செஞ்சிருக்காரு மாஸ்டர் ஊகுவேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. பின்னாடியே இதை ஒட்டி கேட்டு வந்தப்போ தொப்பையை தள்ளி கால் கட்டவரில் பார்க்க முயற்சி பண்ணி கீழே விழுந்துடுறான். அடுத்து ரூமுக்கு போய் சத்தம் இல்லாம தூங்கலாம்னு பார்த்தா தரையை பேத்துக்கிட்டு கீழே விழுறான். தெரியாதனமா அங்க இருக்க கொக்கு ரூமுக்குள்ள பூந்து கோமாளித்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். இது உன்னோட இடம் கிடையாதுப்பான்னு கொக்கு சொல்ல, நானும் அதையே தான் யோசிக்கிறேன்னு ஃபீல் பண்ணி சொல்றான் போ. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, இது உன்னோட ரூம் கிடையாது, நான் இப்ப தூங்கணும், நீ கிளம்புன்னு சொல்லுது கொக்கு. சரின்னு வெளியே போய் ஃபீல் பண்ணிட்டு நின்னா எங்க கூட தங்குறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகுது டைக்ரஸ். இதை கேட்டு என்னடா எல்லாரும் என் மேல வெறுப்புல இருக்காங்களேன்னு யோசிச்சு மலை மேல இருக்க பீச்சு மரத்துக்கு போய் பழங்களை பறிச்சு தின்னுட்டு இருக்கு போ. அங்க வந்த மாஸ்டர் ஊகுவே பரவாயில்லையப்பா, ஞானத்தை கொடுக்குற பீச்சு மரத்தையே கண்டுபிடிச்சிருக்கான்னு போவ பாராட்டுறாரு. அப்போ இது ஞானப்பழமா, தெரியாம சாப்பிட்டேன்னு வாய் ஃபுல்லா பழத்தை வச்சுக்கிட்டு சொல்லுது போ. நீ கவலையோட இருந்தா கண்டதையும் சாப்பிடுவ போலன்னு ஊகுவே கேட்க, தெரியாதனமா டிராகன் வாரியர் ஆயிட்டேன், அது புரிஞ்சுக்காம எல்லாரும் என்ன திட்டுறாங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது போ. தம்பி ஃபர்ஸ்ட் கவலைப்படுறத நிறுத்து. நேத்திக்கு நடந்தது வரலாறு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் அற்புதமானது, அதனாலதான் பிரசன்ட்னு நாம சொல்றோம்னு மரத்தை தட்டி பழத்தை கையில கொடுத்துட்டு போறாரு மாஸ்டர் ஊகுவே. அந்த தத்துவம் புரியாம வாயை பொளந்துட்டு உக்காந்துருக்கு போ. இது இப்படி இருக்க பாதாள சிறையில வாளை பயன்படுத்தி வெறும் எரகால ஆம ஓட்டு கவசத்தை விடுவிக்குது டாய்லாங்கு. இதை பார்த்த காண்டாமிருக வீரர்கள் அபாயமணி அடிக்கிறாங்க. தகவல் சொல்ல வந்த பறவையும் பதறி போது உடனே வார்டனை ஈட்டியை விட்டு அதை கொல்லுங்கன்னு உத்தரவிடுறாரு. அதுல சிக்காம சிறப்பா எஸ்ஸான டாய்லாங்கு மின்னல் வேகத்துல வர ஈட்டியை பயன்படுத்தி கையில போட்டிருந்த விலங்க தெறிக்க விடுது. இன்னொரு விலங்க வெறும் கையாலேயே உடைச்சு கலவரம் பண்ணுது. இதை பார்த்த பறவை உடனே போய் மாஸ்டர் ஷீஃபுக்கு தகவல் சொல்லணும்னு கிளம்புது. ஆனா வார்டன் அதை போக விடாம தடுக்கிறாரு. பாதாள சிறையில இருக்க லிப்டையும் மேலே ஏத்துங்கன்னு உத்தரவிடுறாரு. அப்போ ஈட்டிகளை பக்காவா பறக்க விட்டு செவுத்துல சொருவி படிக்கட்டா மாத்தி லிப்டை பிடிக்க முயற்சி பண்ணுது டாய்லாங்கு. அடுத்து ஆயிரக்கணக்கான அம்புகளை விட்டு அதை தடுக்க முயற்சி பண்றாங்க காவல் வீரர்கள். சிறப்பா அதுல சிக்காம ஈட்டியை பிடிச்சி எகிரி லிப்ட் கடியில பதுங்கிறது டாய்லாங்கு. அப்புறம்டா சங்கிலியை வெட்டி லிப்டை கீழே தள்ளி விடுறாங்க காவல் வீரர்கள். அதுக்குள்ள மேலே ஏறி வந்த டாய்லாங்கு சுத்து போட்ட மொத்த காவல் காண்டா மிருகங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஒத்தையால வர டாய்லாங்க சமாளிக்க முடியாம செதறி விழுறாங்க. இந்த பேரை கேட்டு மாஸ்டர் ஷீஃபு ஆளர்னதுக்கு சரியான எடுத்துக்காட்டு இதுதான். அடிச்சு புடிச்சு மேலே ஏறி வந்தாலும் பாலத்துக்கு இந்த பக்கமா நிக்கிற வார்டன் இதுக்கு மேல நீ தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லி செட் பண்ணி வச்ச வெடிகளை தெறிக்க விடுறாரு. அதனால கூர்மையான பாறைகள் பாலத்து மேல விழுந்து எல்லாத்தையும் சதறடிக்குது. இதை கவனிச்சு எப்படியாச்சும் பாலத்தை கடந்துடணும்னு முயற்சி பண்றாரு டாய்லாங்கு. சரிஞ்சு விழுற பாறைகள் மேல சீறி பாஞ்சி எகிரி குதிக்கிறாரு. பக்காவா ஒரு கல்லு விட்டு ஒரு கல்லு தாவி மேலே ஏறி போய் கடைசியா இருக்க வெடிய வார்டன் கேங்கு மேல தூக்கி வீசுறாரு. கலவரமா இந்த பாதாள சிறையில இருந்து விடுபட்டு பறவையை பிடிச்சி மாஸ்டர் ஷீஃபு கிட்ட போய் உண்மையான டிராகன் வாரியர் வந்துகிட்டு இருக்கேன்னு தகவல் சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாரு. அதுவும் பயத்திலேயே பறந்து போகுது. இந்த பக்கம் ரூம்ல பேண்டா இல்லைன்னதும் மாஸ்டர் ஷீஃபு சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியா நம்ம பிரச்சனை முடிஞ்சது, அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்யற வரைக்கும் நாம பயிற்சி எடுக்கணும்னு ஃபியூரியஸ் 5 கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே மூங்கில் கொம்புல காலை விரிச்சு உக்காந்துகிட்டு இருக்கு போ. அதை பார்த்து வெறுப்பான மாஸ்டர் ஷீஃபு தயவு செஞ்சு அதை கீழே இறக்கி விடுங்கடா, செம்ம கடுப்பாகுதுன்னு சொல்றாரு. உடனே கொக்கு வந்து போவை கீழே இறக்குது. உன்னால ஒரே நாள் நைட்ல காலை விரிச்சு உட்கார முடியும்னு நினைச்சியா? பல வருஷ பயிற்சிக்கு அப்புறம் தான் காலை விரிகிற வித்தையை யுத்தத்துல பயன்படுத்த முடியும்னு டைக்ரஸை வச்சு ஒரு சாம்பிளை காட்டுறாரு மாஸ்டர் ஷீஃபு. அடுத்ததா போவை சாரப்பாம்பு கூட மோத விடுறாரு. அது சுருட்டி வளைச்சி சுத்து போட்டு போவை புரட்டி எடுக்குது. என்ன அடி வாங்கினாலும் தலைவன் கொஞ்சம் கூட அசராம சூப்பரா சண்டை போடுறீங்கன்னு பாராட்டுறாப்புல. அடுத்ததா மங்கி வந்து அது பங்குக்கு போவை புரட்டி எடுக்குது. நெக்ஸ்ட் கொக்கு கூட சண்டை போடலாம்னு குண்டானுக்கு வந்தா உள்ளே உருண்டு பிறண்டு அடி வாங்குறாப்புல. அடுத்ததா மேண்டிஸ் அது பங்குக்கு துணியை துவைக்கிறாப்புல போவை புரட்டி எடுத்துட்டு போகுது. கடைசியா டைக்ரஸுக்கு பதில் மாஸ்டர் ஷீஃபுவே களத்துல இறங்கி எதிரியோட பலவீனமான பகுதியை கண்டுபிடிச்சு அவனை அடிபணிய வைக்கிறது தான் உண்மையான வீரனுக்கு அடையாளம்னு சொல்லி போவை புரட்டி எடுக்கிறாரு. ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் தோல்வியை ஒத்துக்காதவன் தானே உண்மையான வீரன்னு போ சொல்ல மாஸ்டர் ஷீஃபு செம்ம கடுப்பாகி போவை ஒரே உதையில பறக்க விடுறாரு. அங்கிருந்து படிக்கட்டுல உருண்டு பிறண்டு கீழே போய் விழுது போ. இதை பார்த்து பேண்டா மட்டும் புத்திசாலியா இருந்தா இனிமே திரும்பி வராதுன்னு சொல்றாங்க டைக்ரஸ். ஆனா கண்டிப்பா இது திரும்பி வரும்னு சொல்லிட்டு போது குரங்கு. அதுக்கேத்த போல கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த போக்கு அக்கு பஞ்சர் வைத்தியம் பாக்குது பிரேயிங் மேண்டிஸ். ஆனா இதோட உடம்புல மர்ம பகுதி எங்க இருக்குதுன்னு தெரியாம கண்ட இடத்துல குத்திக்கிட்டு இருக்கு.
அதுங்க கிட்ட மாஸ்டர் ஷீஃபுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல போல, எப்படியாச்சும் என்ன விரட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கியூட்டா சொல்லுது போ. அவர் இப்ப வேணா முறப்பா மூஞ்ச வச்சிருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தாருன்னு சொல்லும்போது டைக்ரஸ் உள்ள வந்து குங்ஃபு கோயில் வாசல்ல குட்டியா இருந்த டாய்லாங்க யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. மாஸ்டர் ஷீஃபு தான் டாய்லாங்க தத்தெடுத்து புள்ள போல வளர்த்தாரு. சின்ன வயசுலேயே குங்ஃபு ஆர்வம் இருந்ததுனால எல்லா கலைகளையும் அவருக்கு கத்து கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல திறமையை வளர்த்துக்கிட்டு டிராகன் ஸ்க்ரால் மேல ஆசைப்பட்டான் டாய்லாங்கு. ஆனா மாஸ்டர் வூக்வே டாய்லாங்கோட ஆள் மனசுக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே செம்ம கடுப்பான டாய்லாங்கு இந்த ஊரையே அழிக்க தொடங்கினான். டிராகன் ஸ்க்ராலை அத்துமீறி எடுக்க முயற்சி பண்ணான். அவனை தடுக்க வந்த மாஸ்டர் ஷீஃபுக்கு சின்ன வயசு டாய்லாங்கு ஞாபகத்துக்கு வர கவனத்தை செதற விட்டு அவன் கையிலேயே அடி வாங்கி படுத்தாரு. ஆனா மாஸ்டர் வூக்வே வர்மக்கலையை பயன்படுத்தி டாய்லாங்க சல்லீசியா தோக்கடிச்சு படுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவனை பாதாள சிறையில அடைச்சு வச்சாங்க. ஆனா மாஸ்டர் ஷீஃபுவால டாய்லாங்குக்கு அப்புறம் யார் மேலேயும் பாசத்தை காட்ட முடியல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக ஏங்குறவங்கள்ல நானும் ஒருத்தி. அவரு உண்மையான டிராகன் வாரியருக்கு சிறப்பா பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா உன் கூட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாருன்னு டைக்ரஸ் புலம்பும் போது போ கோமாளித்தனமா மூஞ்ச காட்டி வெறுப்பேத்துது. உடனே செம்ம கடுப்பாக்கி அடிக்க வரப்போ நான் தான்ப்பா தவறான இடத்துல ஊசியை சொருகிட்டேன், அதான் மூஞ்சி மாறிடுச்சுன்னு சொல்றான் மேண்டிஸ். இது இப்படி இருக்க தியானம் பண்ணி ஆள் மனசுக்குள்ள அமைதியை தேடுற ஷீஃபுவை சந்திச்ச பறவை டாய்லாங்கு தப்பிச்சு போன செய்தியை சொல்லுது. உடனே போய் மாஸ்டர் வூக்வேவை சந்திச்சு நீங்க சொன்னது நெசமாயிடுச்சு, டாய்லாங்கு தப்பிச்சிட்டான்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அது கெட்ட செய்தி தான், ஆனா டிராகன் வாரியரால அவனை தடுக்க முடியாதுன்னு நீ நம்புற வரைக்கும் யாராலையும் டாய்லாங்க தடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு மாஸ்டர் வூக்வே. அந்த பேண்டாவை நீங்க டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சது ஒரு விபத்துனால தானேன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. உதாரணத்துக்கு இந்த மரத்துல நாம நினைச்சப்பெல்லாம் காய் காய்க்காது, பூ பூக்காது, அதுக்கான காலம் வரணும்னு அட்வைஸ் பண்றாரு மாஸ்டர் வூக்வே. உடனே மரத்துல ஒரு பஞ்சை விட்டு இதுல இருக்க பழம் எங்க விழணும் எப்ப விழணும்னு என்னால தேர்வு செய்ய முடியும்லன்னு மாஸ்டர் ஷீஃபு சொல்லும்போது மண்டை மேலேயே ஒரு பழம் விழுது. அதை சட்டை பண்ணாம இதுல இருக்க விதைகளை நான் எங்க வேணாலும் நட்டு வைக்கலாம்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அதுல இருந்து பீச் மட்டும்தான் வருமே தவிர ஆப்பிளோ ஆரஞ்சோ வராது. நீ விதைச்சதுதான் முளைக்கும், ஆனா அது முளைக்கிறதுக்கு நீ தான் தண்ணி ஊத்தணும், உரம் போடணும். அதே போலதான் பேண்டாவும். இப்போ உங்களால டாய்லாங்க தடுக்க முடியாம போலாம், நீ மனசு வச்சு அந்த பேண்டாக்கு பயிற்சி கொடுத்தனா நிச்சயமா அந்த டாய்லாங்க தடுக்க முடியும். இந்த பூலோகத்துல என்னோட ஆயுட்காலம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நீ தான் இந்த குங்ஃபு கோயிலை வழி நடத்தணும்னு அவர் கையில இருந்த குச்சியை மாஸ்டர் ஷீஃபு கிட்ட கொடுத்துட்டு உதிர்ந்து போன பூக்களோட மறைஞ்சு போறாரு மாஸ்டர் வூக்வே. அதை பார்த்து அதிர்ச்சியான மாஸ்டர் ஷீஃபு நான் மட்டும் தனியா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் ஃபியூரியஸ் 5க்கு நூடுல்ஸை செஞ்சு தரான் போ, அதை சாப்பிட்டு நீ சூப்பரா சமைக்கிறப்பான்னு பாராட்டுறாங்க. இதை விட எங்க அப்பாவோட நூடுல்ஸ் சூப்பரா இருக்கும், ஏன்னா அவருக்கு தான் ரகசிய மூலப்பொருட்கள் தெரியும்னு சொல்றான் போ. ஆனா டைக்ரஸ் மட்டும் நூடுல்ஸை சாப்பிடாம ஒரு பருக்கையை வாயில போட்டுக்கிட்டு உண்மையான டிராகன் வாரியருக்கு சோறு தண்ணி தேவையில்ல, இந்த பிரபஞ்சமே சக்தியை கொடுக்கும்னு சொல்லுது. நான் இன்னும் டிராகன் வாரியரா உணரல போல, எனக்கு சோறு தண்ணி தான் முக்கியம்னு சொல்லி நூடுல்ஸை உறிஞ்சி சாப்பிடுது போ. அப்போன்னு பார்த்து பின்னாடி வந்து நின்ன மாஸ்டர் ஷீஃபு நானே டாய்லாங்கு தப்பிச்சிட்டான்னு கடுப்புல இருக்கேன், நீங்க என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அப்போ உடனே போய் நாங்க அவனை தடுக்கிறோம்னு சொல்றா டைக்ரஸ். அது டிராகன் வாரியரோட வேலைன்னு சொல்லி பக்கத்துல இருக்க போவ பார்த்தா ஆளை காணோம். தலைவன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் தெரிச்சு ஓடுறாப்புல. சட்டுன்னு போய் அவனை தடுத்து நிறுத்தின மாஸ்டர் ஷீஃபு இதுக்கு முன்னாடியே நீ தப்பிச்சு போயிருக்கலாமே, இப்ப ஏன் ஓடுறேன்னு கேட்கிறாரு. என்னால எப்படி டாய்லாங்க தடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க? ஏற்கனவே என்னை வெளியே அனுப்பணும்னு நீங்க தானே மும்முரமா செயல்பட்டீங்க. நானா இருக்கிறத விட நீங்க என்ன டிராகன் வாரியரா மாத்துவீங்கன்னு தான் நம்பினேன், ஆனா உங்களாலேயே முடியாதுன்றப்போ நான் ஏன் இங்க இருக்கணும்னு கேட்கறான் போ. என் மாஸ்டரை நான் நம்புறேன், நீ அதே போல என்ன நம்பணும்னு சொல்றாரு ஷீஃபு. தப்பிச்சு போன டாய்லாங்கு இங்க வர 100 வருஷம் ஆனாலும் என்னை எப்படி நீங்க அதுக்குள்ள டிராகன் வாரியரா மாத்துவீங்கன்னு கேட்கறான் போ. அதை கேட்டு வாயடிச்சு போன மாஸ்டர் ஷீஃபு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. பேண்டாவும் வெளியே போகாம அவர் கூடயே போகுது. இதை பார்த்த டைக்ரஸ் டாய்லாங்க தடுக்க தனியா கிளம்பி போகுது. வெறித்தனமா மலையிலிருந்து எகிரி குதிச்சு ஊருக்குள்ள புந்து ஓட்டு மேல ஓடும்போது மற்ற 4 மிருகமும் கூட சேர்ந்து நாங்களும் டாய்லாங்க தடுக்க வரோம்னு சொல்லுதுங்க. இந்த ஃபியூரியஸ் 5 டாய்லாங்க தடுக்க முழு வீச்சில் கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில மாஸ்டர் ஷீஃபு தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது சமயக்கட்டில் ஏதோ சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு வந்து பாக்குறாரு. அங்க கண்டதையும் உருட்டி கிடைச்சதை தின்னுகிட்டு இருக்கு போ. அதுவும் இவரை பார்த்து கியூட்டா முழிச்சுக்கிட்டு நிக்குது. அதுவும் வாயில கதிக்கிட்டே நான் கடுப்பானா கண்டதையும் தின்னுவேன், அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்றான் போ. சரி மங்கி மறைச்சு வச்ச குக்கீஸ் மேல இருக்கு, அதை தின்னுடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பாக்குறாரு மாஸ்டர் ஷீஃபு. உடனே ஆர்வமா மேலே ஏறி அழகா காலை விரிச்சு கியூட்டா குக்கீஸை சாப்பிடுது போ. உன்னால எப்படி இதை செய்ய முடிஞ்சுது? பக்காவா காலை விரிச்சு உக்காந்துருக்கேன்னு கேட்கிறாரு மாஸ்டர் ஷீஃபு. அது நான் சாப்பிடுற விஷயத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன், இது ஒரு விபத்து தான், கண்டுக்காம விட்டுருங்கன்னு சொல்றான் போ. மாஸ்டர் வூக்வே சொன்னா போல இந்த உலகத்துல நடக்கிறது எதுவும் விபத்து இல்ல, எல்லாமே காரணத்தோட தான் நடக்குதுன்னு சொல்லி போவ மலை மேல கூட்டிட்டு போறாரு. தலைவன் மூச்சு வாங்க ஏறி வந்து தண்ணியில கக்கத்தை கழுவிட்டு இருக்காரு.
இது புனிதமான நீர், அதை அசுத்தப்படுத்தாத. இங்கதான் மாஸ்டர் ஊகுவேக்கு ஞானம் கிடைச்சது. அவர் கண்டுபிடிச்ச குங்ஃபுவை தான் நான் இப்போ கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கும் அதை கத்துக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்கிறாரு. கண்டிப்பான்னு கண் கலங்கிட்டே சொல்லுது. போ, ஃபர்ஸ்ட் நீ முழுசா கவனம் செலுத்தினா இந்த குங்ஃபுவை கத்துக்க முடியாதுன்னு நான் கத்துக்கிட்டேன். அதனால மற்ற 5 பேருக்கு பயிற்சி கொடுத்தா மாதிரி உனக்கு நான் கொடுக்க முடியாது. ஆனா கவலைப்படாத, வேற வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு தின்பண்டங்களை காட்டுறாரு. அதை எடுக்கப்போ முயற்சி பண்ணும்போது வித்தைகளை காட்டி ஏமாத்துறாரு மாஸ்டர் ஷீஃபு. சோத்தை காட்டி தலைகீழா தொங்க விடுறாரு. கையில சாப்பாடு கொடுத்துட்டு கம்பை வச்சு அடிக்கிறாரு. வயத்து பகுதியில் நெருப்பை வச்சுட்டு வாயாண்ட தின்பண்டத்தை வச்சு தண்டால் எடுக்க வைக்கிறாரு. இப்படியே சோத்தை வச்சு குங்ஃபு கலையை சிறப்பாக கத்து கொடுக்குறாரு. அதை பக்காவா பயிற்சி எடுத்து சாதா பாண்டவா இருந்தப்போ இப்போ குங்ஃபு பாண்டவா மாறிடுது. அடுத்ததா ஒரு பவுல் ஃபுல்லா டம்ப்ளிங்கை வச்சு உன்னால முடிஞ்சா சாப்பிட்டு காட்டுன்னு சொல்றாரு. போவும் எடுத்து வாயில போட வரும்போது ஷீஃபு அதை பிடுங்கி தின்னுறாரு. இப்படி ஒன்னா எடுத்து தின்றதை பார்த்து கடுப்பானப்போ எல்லாத்தையும் தட்டி மேல பறக்க விடுது. அதுலயும் ஒன்னுத்தை விட்டு மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு மாஸ்டர் ஷீஃபு. கடைசியா மிஞ்சி இருக்கிறத சாப்பிட கடுமையா முயற்சி பண்ணுது. போ, 2 பேருக்கும் நடக்கிற பயங்கரமான போட்டியில மாஸ்டர் ஷீஃபு பல வித்தைகளை காட்டுறாரு. இருந்தாலும் உசுர கொடுத்து மேலே எகிரி அந்தர்பல்ட்டி அடிச்சு கடைசி டம்ப்ளிங்க பிடிங்கிறது. போ, இப்போ சாப்பிடுன்னு மாஸ்டர் ஷீஃபு மனசார சொன்னாலும் எனக்கு பசிக்கலன்னு திருப்பி தந்துடுறான். போ, அது மட்டும் இல்லாம வாத்தியாருக்கு மரியாதையா வணக்கம் வைக்கிறான். இது இப்படி இருக்க கயத்து பிரிட்ஜ் மேல ஃபியூரியஸ் ஃபைட் டாய்லாங்க எதிர்த்து போராடுறாங்க. கயத்தை வெட்டி டாய்லாங்க கீழே தள்ளலாம்னு பார்த்தா சிறப்பா எகிரி மேலே வருது. உடனே டைக்ரஸ் அதை உதச்சி தள்ளி ஒண்டிக்கு ஒண்டி ரெடியா நிக்குது. மற்ற நாளும் சேர்ந்து பிரிட்ஜை பிடிச்சிக்குதுங்க. என்னப்பா என்னை தடுக்க உங்க டிராகன் வாரியர் வரலையான்னு டாய்லாங்கு நெக்லா கேட்குறாரு. உன் முன்னாடி நிக்கிறதே டிராகன் வாரியர் தாண்டான்னு டைக்ரஸ் சொல்ல, காமெடி பண்ணாதீங்க, உங்க 5 பேர்ல யாருமே டிராகன் வாரியர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வானத்தை பொழந்துட்டு வந்தான்னு சொல்றாங்க. கடைசியா என் கூட சரிக்கு சமமா ஒருத்தர் இருக்கானேன்னு சந்தோஷப்படுறாரு டாய்லாங்கு. இவன் நம்ம போவை பத்தியா பேசுறான்னு எல்லாம் ஆச்சரியப்பட, அவன் பேரு போவா, சரி மைண்டை வச்சுக்கிறேன்னு சொல்றாரு டாய்லாங்கு. இதை கேட்டு செம்ம கடுப்பான டைக்ரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா சல்லிசியா அதை தடுத்து ஒரே உதையில பல மைல் தூரம் பறக்க விடுறாரு. அடுத்ததா பாம்பு களத்துல இறங்கி அட்டாக் பண்ணுது. அதையும் சப்பையா சமாளிக்கிறாரு. இந்த கலைபுரத்துல விழுந்த டைக்ரஸை கொக்கு காப்பாத்திட்டு வந்து மேல விடுது. அடுத்து மங்கியும் பிரிட்ஜை மேண்டிஸ் பொறுப்புல விட்டு அட்டாக் பண்ண வருது. மொத்தமா ஒன்று சேர்ந்து ஃபேட்டல் 4-வே கணக்கா டாய்லாங்க அடிச்சு பிரிட்ஜில் கட்டி போட்டு ஓங்கி ஒன்று விட்டு இந்த பக்கமா வந்து நிக்குதுங்க. எப்படியோ நிலைமையை சமாளிச்சிட்டோம்னு எல்லாம் பெருமூச்சு விடும்போது கயத்து பிரிட்ஜை மலையில சுத்த விட்டு பக்காவா எகிரி குதிச்சு இந்த பக்கமா வந்து நிக்குது டாய்லாங்கு. ஷீஃபு உங்களுக்கு சிறப்பாக தான் பயிற்சி கொடுத்திருக்காரு. ஆனா எல்லா வித்தைகளையும் சொல்லி தரலன்னு வர்மக்கலையை பயன்படுத்தி 5த்தையும் மட்டையாக்குது டாய்லாங்கு. அதே சமயம் பயிற்சியை முடிச்சுட்டு குங்ஃபு கோயிலுக்கு போவ கூட்டிட்டு வர்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அங்க மட்டையான 4த்தையும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து போடுது கொக்கு. மாஸ்டர் ஷீஃபு அதே வர்மக்கலையை பயன்படுத்தி எல்லாத்தையும் விடுவிக்கிறாரு. டாய்லாங்கு நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல தாக்குறான். அவனை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களை கொல்லாம விட்டதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க 4 பேரும். இப்படி வந்து நீங்க அவனை பத்தி சொல்லுவீங்க, அதை கேட்டு நாங்க பயப்படணும்னு தான் உங்களை உயிரோட அனுப்பிச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நாங்க சரிப்பட்டு வர மாட்டோம்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. ஆனா போ மட்டும் என்னதான் பயிற்சி எடுத்தாலும் எனக்கு பயமா தான் இருக்குதுன்னு சொல்றான். அவங்கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, அதை பயன்படுத்தலாம்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. உடனே போய் தண்ணியில இருக்க பூவிதழ்களை பயன்படுத்தி பக்காவா வித்தையை காட்டி மேல இருக்க டிராகன் ஸ்க்ரோலை எடுக்கிறாரு மாஸ்டர் ஷீஃபு. இதை பயன்படுத்தி நீ பாறைகளையே தவிடுபடி ஆக்கலாம், நினைச்சு பார்க்க முடியாத வித்தைகளை காட்டலாம்னு சொல்றாரு. அதை வாங்கி வாயால கடிச்சு திறக்க முயற்சி பண்ணுது போ. ஆனா மாஸ்டர் ஷீஃபு அதை சல்லிசியா திறந்து கொடுக்குறாரு. சரின்னு போ அந்த ஸ்க்ரோலை எடுத்து திறந்து பார்த்ததும் அலறி கத்துது. இதை கவனிச்ச டைக்ரஸ் மற்ற மிருகங்க மாஸ்டர் ஷீஃபு எல்லாரும் என்ன இருக்குன்னு ஆர்வமா பாக்குறாங்க. ஆனா அதுல ஒன்னும் இல்லைன்னு திருப்பி டிராகன் ஸ்க்ரோலை மாஸ்டர் ஷீஃபு கிட்டே தருது போ. ஃபர்ஸ்ட் அதை பார்க்க கூடாதுன்னு மறுத்தாலும் ஆர்வத்தை அடக்க முடியாம ஸ்க்ரோலை திறந்து பார்க்கறாரு ஷீஃபு. போ சொன்னபடி அதுல ஒன்னும் இல்லைன்னதும் எனக்கே புரியலையேன்னு புலம்புறாரு. அப்போ ஊகுவே சும்மா உளறிட்டு தான் போயிருக்காரு போலையேன்னு புலம்புறான் போ. அவர் எது செஞ்சாலும் அதுல 1000 அர்த்தம் அடங்கியிருக்கும், அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு டாய்லாங்க நான் தடுக்கிறேன், அதுக்குள்ள நீங்க ஊர்ல இருக்க மிருகங்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இதுக்கப்புறம் நான் இல்லாமலே உங்க பயணத்தை தொடருங்கன்னு வணக்கம் வைக்கிறாரு. சரின்னு போவை கூட்டிட்டு கிளம்புறாங்க ஃபியூரியஸ் 5. மற்ற மிருகங்களோட சேர்த்து கடையை காலி பண்ண அப்பாவையும் கூட்டிட்டு கிளம்புது போ. ஆனா மனசு கேட்காம உடஞ்சு போய் நிக்கிறத பார்த்து ஏன்பா கவலைப்படுற, நம்ம புதுசா ஒரு கடையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு அப்பா. எனக்கு பலவித சந்தேகம் வருது, அதுல நான் உங்க பிள்ளையான்ற சந்தேகம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றான் போ. அதை விட்டு தள்ளு, நான் சூப்புக்கு பயன்படுத்துற ரகசிய பொருள் என்ன தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. சாதாரண சூப்பு கூட சிறந்த சூப்புன்னு சொல்லி கொடுத்தா அதை சாப்பிடுற கிக்கே தனிதான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ சிறந்த சூப்பு இதுதான்னு நம்பணும்னு சொல்றாரு அப்பா. உடனே டிராகன் ஸ்க்ராலை எடுத்து பார்க்கும்போது போவோட முகம் தெரியுது. அப்பதான் ரகசிய பொருள்னு எதுவுமே கிடையாதுன்னு மாஸ்டர் ஊகுவேவோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறான் போ. அதே சமயம் டாய்லாங்கு மாஸ்டர் ஷீஃபுவை சந்திச்சு வணக்கம் வச்சதும், உன்னை யாரும் இங்க வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடல, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்றாரு.
என்னை தடுக்க உங்க டிராகன் வாரியர் வரலையான்னு கேட்க, உனக்கும் எனக்கும் ஒரு முடிவு தெரியாத சண்டை பாக்கி இருக்கு, அதை இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதுதான்னு சொல்லி வெறித்தனமா டாய்லாங்கோட மோதுறாரு மாஸ்டர் ஷீஃபு. இவர் என்ன சக்தியை பயன்படுத்தினாலும் அதை சல்லீசியா சமாளிச்சு அட்டாக் பண்ணுது டாய்லாங்கு. மாஸ்டர் ஊகுவே என்ன டிராகன் வாரியரா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னப்போ நீ என்ன பண்ண? எதுவும் பேசாம திரும்பி வந்த. சின்ன வயசுல இருந்து நீ தான் டிராகன் வாரியர்னு சொல்லி வளர்த்தது உங்க தப்புதான்னு சொல்லி கர்ண கொடூரமா தாக்குறான். மாஸ்டர் ஊகுவேவை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஷீஃபு சொல்ல, இப்போ அவரு இல்லதானே, நீங்க என்ன டிராகன் வாரியர் ஆக்கிடுங்கன்னு சொல்லி கம்பு எடுத்து கொடுக்குறான் டாய்லாங்கு. நான் செத்தாலும் அது நடக்காதுன்னு சொல்றாரு ஷீஃபு. உடனே அவரை வெறித்தனமா அட்டாக் பண்ணி நெருப்புல கைய பத்த வச்சு இப்போ என்ன நினைச்சு பெருமைப்படுறீங்களான்னு சொல்லி கண்ட மேனிக்கு தாக்குறான். அடி வாங்கியே சோர்வடைஞ்ச மாஸ்டர் ஷீஃபு, சின்ன வயசுல இருந்து உன்னை நினைச்சு நான் பெருமைப்படாத நாளே கிடையாது, உன்னோட ஆசை பேராசையா மாறினதுக்கு அப்புறம் தான் உன் மேல வெறுப்பு வந்துச்சுன்னு சொல்றாரு. அதை விட்டு தள்ளு, டிராகன் ஸ்க்ரால் எங்க இருக்கு, முதல்ல அதை என்கிட்ட கொடுன்னு கேட்கறான் டாய்லாங்கு. இந்நேரம் டிராகன் வாரியர் அதை எடுத்துக்கிட்டு பாதி சைனாவை கடந்து போயிருப்பான்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. ஆனா மூச்சு வாங்க மேலே ஏறி வந்தப்போ நீ தேடுற டிராகன் வாரியர் நான் தாண்டான்னு சொல்றான். ஒரு பேண்டாவை எப்படியா டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சீங்கன்னு டாய்லாங்கு கிண்டல் பண்ண, தம்பி டிராகன் ஸ்க்ரால் என்கிட்ட தான் இருக்கு, முடிஞ்சா வந்து எடுத்துக்கோன்னு சவால் விடுறான். போ. அப்புறம்டா சொடகு போடுற நேரத்துல பேண்டா மூஞ்சிலே ஒன்று வச்சு ஸ்க்ராலை பிடுங்கிடுறாரு டாய்லாங்கு. ஆனா ஸ்ப்ரிங் மாதிரி தூண்ல பட்டு திரும்பி வந்து தாக்குறான். போ. இது நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சண்டைக்கு தயாராகிறான். ஆனா செம்ம கடுப்பான டாய்லாங்கு வெறித்தனமா அதை அட்டாக் பண்ண முயற்சி பண்றான். ரெண்டும் அங்க இருந்து உருண்டு பிறண்டு படிக்கட்டுல சண்டை போடும்போது டிக்கியை வச்சு மூஞ்சில அழுத்துறான். போ. அது மட்டும் இல்லாம கீழே போய் நூடுல்ஸை பயன்படுத்தி ஸ்க்ராலை டாய்லாங்கு கிட்ட சிக்க விடாம புடுங்குறான். அடுத்து மூங்கிலையும் ஃப்ரைட் ரைஸ் கடாயையும் வச்சு கண்டமேனிக்கு வித்தையை காட்டுறான். அதனால கடுப்பான டாய்லாங்கு கடையை தள்ளி விட்டு ஸ்க்ராலை எடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா மூங்கில் கொம்பை வச்சு அதை சல்லீசியா தட்டி தட்டி விளையாடுறான். போ. அதையும் உடச்சி போட்டு ஸ்க்ராலை எடுக்க ஓடுறான் டாய்லாங்கு. ஆனா பட்டாசை பயன்படுத்தி ஸ்க்ரோலை பில்டிங் மேல இருக்க டிராகன் வாயில வச்சிடுறான். போ. அதை தின்பண்டமா நினைச்சு கஷ்டப்பட்டு மேலே ஏறி எடுக்க முயற்சி பண்றான். இதை பார்த்த டாய்லாங்கு ஸ்க்ரோல் தான் இவனுக்கு சக்தியை கொடுத்துருக்குன்னு ஏமாந்து போய் அதை எடுக்க வரான். ஆனா போ சரிஞ்சு விழுற பில்டிங்ல இருக்க ஓடுகளை டாய்லாங் மூஞ்சில தள்ளி விட்டு பறந்து போறான். அவன் கையில இருக்க ஸ்க்ராலை எப்படியாச்சும் எடுத்தாகணும்னு வெறித்தனமா அட்டாக் பண்ணி ஒரு பிரளயத்தையே உண்டாக்குறான். அதனால அடி வாங்கினப்போ மூச்சலைக்க படுத்து கிடக்க டாய்லாங்கு ஸ்க்ரோலை எடுத்து நான் நினைச்சு பார்க்க முடியாத சக்தி எனக்கு கிடைக்க போகுதுன்னு பிரிச்சு பார்க்கறான். அதுல ஒன்றும் இல்லைன்னதும் செம்ம கடுப்பாகிறான். சக்திக்கான ரகசியம்னு எதுவும் கிடையாதுப்பா, நாம தான் அதோட மூலாதாரம்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான்னு சொல்றான். போ. இதை ஏத்துக்க முடியாம வர்மக்கலையை பயன்படுத்தி போவ மட்டையாக்கலாம்னு பார்த்தா கிச்சிலிக்கா முட்டாதப்பா எனக்கு உச்சா வந்துரும்னு சொல்லி கண்ட மேனிக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். போ. ஏண்டா உசுரை கொடுத்து அடிக்கிற உனக்கு சிரிப்பாவா இருக்குன்னு ஓங்கி குத்துனதும் ரப்பர் போல அடியை உள்வாங்கி திருப்பி அதையே பயன்படுத்தி டாய்லாங்க பறக்க விடுறான். போ. அது மட்டும் இல்லாம வெறித்தனமா சண்டை போடுற டாய்லாங்கு கூட கோமாளித்தனமா சண்டை போட்டு கலவரம் பண்றான். அது வாழை பிடிச்சி துணி துவைக்காத குறையா அடிச்சு தள்ளுறான். திருப்பி கடிக்க வந்தா அது வாயிலேயே வாழை வச்சிடுறான். அடுத்து டிக்கில முட்டி தள்ளி பல மைல் தூரம் டாய்லாங்க பறக்க விடுறான். இந்த வாட்டி கொலக்குடூரமா ஓடி வந்தாலும் தொப்பையில முட்டி தள்ளி வானத்துல பறக்க விடுறான். அங்கிருந்து அலறிக்கிட்டே கீழே விழுந்து 6 அடி பள்ளத்தாக்கையே உருவாக்குறான் டாய்லாங்கு. அடி வாங்கியே சோர்ந்து போய் குண்டு பேண்டாவால ஒரு நாளும் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே ஒத்த விரலை பிடிச்சி சுண்டு விரலை பயன்படுத்தி அட்டாக் பண்ணதும் டாய்லாங்கு மட்டையாவறான். அந்த சக்தியை உணர்ந்து மாஸ்டர் ஷீஃபு தான் டாய்லாங்க தோக்கடிச்சிட்டாருன்னு நினைச்சு எல்லாரும் திரும்பி வராங்க. புகை மூட்டத்துக்கு நடுவுல ஸ்கார்ஃபையும் தொப்பியையும் மாட்டிக்கிட்டு வர டிராகன் வாரியரை பார்த்து எல்லாரும் வாயை புலகுறாங்க. ஆனா தலைவன் ஃப்ரைட் ரைஸ் கடாயும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஸ்கார்ஃபையும் போட்டுன்னு வரதை பார்த்து சற்று டொங்கல் போலவே இருந்தாலும் உற்சாகமா கைதட்டி பாராட்டுறாங்க. இது ஏன் புள்ளதான்னு சொல்லி பெருமையோட வந்து கட்டி தழுவுறாரு அப்பா வாத்து. ஃபியூரியஸ் 5 கேங்கு மொத்தமும் இவரை மாஸ்டரா ஏத்துக்கிட்டு வணக்கம் வைக்கிறாங்க. அதை கேட்டு மாஸ்டர் ஷீஃபுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி மூச்சரிக்க மேலே வந்து பார்க்குறான். அங்கே அரை மயக்கத்தில் படுத்துட்டு இருந்தவர் போவை பார்த்து ஒருவேளை நாம 2 பேரும் செத்துட்டோமான்னு கேட்குறாரு. தலைவரே நான் டாய்லாங்க தோக்கடிச்சிட்டேன்னு பெருமையோட சொல்கிறான். போ. அப்போ மாஸ்டர் ஊகுவே சொன்னது உண்மையாயிடுச்சு. நீ இந்த ஊருக்கு மட்டும் இல்ல என்னோட மனசுக்கும் அமைதியை தேடி கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா நன்றி சொல்லி கண்ணை மூடுறாரு மாஸ்டர் ஷீஃபு. அதை பார்த்து தயவு செஞ்சு செத்துறாதீங்கன்னு சொல்றான். போ. நான் சும்மா தாண்டா கண்ணை மூட்டினேன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. சரின்னு போவும் அவர் பக்கத்துல உக்காந்துட்டு கியூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுது. சரி வா சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போய் பீச்சு மரத்தாண்ட உட்காந்து டம்ப்ளிங்க சாப்பிடுறாங்க 2 பேரும். அங்க மாஸ்டர் ஷீஃபு வச்ச விதை இப்போ செடியா வளர்றதை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. குங்ஃபு பாண்டாவோட 2வது பாகத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா பீரங்கியை கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த சைனாவையும் கைப்பற்றணும்னு வெறியோடு இருக்க மயிலை தடுக்க போவும் ஃபியூரியஸ் 5யும் மும்முரமாக முயற்சி பண்ணுறாங்க. இதில் போ அதோட குடும்பம் எப்படி அழிஞ்சுதுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி விரோதியை எதிர்த்து சண்டை போட முடியாமல் தோத்து போகுது. அதனால மறுபடியும் பயிற்சி எடுத்து எப்படி மயிலை தடுக்க போகுதுன்ற கலவரமான ஆக்ஷன் காட்சிகளும் போவோட காமெடியான சேட்டைகளையும் 2011 வெளிவந்த குங்ஃபு பாண்டா 2ஓட விளக்கத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
முன்னொரு காலத்துல மயில்கள் தான் சைனாவை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. ஏன்னா அதுங்க தான் வெடிமருந்துகளை வச்சு வான வேடிக்கைகளை கண்டுபிடிச்சுதுங்க. ஆனா இந்த அரசரோட வாரிசான இளவரசர் ஷென்னுக்கு வண்ணமயமான வான வேடிக்கைகளை வேற விதமா பயன்படுத்தலாம்னு யோசிச்சான். இவனோட தீய எண்ணங்களை பத்தி கவலைப்பட்ட அப்பாவும் அம்மாவும் ஆட்டுக்குட்டி ஜோசியரை கூட்டின்னு வந்து பையனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. இவன் இப்படியே தீய வழியில போயிட்டு இருந்தான்னா கண்டிப்பா ஒரு நாள் கருப்பு வெள்ளை கலந்த மாவீரனால தோக்கடிக்கப்படுவான்னு சொன்னாரு. இதை ஒட்டி கேட்ட ஷென்னு உடனே அவனோட வீரர்களை அனுப்பிச்சு கருப்பும் வெள்ளையும் கலந்த மிருகம் எதுன்னு தேட வச்சான். அது பேண்டாதான்னு தெரிஞ்சதும் அதுங்களோட இனத்தையே அழிக்க முடிவு பண்ணான். இந்த சண்டையில ஷென்னோட வீரர்கள் வெற்றி வாகை சூடி வந்ததை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டான். ஆனா அரசரும் அரசியும் இவனோட முட்டாள்தனமான முரட்டுத்தனத்தை பார்த்து பயந்து போனாங்க. இதுக்கப்புறம் இவன் சைனால இருக்கவே கூடாதுன்னு நாடு கடத்தினாங்க. அதனால கடும் கோபம் கொண்ட ஷென்னு கண்டிப்பா நான் ஒரு நாள் திரும்பி வருவேன், அப்ப இந்த சைனாவே என் முன்னாடி மண்டி போடும்னு சொல்லிட்டு போனான். இந்த சபதத்தை நிறைவேற்ற ஹைனா வீரர்களை பயன்படுத்தி கையில கிடைச்ச இரும்பு பொருட்களை உருக்கி ஒரு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருந்தான். அதுக்கு தேவையான இரும்பு பத்தலன்னதும் அக்கம் பக்கத்துல இருக்க ஊர்களை அழிச்சு இரும்ப கொண்டு வாங்கன்னு ஷென் உத்தரவிடும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. அதே சமயம் குட்டி மிருகங்கள்லாம் டிராகன் வாரியரான போவோட பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்பாலு பயங்கரமா பயிற்சி பண்ணுவாருன்னு பார்த்தா அட் அ டைம்ல 40 பண்ணை சாப்பிடுறது எப்படின்னு சாம்பிளை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதை வேடிக்கை பார்த்த ஃபியூரியஸ் 5 உன்னால முடியும்னு உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தலைவன் கடைசி 2 பண்ணையும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு பாத்தீங்களா என்னோட வீரதீர சாகசத்தைன்னு சொல்லி கையை தூக்கிட்டு நிக்க கொக்கு வந்து முதுகுல தட்டி பாராட்டினதும் மொத்த பண்ணையும் கொப்பளிச்சிடுது. அப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்டு இந்த பண்ணெல்லாம் எடுத்து வைங்க, அப்புறமா நான் வந்து சாப்பிடுறேன், இப்ப போய் மாஸ்டர் ஷீஃபுவை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புது போ. அவரு மலை மேல உட்காந்து தியானம் மூலமா ஆள் மனசுல இருக்க அமைதியை தேடிட்டு இருக்காரு. அங்க சத்தம் போட்டுக்கிட்டே கியூட்டா வந்தப்போ நான் ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கேன், இப்போ யாரை பொலக்கடிச்சு விளக்கேத்தணும்னு சொல்லுங்கன்னு ஆர்வத்தோட கேட்கும்போது மாஸ்டர் ஷீஃபு அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறத கவனிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கறான். ஊக்வேயோட கடைசி பாடத்திட்டங்களை கத்துக்கிறதுக்காக நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாறையில சிந்தின ஒரு துளி நீரை கையில பட்டு தெறிக்க விடாம பக்காவா குங்ஃபு கலையை பயன்படுத்தி அழகா அதை வச்சு வித்த காட்டி ஆத்துல இறக்கி விடுறாரு மாஸ்டர் ஷீஃபு. அதை பார்த்து ஆர்வமா துள்ளி குதிச்சப்போ எப்படி இதை பண்ணீங்கன்னு கேட்கறான். ஆழ் மனசுல இருக்க அமைதியை கண்டுபிடிச்சாதான் இந்த வித்தையை பயன்படுத்த முடியும். ஒரு சிலர் அண்ணன் தண்ணி இல்லாம தவம் பண்ணி இந்த வித்தையை கத்துப்பாங்க. ஒரு சிலர் என்ன போல மனவலியால பாதிக்கப்பட்டு ஆழ் மனசுல இருக்க அமைதியை கண்டுபிடிப்பாங்க. என்னோட வாழ்க்கையில நீ டிராகன் வாரியரான நாள் தான் கேடுகெட்ட நாளா நான் நினைச்சேன். அதை இப்ப யோசிச்சா கூட உடம்பெல்லாம் சிலுத்து போற அளவுக்கு கடுப்பாதான் இருக்கு. ஆனா தப்பு உன் பேர்ல இல்ல, என் மனசுதான் காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரிபடுத்தி நம்ம பிரச்சனையை சமாளிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால இந்த வித்தையை பயன்படுத்த முடிஞ்சதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு என் மனசுக்கும் வயிற்றுக்கும் தேவையான போஷாக்கு ரெடியா தான் இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் நான் ஆள் மனசோட அமைதியை கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க இசைக்கலைஞர்களோட கிராமத்தை கொல்ல கூட்டம் வந்து சுத்து போட்டிருக்குதுன்னு சொல்றாங்க டைக்ரஸ். அவங்க கிட்ட அண்ணனோட என்ட்ரி அப்போ கொடூரமான பிஜிஎம் போட சொல்லுன்னு கத்திட்டு கலவரமா கிளம்பி போது போ கூட சேர்ந்து ஃபியூரியஸ் 5 வராங்க. அதுக்குள்ள வான் வழியா வந்த ஹைனாஸ் அந்த கிராமத்துல இருக்க மொத்த இரும்பையும் வாரி சுருட்டிட்டு கிளம்ப ரெடியா இருக்காங்க. அப்போ கெத்தா என்ட்ரி கொடுத்த ஃபியூரியஸ் 5 கலவரமா நிக்க டிராகன் வாரியரான போ மட்டும் இன்னொரு பக்கமா திரும்பி கோமாளித்தனம் பண்ணுது. எதிரிங்க இந்த பக்கமா இருக்கிறது புரிஞ்சு அப்ரப்டா அட்டாக் மோட்ல இறங்குது. அப்போ ஹைனா கூட்டத்தோட தலைவன் பாண்டா எப்படி உயிரோட இருக்க முடியும்னு ஆச்சரியப்பட்டு அதை அட்டாக் பண்ணுங்கன்னு உத்தரவிடுறாரு. என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா சம்பவக்காரன்றதை நிரூபிக்கிற மாதிரி பக்காவா எல்லாரையும் அடிச்சு தள்ளுது போ. எப்பவும் போல ஃபியூரியஸ் 5 சேர்ந்த டைக்ரஸ், மாண்டிஸ், மங்கி, ஸ்னேக்கு, கொக்கு இதுங்க 5 கையில கிடைக்கிறவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க. இதுங்க கூட டாக் டீமை போட்டு விரோதிகளை அடிச்சு தள்ளுறது மட்டும் இல்லாம இசைக்கருவிகளை பயன்படுத்தி கலவரம் பண்ணுது போ. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சு மலை மேல நின்று கயத்தை போட்டு இரும்பு பொருட்களை இழுக்குதுங்க ஹைனாஸ். உடனே கொக்கு மின்னல் வேகத்துல பறந்து போய் அந்த கயத்தை அறுத்து விடுது. கீழே விழுந்த இரும்பு பொருட்களை போ பக்கவா எகிரி பிடிச்சதும் ஸ்னேக்கு, மங்கி, டைக்ரஸ் 3 ஒன்னா சேர்ந்து போவை காப்பாத்துதுங்க. ஒரு வழியா ஆபத்தை சமாளிச்சிட்டோம்னு போ நினைக்கும் போது ஹைனா ஒன்று அட்டாக் பண்ண வருது. அது தோள்பட்டையில இருக்க முத்திரையை கவனிக்கும் போது சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் போக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கேப்ல ஹைனா போவை அடிச்சு பறக்க விட்டு இரும்பு பொருட்களை தூக்கிட்டு கிளம்புது. உடனே என்னாச்சுன்னு டைக்ரஸ் ஓடி வந்து கேட்க நான் எங்க அப்பா கிட்ட பேசணும்னு மூஞ்ச சீரியஸா வச்சுக்கிட்டு சொல்லுது போ. அதே சமயம் நூடுல்ஸ் கடையில இப்போ டோஃபுவையும் விற்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா பார்த்து. அங்க போ தொடச்ச மாப்பு குச்சியை காட்சி பொருளா வச்சிருக்காரு. அதை யாரும் தொடாம பாத்துக்கிறாரு. அங்க போ வந்ததும் மற்ற மிருகங்கள் எல்லாருமே அதுக்கு மரியாதையோட வணக்கம் வைக்கிறாங்க. சரி நான் எங்க அப்பா கிட்ட தனியா பேசணும்னு அவரை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நடந்த சண்டையில எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுல நான் என்னோட அம்மாவை பார்த்தேன், உண்மையை சொல்லுங்க, நான் எங்கிருந்து வந்தேன்னு கேட்கறான்.
சரின்னு இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு வாத்து. பல வருஷத்துக்கு முன்னாடி என் கடைக்கு வந்த காய்கறி போட்டியில நீ இருந்த. அதுல இருக்க மொத்த முள்ளங்கியையும் முழுங்கிட்டு கியூட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. உன்னை தேடி யாருன்னா வருவாங்களான்னு நானும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்தேன். ஆனா பிரயோஜனம் இல்ல. அந்த பொட்டிலையும் எந்தவித கடிதாசியும் இல்ல. சரின்னு உனக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து அழகா குளிப்பாட்டி உனக்கு ஜட்டி போட்டு விடலாம்னு முயற்சி பண்ண. அதை மாட்டிக்க மாட்டேன்னு நீ குறும்புத்தனம் பண்ண. அப்பதான் உன்னை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணேன்னு சொல்றாரு. அதை கேட்டு நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எதுக்காக எனக்கு பேண்ட் பிடிக்காம போச்சுன்ற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு சொல்றான் போ. இது இப்படி இருக்க ஷென்னு அதோட கோட்டைக்கு திரும்பி வந்து காவலர்களை அடிச்சு பறக்க விடுது. அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்க காண்டாமிருகம், மலமாடு, முதல்ல இதுங்க 3 சேர்ந்து ஷென்னை தடுக்க ரெடியா நிக்கிறாங்க. அப்போ ஜோசியம் பார்த்து சொன்ன ஆட்டுக்குட்டி கிட்ட என்னோட முடிவை பத்தி நீ சொன்னது உண்மையாகாதபடி நான் செஞ்சிட்டேன். இப்போ இந்த கோட்டைக்கு அதிபதியாக வந்திருக்கேன்னு சொல்லுது ஷென்னு. இதோட படை வீரர்கள் ஒரு பொட்டியை இழுத்துட்டு வர்றதை காமிச்சு உங்களை சல்லி சல்லியா தெரிக்க விடுற ஆயுதம் உள்ள இருக்குன்னு சொல்றாரு ஷென்னு. அதை சட்டை பண்ணாம முதலையும் மலமாடும் அட்டாக் மோட்ல இறங்குதுங்க. ஆனா மயில் தொகையை விரிச்சு கலவரமா சண்டை போட்டு 2 பேரையும் சப்பையா சமாளிக்கிறாரு ஷென்னு. அப்புறம்டா களத்துல இறங்கின காண்டாமிருகம் ஷென்னை அடிச்சு படுக வச்சுட்டு என்னோட குங்ஃபூ திறமைக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது. அதை சமாளிக்க தான்டா இந்த ஆயுதம்னு சொல்லி பொட்டியை உடைச்சு உள்ள இருக்க பீரங்கியை பத்த வச்சு குண்டை தெறிக்க விடுது ஷென்னு. அதை சமாளிக்க ரெடியான காண்டாமிருகம் செத்து போச்சுன்ற தகவல் மாஸ்டர் ஷீஃபுக்கு வருது. இதை பத்தி போகிட்டையும் ஃபியூரியஸ் 5 கிட்டையும் சொன்னதும் ரைனோ மாஸ்டரோட கொம்பை தாண்டி ஒருத்தன் அவரை சாச்சிருக்கானா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இரும்பு பொருட்களை தெறிக்க விடுற ஆயுதத்தை வச்சுதான் அவரை வீழ்த்தனா ஷென்னு. இது குங்ஃபூ கலைக்கே பேராபத்தா முடியும். அதனால டிராகன் வாரியரான நீ தான் ஷென்னை தடுக்கணும்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. குங்ஃபூ கலையவே ஒழிக்க போற ஆயுதத்தை எப்படி குங்ஃபூ கலையை பயன்படுத்தி ஒழிக்க முடியும்னு கேட்கறான் போ. ஆழ் மனசுல அமைதியை கண்டுபிடிச்சு அதை ஆயுதமா மாத்து, உன்னால நிச்சயமா முடியும்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அதை கேட்டு மத்த கும்பலோட சேர்ந்து உற்சாகமா கிளம்பி போது போ. அங்க நீண்ட நெடு பயணத்துக்காக சோத்து முட்டையை எடுத்துட்டு வராரு வாத்து நைனா. அதுல ஃபியூரியஸ் 5யோட பொம்மைங்களும் வாத்து நைனா கூட போய் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் இருக்கு. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே தயவு செஞ்சு போவாதப்பா, உனக்கு எதனா ஆபத்து வந்துட போதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு வாத்து நைனா. நான் தான் டிராகன் வாரியராச்சே, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றான் போ. உனக்காக உங்க அப்பன் காத்துக்கிட்டு இருப்பான்றத மறந்துடாதன்னு வாத்து சொன்னதும் பதில் பேசாம அங்கிருந்து கிளம்புது போ. அவன் என்ன அப்பாவா ஏத்துக்கல போலன்னு வாத்து ஃபீல் பண்ணி நிக்குது. இங்கிருந்து பல மைல் தூரம் பயணத்துல பலவித கோமாளித்தனம் பண்ணி ஃபியூரியஸ் 5 கூட போது போ. அதே சமயம் அதிபயங்கர ஆயுதங்களை ரெடி பண்ணதோட மட்டும் இல்லாம குங்ஃபூ கலையிலையும் சிறந்து விளங்குறதுக்காக பயங்கரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஷென்னு. இதுங்க பனிமலையில உருண்டு பிறண்டு பாலைவனத்துல தவழ்ந்து இப்போ போட்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் போவோட அப்பாவும் அம்மாவும் உனக்கு பதில் முள்ளங்கியை தத்தெடுத்துட்டோம், அது குங்ஃபூ கலையிலையும் உன்னை விட சிறந்து விளங்குதுன்னு சொல்றாங்க. உடனே முள்ளங்கி முன்னாடி போய் போவ புரட்டி எடுக்குது. அப்போ ஹைனா தோள்பட்டையில இருக்க முத்திர ஞாபகத்துக்கு வந்து தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்குது போ. சரின்னு வெளியே போய் ஆள் மனசுல இருக்க அமைதியை ஆயுதமாக்கலாம்னு பயிற்சி எடுத்தா அங்கேயும் மொக்க வாங்குது. அதை கவனிச்ச டைகரஸ் உனக்கு நான் உதவி செய்யறேன், உன் வீரத்தை என்கிட்ட காட்டுன்னு சொல்றாங்க. சரின்னு அது கையில ஓங்கி குத்துனா வலியில சுருண்டு விழுறான் போ. 20 வருஷமா மரத்துல குத்தி என் கை மறுத்து போச்சுப்பா, அதனால என்ன மாதிரி பயிற்சி பண்ண உன்னால முடியாது, உன்னோட பலமே உன் பலவீனம் தான். ஆனா இப்ப ஏன் உன் கவனத்தை செதற விடுற, என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க டைகரஸ். உன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னால கவலைப்படாம இருக்க முடியல. இவ்வளோ நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்த வாத்து என்னோட உண்மையான அப்பா கிடையாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றான் போ. நான் கவலைப்பட மாட்டேன்னு யாரு சொன்னான்னு டைகரஸ் புலம்ப வரும்போது ஃபியூரியஸ் 5யோட மற்ற மிருகங்களும் வெளியே வரதை பார்த்து அமைதியாகிடுறாங்க. அப்போ நாம ஷென் வாழ்ற பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க டைகரஸ். இந்த பிரம்மாண்ட நகரத்தோட கோட்டையில இருக்க சிம்மாசனத்தை பார்த்து நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இது மேல உட்காந்து ஓவரா சீன் போட்டு நிற்பாரு, அதனால எனக்கு இந்த சிம்மாசனமே தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போடுறாரு ஷென்னு. அந்த இடத்துல ஒரு பீரங்கியை அழகா வச்சு இன்னும் 2 நாள்ல வரப்போற அமாவாசையப்போ நம்ம படையை திரட்டி கிளம்புவோம், ஒட்டுமொத்த சைனாவையும் பிடிப்போம்னு வெறித்தனமா சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஆட்டுக்குட்டி ஜோசியர்கிட்ட என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நெக்லா கேக்குறாரு. அது இவரோட துணியையும் ரக்கையையும் பிடுங்கி ஒரு சட்டியில போட்டு கொளுத்தி புகையை உருவாக்கி அது மூலமா கருப்பும் வெள்ளையும் கலந்த மாவீரன் கிட்ட நிச்சயமா நீ தோத்து போவன்னு மறுபடியும் ஆணித்தனமா சொல்றாரு. ஆனா ஒட்டுமொத்த பேண்டாவையும் தான் நான் ஒளிச்சு கட்டிட்டேனேன்னு ஷென்னு சொல்ல, உன்னோட அல்ல கைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியல, இப்ப வந்து புலம்புவான் பாருன்னு ஆடு ஜோசியர் சொல்லும் போதே ஒத்த கண்ணு ஹையனா ஓடி வந்து கொடூரமா சண்டை போடுற போவை பத்தி சொல்றான். கொழுக்கு முழுக்குன்னு குண்டா இருந்தாலும் கொடூரமா சண்டை போடுறான்ப்பா அவனு புலம்புறான். அதை கேட்ட ஷென்னு செம்ம கடுப்பாகி உடனே அவனை பிடிச்சிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துன்னு உத்தரவிடுறாரு. உடனே ஹைனா தெரிச்சு ஓடுது. இந்த பேண்டாவையும் கொண்டு உன்னோட ஜோசியத்தை நான் பொய்யாக்குறேன்னு ஆட்டுக்குட்டி கிட்ட சவால் விடுது ஷென்னு. உண்மையை உன்னால ஒரு நாளும் ஒளிச்சு கட்ட முடியாதுன்னு சொல்லுது ஆட்டுக்குட்டி. இது இப்படி இருக்க ஊருக்குள்ள மத்த 5 பேரும் ரகசியமா பூந்து வர
போ மட்டும் அவ்வளோ பெரிய உருவத்தை மறைக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் அளவாஞ்சு கோமாளித்தனமா வந்துகிட்டு இருக்கு. அதை கவனிச்ச காவல் வீரன் கிட்ட பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு மூஞ்சிலேயே குத்தி மட்டையாகுது. அடுத்து டிராகன் வேஷம் போடுற துணியை போத்திக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போது தெரியாதனமா பட்டாசை கொளுத்தி விட்டு மொத்த பேரோட கவனத்தையும் இருக்குது. இதை கவனிச்ச ஃபியூரியஸ் ஃபையும் டிராகன் உடுப்புக்குள்ள புந்து இப்படிதான் நீ ரகசியமா வருவியான்னு கேக்குதுங்க. அந்த சமயம் ஒரு ஆட்டுக்குட்டி கிட்ட மல்லு கட்டின போர் வீரனை பிடிச்சி டிராகன் முழுங்கின மாதிரி உள்ளே இழுத்து போட்டு ஆளுக்கு ஒன்று வச்சு மட்டையாக்கி பின்னாடி தள்ளுறாங்க. இதை பார்த்து மலமாடு மாஸ்டரையும் முரட்டு முதல மாஸ்டரையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்காங்க. அவங்கள நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லுது ஆட்டுக்குட்டி. உடனே ஜெயில தேடி போகும்போது எதிர்க்க வந்த எல்லா போர் வீரர்களையும் அதே போல உள்ளே இழுத்து அடிச்சு மட்டையாக்கி வெளியே தள்ளுதுங்க. உடனே உள்ள புந்து வேலையை பார்க்கும்போது மொத்த வீரர்களும் இதுங்களை சுத்து போட்டுடுறாங்க. டிராகன் உடுப்புல கத்தியால குத்தி தூக்கி பார்த்தா உள்ள காய்கறி போட்டி தான் இருக்கு. இதுங்க பீப்பாய்க்குள்ள புந்து ஜெயில தேடி போதுங்க. அதுல போ மட்டும் அங்கேயும் இங்கேயும் உருண்டுகிட்டு இருக்க மேண்டிஸ் அவரை பக்காவா கூட்டிட்டு போகுது. இங்க இருக்க ஜெயில கண்டுபிடிச்சி உள்ள காவலுக்கு நின்ன மொத்த வீரர்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு மலமாடு மாஸ்டரையும் முரட்டு முதல மாஸ்டரையும் விடுவிக்க கதவை பேத்தி தள்ளுறாங்க டைகரஸ். உள்ள இருக்க 2 பேரும் நாங்க வெளியே வந்தா ஷென் இந்த ஊர் மக்களை ஒளிச்சு கட்டிடுவான்னு சொல்லியிருக்கான். அதனால தேவையில்லாம உங்க நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்லி மறுபடியும் கதவை மாட்டிடுறாங்க. இதை கேட்டு கடுப்பானப்போ உங்களை விடுவிக்காம நான் விடமாட்டேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுது. கோமாளித்தனமா செயல்பட்டாலும் ஒரு கட்டத்துல 2 பேரையும் வெளியே தள்ளிடுது. ஆனா மறுபடியும் பக்கத்து சிறைக்குள்ள பூந்து ஷென்னோட ஆயுதத்துக்கு முன்னாடி நம்ம குங்ஃபு தோத்து போயிடும்னு நம்பிக்கையை இழந்து சொல்றாங்க. அதை கேட்டு கம்பி எண்ணி கோழைங்களா மாறிட்டீங்க போல, இங்க உட்காந்து நீங்க களி சாப்பிடுற நேரத்துல நான் ஷென்னோட கதையவே முடிச்சிட்டு வரேன்னு சவால் விடுது போ. அங்க வந்த ஒத்தக்கண்ணு ஹைனாவை பிடிக்க வெறித்தனமா கிளம்பி போதுங்க ஃபியூரியஸ் 5. ஆனா போ மட்டும் ரிக்ஷா வண்டியை பயன்படுத்தி கலவரமா துரத்திட்டு போகுது. ஒத்தக்கண்ணு ஹைனா வழியில இருக்க எல்லா மிருகத்தையும் தள்ளி விட்டு பாதையை மறைக்குது. ஃபியூரியஸ் 5 அதுங்களை காப்பாத்துற வேலையை பாக்குதுங்க. ஆனா போ மட்டும் ஹைனாவை மும்முரமா விரட்டிட்டு போகுது. அப்போ ஒரு பொட்டி ஃபுல்லா இருக்க கியூட்டான மொசக்குட்டிங்களை தூக்கி போ மேல வீசுது ஒத்தக்கண்ணு ஹைனா. அதுங்க போவோட மூஞ்சியை பிடிச்சிட்டு ஜாலியா சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அதனால கண்ணு தெரியாம கண்டமேனிக்கு வண்டியை கூரை மேலலாம் ஓட்டிக்கிட்டு போது போ. அடுத்து 2 கயிறுல வண்டி போகும்போது முன்னாடி இருக்க பில்டிங்ல மோத போகுதுன்னு கவனிச்சு மொசக்குட்டிங்களை தூக்கி போட்டு கொக்கு பொறுப்புல விட்டுருது. ஆனாலும் வண்டி மோதி உடஞ்சி ஒத்த சக்கரத்தோட கீழே விழுது போ. இதை வச்சு ஹைனாவை பிடிக்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டதும் டைகரஸை இழுத்து வீசுது மேண்டிஸ். அப்புறம்டா பறந்து போய் போவோட டிக்கில ஓங்கி குத்துது டைகரஸ். அதனால தீப்பொறி பறக்க முன்னாடி போய் ஒத்தக்கண்ணு ஹைனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு போ. ரெண்டும் மாறி மாறி ஓட்டு மேல மோதிக்கிட்டு கண்டமேனிக்கு கோமாளித்தனம் பண்ணாலும் படிக்கட்டுல உருண்டு போறப்போ ஒத்தக்கண்ணு ஹைனா மூஞ்சிலே குத்திக்கிட்டு வருது போ. தரையில இருந்து பறக்க ஆரம்பிச்சதும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அலறி கத்துறாங்க. ஆனா போ ஒத்தக்கண்ணு ஹைனாவை பிடிச்சி கீழே மோத விட்டு இது பக்காவா லேண்ட் ஆகுது. பின்னாடியே ஃபியூரியஸ் 5யும் வந்து சேர்றாங்க. எங்க கும்பலை பிடிக்கணும்னா ஒத்தையா வரக்கூடாதுரா, மொத்தமா திரண்டு வரணும்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த படை வீரர்களும் இவங்களை சுத்து போட்டு நிக்கிறாங்க. அடுத்து பயங்கரமா சண்டை போட்டு இதுங்களை ஒளிச்சு கட்டுவாங்கன்னு பார்த்தா நாங்க சரணடைகிறோம்னு சொல்லி கையை தூக்கிட்டு நிக்குது போ. என்னையா பண்றேன்னு மத்ததுங்க கேட்க எல்லாம் திட்டம் போட்டு தான் செயல்படுறேன், கூட சேர்ந்து நடிகன்னு சொல்லுது போ. உடனே மொத்த கும்பலையும் விலங்கு போட்டு கைது பண்றாங்க. உள்ள இருக்க ஷென்னு பேண்டா கிட்ட எப்படி வில்லத்தனமா பேசுறதுன்னு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஆட்டு ஜோசியரு உன் மனசுக்குள்ள இருக்க பயம் கண்ணாடி போல வெளியே தெரியுதுன்னு சொல்றாரு. என்னை பார்த்து கை விலங்கோட வர பேண்டா தான் பயப்படணும்னு ஒரு வித பீதியில தான் சொல்றாரு ஷென்னு. மேல நிக்கிற ஷென்னு படிக்கட்டு அதிர்றதை கவனிச்சு பேண்டா பயங்கரமான விரோதியா இருப்பான் போலேன்னு பதறி போகுது. ஆனா கொரில்லா காவலர்கள் நடக்க முடியாத பேண்டாவை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. மேல கொண்டு வந்து போட்டதும் எப்பா 3வது மாடியில வாந்தி எடுத்துட்டேன், வில்லத்தனமா வேலை செய்யற அல்லக்கையை கூப்பிட்டு அதை தொடக்க சொல்லுங்கம்மான்னு புலம்புது போ. ஆனா பீதியிலேயே நின்றுட்டு இருந்த ஷென்னு இதோட என்ட்ரியை கவனிச்சு நீதான் என்னையவே அழிக்க வந்த பேண்டாவான்னு கேக்குது. டேபிள் மேல இருந்த குட்டி பீரங்கி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு எப்பா இவனோட ஆயுதத்தை ஒளிச்சு கட்டிட்டேன், என் திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு துள்ளி குதிக்கும் போது முன்னாடி இருக்க பெரிய பீரங்கியை பார்த்து வாய பொழகுது போ. இந்த கோமாளித்தனத்தை பார்த்து வயிறு வலிக்க சிரிச்ச ஷென்னு என்னை கொல்றதுக்காக இத்தனை வருஷம் திட்டம் போட்டு இப்பதான் வந்திருக்கானான்னு கேக்குது. நீ வேற ஏன் காமெடி பண்ணிருக்க, முந்தா நேத்து தான் உன் பேரையே நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றான் போ. அப்ப நீ பழி வாங்க வரலையான்னு ஆட்டு ஜோசியர் ஆர்வமா கேட்க உங்க ஆளுங்க திருடிட்டு போன பாத்திரத்தை தான் ஏன் வாங்க வந்தேன், நான் எதுக்காக தேவையில்லாம பழி வாங்கணும்னு ஃபீல் பண்ணி சொல்லுது போ. இவனுக்கு உண்மை தெரியல போலையேன்னு சந்தோஷமா சிரிச்ச ஷென்னு இவங்களை குறி வச்சு போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாரு. உடனே பீரங்கியை கீழே இறக்கி பத்த வைக்கும் போது பட்டுன்னு அணைஞ்சு போகுது. என்னடான்னு பார்த்தா குட்டி கூண்டுல மேண்டிஸ் பொம்மையை வச்சுட்டு உண்மையான மேண்டிஸ் வெளியே போய் கலவரம் பண்ணுது. இந்த கேப்ல ஸ்னேக்கு டைகரஸோட விலங்க அவுத்து விட்டுருது. அப்புறம்டா மற்ற 5 பேரோட விலங்கையும் அடிச்சே உடைக்குது டைகரஸ். உடனே போ ஷென்னு மேல பாஞ்சி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுது. மற்றதுங்கெல்லாம் தரையை பற்றி பீரங்கியை கீழே தள்ளி விடுதுங்க. அந்த சமயம் ஷென்னு மேலே போ விழுந்ததும் தற்காப்புக்காக மயில் தொகையை விரிச்சிட்டு நிற்குது ஷென்னு. அதில் இருக்க முத்திரையை கவனிச்சு நீ தானே எங்கள் அப்பா அம்மாவை தாக்குனதுன்னு கேட்குறான் போ.
அதுல என்ன சந்தேகம்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போது ஷென்னு. இந்த கேப்ல ஆட்டு ஜோசியரை தூக்கிட்டு மற்ற காவலர்கள் எல்லாரும் இடத்த காலி பண்றாங்க. என்னப்பா ஷென்னை தப்பிக்க விட்டியேன்னு டைகரஸ் புலம்புது. அப்போ கீழே இருக்க ஆயுத கிடங்குக்கு வந்த ஷென்னு நம்ம கோட்டையை சதைச்சு தள்ளுங்கன்னு உத்தரவிடுது. உடனே இங்க செஞ்சு வச்சிருக்க மொத்த பீரங்கியாலையும் கோட்டையை நோக்கி சுட்டு தள்ளுறாங்க. அதுல கொக்குக்கு மட்டும் அடிபட்டுருது. மத்ததுங்கெல்லாம் பீரங்கியோட சக்தியை பார்த்து பதறி போதுங்க. உடனே டைகரஸ் கொக்க தூக்கிட்டு எல்லாரும் கீழே குதிங்கன்னு கத்துது. அப்புறம்டா எகிரி குதிச்ச பேண்டா மங்கி மேல விழுந்து லேண்ட் ஆகுது. பின்னாடியே மத்ததுங்களும் குதிச்சு வெளியே போலாம்னு பார்த்தா பீரங்கி தாக்குதலால அந்த இடமே சதைஞ்சு போகுது. சரின்னு பின்பக்கமா வந்து பார்த்தா காவல் வீரர்கள் பயங்கரமா அம்பு விட்டுன்னு இருக்கானுங்க. அதே சமயம் பீரங்கி தாக்குதலால இந்த கோட்டையும் சரிஞ்சு விழுறதுக்கு ரெடியா இருக்கு. உடனே டைகரஸ் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நாம மேல போறதுதான் ஒரே வழின்னு சொல்லி போவை பிடிச்சி மாடி விட்டு மாடி தாவிக்கிட்டு இருக்கு. பின்னாடியே மத்ததுங்களும் சரிஞ்சு விழுற கோட்டை மேல சிறப்பா ஓடி வருதுங்க. கஷ்டப்பட்டு மேலே ஏறி சீறி வரும் அம்புகளில் குத்து வாங்காம சிறப்பா எகிரி பில்டிங் மேல குதிக்குதுங்க. அதே போல கோட்டையும் கொடூரமா சரிஞ்சு விழுது. இதை கவனிச்ச ஷென்னு உடனே நம்ம படைகளை தயார்படுத்துங்க, ஒட்டுமொத்த சைனாவையும் பிடிக்க நாம இப்பவே கிளம்புவோம்னு சொல்லுது. அப்புறம்டா ஊளையிட்டு ஊரை சுத்தி காவலுக்கு நிக்கிற மொத்த வீரர்களையும் கூப்பிடுதுங்க. எல்லாம் கிளம்பி போனதும் நம்ம கேங்கு சிறைச்சாலைக்குள்ள பூந்துடுதுங்க. அப்போ எதுக்காக ஷென்னை தப்பிக்க விட்டேன்னு போ கிட்ட கேக்குது டைகரஸ். அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம மழுப்பி பேசிக்கிட்டு இருக்கு போ. அதை ஏத்துக்க முடியாம ஒழுங்கா உண்மையை சொல்லிடுன்னு டைகரஸ் மிரட்டி கேக்குது. இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுன்னு இருக்கன்னு கடுப்பாவது போ. அப்படின்னா இங்கேயே தங்கி உன் கவனத்தை சதற விடாம பாத்துக்கோ. நாங்க போய் ஷென்னை தடுக்கிறோம்னு சொல்லுது டைகரஸ். நானும் கூட வருவேன்னு போ அடம் பிடிச்சாலும் அதை அசால்ட்டா திருப்பி விடுது டைகரஸ். ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை போட முடியாதப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது. என்னோட அப்பா அம்மாவை நான் கடைசியா பார்க்கும்போது இவனும் அங்க இருந்தான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஷென்னுக்கு தான் தெரியும். அதனால நிச்சயமா அவங்கிட்ட நான் பேசி ஆகணும்னு சொல்லுது போ. அதை கேட்டு போவ அன்போட கட்டி தழுவி உன் நிலைமை எனக்கு புரியுது, அதனால என்னோட உயிர் நண்பனை இழக்க முடியாது, ஒழுங்கா இங்கே இருன்னு சொல்லிட்டு மற்ற கேங்க கூட்டிட்டு போகுது டைகரஸ். இந்த பக்கம் ஒரு முட்டாள் பேண்டாவால கண்டிப்பா என்னை வீழ்த்த முடியாதுன்னு நெக்கிலா சொல்லுது ஷென்னு. அப்படின்னா உன் கெட்ட எண்ணங்களை மாத்திக்க, உன் அப்பா அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றுன்னு சொல்லுது ஆட்டுக்குட்டி. அவங்க தான் என்னை நாடு கடத்திட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அவங்கள பத்தி நான் கவலைப்படணும்னு கேக்குது ஷென்னு. உன்னை ஊரை விட்டு விரட்டினதுக்கு அப்புறம் உன்னையே நினைச்சு அவங்க உயிரை விட்டாங்கன்றது உனக்கு தெரியாது. நீ உலகத்தையே கைப்பற்றினாலும் உனக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்லுது ஜோசியர் ஆடு. எப்பா முதல்ல இதை தூக்கி வெளியே போடுங்க, தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் சந்தோஷத்தை நான் தான் எடுத்துக்கணும், அடுத்தவங்களால தர முடியாதுன்னு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்குது ஷென்னு. அதே சமயம் இந்த இடத்துக்குள்ள புந்த டைகரஸ் கேங்கு வெடிமருந்தை வச்சு இங்க இருக்க எல்லாத்தையும் தெறிக்க விடலாம்னு முடிவு பண்ணுதுங்க. இதுங்களுக்கு தெரியாம 2 காவல் வீரர்களை அடிச்சு தள்ளிட்டு உள்ள புந்தப்போ பீரங்கியை உருவாக்குற தொழிற்சாலைக்குள்ள நுழைஞ்சு ஷென்னை தேடுது. ஆனா முன்னாடி வந்த ஷென்னு என்ன தம்பி இந்த பக்கம்னு கேக்குறாரு. எங்க அப்பா அம்மாவை என்ன பண்ண, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லுன்னு கேக்குது போ. அதுவா, உங்க அப்பா அம்மா உன்னை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே நெருப்பு குழம்பு பக்கெட்டில போவ சிக்க வச்சிருது. அதே சமயம் டைகரஸ் கேங்கு வெடிமருந்த கொளுத்தி உள்ள தள்ளி விட்டு சந்தோஷமா கிளம்பும் போது போ இங்க இருக்கிறத கவனிச்சு நெருப்பு அணைச்சிட்டு காவல் வீரர்கள் கூட சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க. அப்போ மேல மறுபடியும் சண்டைக்கு வந்த போவடிச்சு இரும்பு பொருட்களை எடுத்துட்டு போற ட்ரேல தள்ளி விடுது ஷென்னு. அதுல ஃபோர்க்கு மாதிரி இருக்க பொருளை வச்சு சிறப்பா எஸ் ஆனப்போ ஃப்ரைட் ரைஸ் கடாயை பயன்படுத்தி ஷென்னு கூட மோதுது. அதை சுத்து போட்ட காவல் வீரர்களை டைகரஸ் அட்டாக் பண்ணுது. இந்த கேப்ல எஸ் ஆனப்போ ஷென்னை மடக்கி பிடிச்சி உண்மை என்னன்னு மிரட்டி கேக்குது. திரும்ப பேச்சு கொடுத்துக்கிட்டே பீரங்கியை பத்த வச்சு போவ அதிபயங்கர குண்டால தாக்குது ஷென்னு. அதை ஃப்ரைட் ரைஸ் கடாயால தடுத்தாலும் பல மைல் தூரம் பறந்து போய் விழுது போ. இந்த சம்பவத்தை மனதளவுல உணர்ந்த மாஸ்டர் ஷீஃபு பதறி போறாரு. ஆனா பீரங்கி குண்டால அடி வாங்கி கருகி போனப்போ ஆத்து வழியா மிதந்து வர்றதை பார்த்த ஜோசியக்கார ஆடு அன்போட அதை தூக்கி வைத்தியம் பண்ணி உட்கார வைக்குது. கொஞ்ச நேரத்திலேயே சுயநினைவுக்கு திரும்பினப்போ ஆட்டுக்குட்டி கிட்ட இருந்து எசாவலாம்னு பார்த்தா அடிச்சு உட்கார வச்சு வாயில கசாயத்தை ஊத்தி விடுது ஆட்டுக்குட்டி. எதுக்காக என்னை காப்பாத்தினு போ கேட்க, உன் கடமையை நிறைவேற்றதான் உன்னை காப்பாத்தின. சரி, இந்த இடத்த பார்த்து உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையான்னு கேக்குது ஆட்டுக்குட்டி. உடனே தண்ணியில அதோட மூஞ்ச பார்க்கும்போது தான் சின்ன வயசுல இங்க வாழ்ந்த கதை ஞாபகத்துக்கு வருது. குட்டியா இருக்கும்போது சந்தோஷமா பேண்டா பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஷென்னும் அவனோட ஆளுங்களும் வந்து இவங்க ஊரை தாக்குனாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கவே பயமா இருக்குதுன்றதுனால கண்ணை திறந்துடுது போ. உன்னோட எண்ண ஓட்டங்களை பார்த்து பயப்படாத, அது வழியில போக விடுன்னு அட்வைஸ் பண்ணுது ஆட்டுக்குட்டி. சரின்னு மாஸ்டர் ஷீஃபு சொல்லி கொடுத்த ஆள் மனசை ஆயுதமாக்குற வித்தையை பயன்படுத்தி முழு கவனத்தையும் செலுத்தி மலைத்துளிய கீழே சிந்த விடாம கையிலேயே உருட்டி கலவரமா வித்தையை காட்டி நடந்தது என்னன்னு யோசிச்சு பாக்குது. ஷென்னோட ஆளுங்க பேண்டா ஊரை தாக்குனதும் போவ அவங்க அம்மா பொறுப்புல விட்டு ஷென்னு கூட மோத ஆரம்பிச்சாரு நைனா. இந்த கேப்ல தப்பிச்சு வந்த பேண்டா மம்மி போவ காய்கறி கூடையில வச்சுட்டு ஃபீல் பண்ணி நிக்கிறாங்க. ஆனா குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருந்த போவ பிரிய மனசு இல்லாம அப்ரப்டா ஓடி போய் காவல் வீரர்களோட கவனத்தை இவங்க பக்கமா திரும்பி வைக்கிற காட்சிகளை யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே மழை துளிய செடி மேல விடுது போ.
அதை நினைச்சு இப்ப வருத்தப்படுது. இதை கவனிச்ச ஆட்டுக்குட்டி உன் கதை சோகமா ஆரம்பிச்சிருக்கலாம், அதோட முடிவை நீ தான் தீர்மானிக்கணும்னு சொல்லுது. உடனே வாத்து நைனா போவை தத்தெடுத்து பாசங்காட்டி வளர்த்ததையும், விபரீதமா டிராகன் வாரியரா தேர்வு செய்யப்பட்டாலும் விடாமுயற்சியோட பயிற்சி எடுத்து தனக்குள்ள இருக்க திறமையை வளர்த்துக்கிட்டு அதிபயங்கர விரோதியான டாய்லாங்கையே சமாளிச்சதை நினைச்சு பாக்குது போ. சரி இப்ப சொல்லு, நீ யாருன்னு கேக்குது ஆட்டுக்குட்டி. நான் ஒரு டிராகன் வாரியர். ஷென்னு டைகரஸ் கேங்க பிடிச்சி சங்கிலியில கட்டி போட்டு மொத்த வீரர்களையும் பீரங்கியையும் கப்பல்ல ஏத்திக்கிட்டு மொத்த சைனாவையும் ஆக்கிரமிக்க கிளம்பி போகுது. அதை பார்த்த ஊர் மிருகங்கள் எல்லாமே பதறி போதுங்க. எதிர்க்க இருந்த பிரிட்ஜையும் பீரங்கி குண்டால தெறிக்க விடுது. எனக்கு தடையா எது வந்தாலும் உடனே அதை அழிச்சிடுவேன்னு கொடூரமா சொல்லுது. டைகரஸ் கேங்கு போய் இறந்துட்டான்னு நினைச்சு வருத்தத்தோட இருக்குதுங்க. அந்த சமயம் கலவரமா ஸ்ட்ரா ஹேட்டை மாட்டிக்கிட்டு தொலை தூரத்துல இருக்க பில்டிங் மேல நிக்குது போ. இதை கவனிச்ச ஷென்னி எத்தனை வாட்டி தாண்டா இந்த நாத்தம் பிடிச்ச பேண்டாவை கொள்றதுன்னு கடுப்பாகுது. டைகரஸ் கேங்கு போவை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஓட்டு மேல நின்னுகிட்டு உன் ஆணவத்தை அடக்க வந்தேன், அநியாயத்தை தட்டி கேட்க வந்தேன்னு 1/2 மணி நேரமா பஞ்சிரேலகு பேசிட்டு இருக்கு போ. அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு பாவம் கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கல. என் நண்பர்களை விடுவிக்க இந்த தொப்பியே போதும்னு வீசி எறிஞ்சா காத்துல பறந்து போகுது. அதை பார்த்து அசிங்கப்பட்டு கியூட்டா மூஞ்ச மறைச்சிக்குது போ. உடனே அதை குறி வச்சு போட்டு தள்ளுங்கடான்னு உத்தரவிடுது ஷென்னு. ஆனா தலைவன் மேல இருந்து கீழே குதிச்சு அங்கேயும் இங்கேயும் அளவாஞ்சி ஓடி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனால சரியா குறி வைக்க முடியாம காவல் வீரர்கள்லாம் திண்டாடுறாங்க. என்னதான் குழப்பத்தை உண்டாக்குனாலும் கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு வாங்க ஓரமா நின்னுடுது போ. அப்புறம்டா அது பக்கம் பீரங்கியை திருப்பினதும் கப்பல்ல எகிரி குதிச்சு எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்புது. உடனே காவல் வீரர்கள் அட்டாக் பண்ண வரும்போது அவங்க கோடாலியை புடுங்கி தூக்கி வீசுது. மங்கி வாளால கோடாலியை பிடிச்சி சங்கிலியை தெறிக்க விட்டு எல்லாரையும் விடுவிக்குது. பக்காவா கூட ஒன்னா சேர்ந்து எதிரிங்க முன்னாடி போஸ் கொடுத்து நின்று அடுத்து என்னப்பா பண்ணலாம்னு கேக்குதுங்க. நான் இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் என்ன சென்னை தடுத்தாகணும் அவ்வளவுதானே சொல்லுது போ. உடனே மொத்த வீரர்களையும் அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை பாக்குதுங்க. அப்போ சிறைச்சாலையில இருந்த மலமாடு மாஸ்டரும் முரட்டு முதல மாஸ்டரும் களத்துல இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கவனிச்சப்போ எப்படிடான்னு கேட்க, உங்க ஆளு விடாப்பிடியா பேசி எங்களையே சண்டை போட வச்சிட்டாம்பான்னு சொல்லுதுங்க. அது யாருடான்னு பார்த்தா காவல் வீரர்களை தெரிக்க விட்டு கலவரமா என்ட்ரி கொடுக்கிறாரு மாஸ்டர் ஷீஃபு. உடனே போ குதூகலமாகிடுது. டைகரஸ் கிட்ட இந்த கும்பலை கடல்ல இறங்க விடாம தடுக்க இவங்க கப்பலையே பயன்படுத்தின்னு உத்தரவிடுறாரு மாஸ்டர் ஷீஃபு. அதன்படி ஒரு படகையே உதச்சி நட்டாங்கொத்தா நிக்க வைக்குது டைகரஸ். கொக்கு இறகுட சக்தியை பயன்படுத்தி காத்த உருவாக்கி 2 கப்பல்களை மோத விட்டு நிக்க விடுது. அப்புறம்டா போவும் மத்த கேங்கும் தீப்பொறி பறக்க எகிரி வரும்போது ஹீரோ கேங்கோட என்ட்ரினா இப்படிதான் இருக்கணும்னு சந்தோஷப்படுது போ. இந்த கேங்கு கலவரமா எதிர்த்து வர காவல் வீரர்களை அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை சிறப்பா செய்யறாங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பான ஷென்னு வழிமறிச்சுக்கிட்டு இருக்க படகுகளை சுட்டு தள்ளுன்னு உத்தரவிடுறாரு. என்னால முடியாதுன்னு படைத்தளபதி சொன்னதும் கத்தியால அதை குத்திட்டு ஷென்னே பீரங்கியை பத்த வைக்கிறாரு. அது முன்னாடி நின்றுட்டு இருந்த போவை தள்ளி விட்டு டைகரஸ் வந்து குண்டடி பட்டுடுறாங்க. அதனால வழிமறிச்சுக்கிட்டு இருந்த படகுகள் எல்லாமே சதறி விழுது. அதே போல போ கேங்கில் இருக்க மொத்த பேரும் அடிபட்டு விழுறாங்க. மாஸ்டர் ஷீஃபுவால கூட எந்திரிச்சு நிக்க முடியாம இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். டைகரஸ் அடிபட்டாலும் உயிரோட இருக்கிறத உறுதிப்படுத்தினப்போ அவங்கள ஓரமா தள்ளி விட்டு கவுந்து கிடக்கிற படகுல ஏறி நின்று மொத்த ஷென்னோட படைகளையும் ஒத்தையால தடுக்க ரெடியா நிக்குது போ. சரி உன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லி பீரங்கியால தாக்குது ஷென்னு. அப்போ ஆழ்மனசை அமைதிப்படுத்தி வெறும் கையாலேயே பீரங்கி குண்ட மழை துளி போல சுத்தல்ல விட்டு வேற பக்கமா திருப்பி விடுது போ. அதை பார்த்து மாஸ்டர் ஷீஃபுல இருந்து எல்லாருமே வாய புலகுறாங்க. ஆனா பீரங்கி குண்ட கையாலேயே தொட்டதால நெருப்பு பத்தி எரியறத பார்த்து பதறி போது போ. கோமாளித்தனமா அந்த நெருப்பு அணைக்கிறத கவனிச்ச எல்லாரும் இவன் இன்னும் திறந்தலையாடான்னு ஃபீல் பண்றாங்க. ஷென்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாலும் மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கன்னு உத்தரவிடுறாரு. போவை நோக்கி எத்தனை குண்டு வந்தாலும் ஒன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே அது மேல படாம தப்பிச்சு போகுது, இல்ல கையாலேயே தடுத்து கலவரம் பண்ணுது. ஒரு கட்டத்துக்கு மேல போவை நோக்கி சுடப்படுற எல்லா பீரங்கி குண்டுகளையும் படகு பக்கம் திருப்பி விட்டு செதறடிக்குது. உடனே ஷென்னு மிகப்பெரிய பீரங்கியால சுட்டு போவை தாக்குறாரு. அந்த குண்டையும் நருட்டோ பயன்படுத்துற ராசைங்கன் போல கையாலேயே பிடிச்சி கலவரம் பண்ணுது போ. அதை வச்சு சங்கு சக்கரம் போல சுத்திக்கிட்டு இருக்கிறத மெய்சிலிருத்து பாக்குது ஷென்னு. பக்காவா அந்த குண்டையே மிகப்பெரிய பீரங்கி பக்கம் திருப்பி விடுது போ. அதனால ஷென் இருந்த கப்பல் செதஞ்சு போகுது. இதுல அடிபட்டு விழுந்த ஷென்னு எப்படி உன்னால இதை செய்ய முடிஞ்சதுன்னு போகிட்ட கேக்குது. ஷோல்டரை லூசா விட்டு கையை மட்டும் குண்டு பக்கம் வச்சேன்னு சொல்லுது போ. நான் அதை பத்தி கேட்கல, உன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் அழிச்சேன், அப்புறம் எப்படி உன் ஆள் மனசுக்குள்ள இருக்க அமைதியை கண்டுபிடிச்சேன்னு கேக்குது ஷென்னு. கடந்த கால சம்பவங்களை நினைச்சு கவலைப்படாம நிகழ்காலத்துல சந்தோஷமா இருந்தாலே ஆள் மனசுல இருக்க அமைதியை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுது போ. எவ்வளவு பெரிய ஜென் தத்துவம் தெரியுமா இது. ஆனா சப்பையா சொல்லிடுச்சு பாருங்களேன். இதை ஏத்துக்க முடியாம ஷென்னு போவை கொடூரமா தாக்கிட்டு இருக்கு.
அதை கஷ்டப்பட்டு தடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு போ. ஒரு கட்டத்துல சதஞ்சு போன மிகப்பெரிய பீரங்கி ஷென்னு மேல விழும்போது அதோட மரணத்தை ஏத்துக்கிட்டு கண்ண முடியுது ஷென்னு. அதனால கப்பல் வெடிச்சு செதறும் போது போ அலறிக்கிட்டே எகிரி குதிக்குது. சுயநினைவுக்கு திரும்பின டைகரஸும் போவை தண்ணில இருந்து மேல தூக்கி விட்டு நீ சிறப்பா சண்டை போட்டன்னு பாராட்டுது. உடனே போ அதை அன்போட கட்டி தழுவுது. இதை பார்த்து கொக்கு வாய உலகுது. ஆனா போவும் டைகரஸும் கூச்சப்பட்டுக்கிட்டு நிக்க மத்த எல்லாம் ஓடி வந்து போவை சந்தோஷமா கட்டி தழுவி நீ சிறப்பா சண்டை போட்டன்னு பாராட்டுதுங்க. மாஸ்டர் ஷீஃபு இந்த சின்ன வயசுலயே நீ ஆழ் மனசுல இருக்க அமைதியை கண்டுபிடிச்சிட்டியேன்னு பொறாமப்படுறாரு. என்ன பண்றது, எனக்கு சிறப்பான வாத்தியார் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி அவரையும் கட்டி தழுவுது போ. ஆனா மாஸ்டர் ஷீஃபு மின்னல் மாதிரி அதுல இருந்து விடுபட்டு கம்புல போய் நிக்கிறாரு. அப்போ சதஞ்சு போன படகுல இருந்து வான வேடிக்கைகள் வர்றதை பார்த்து எல்லாரும் வாய புலகுறாங்க. இது இப்படி இருக்க வாத்து நைனா போவை நினைச்சு வருத்தப்படுறாரு. அந்த சமயம் 2 பொட்டி ஃபுல்லா முள்ளங்கியை தூக்கிட்டு வந்த போவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவர்கிட்ட நான் சைனாவையும் காப்பாத்திட்டேன், நான் யாருன்ற உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான் போ. அது என்னப்பான்னு வாத்து நைனா கேட்க, என்னை பெத்தது ஒரு பேண்டாவா இருந்தாலும் வளர்த்த நீங்க தான் என்னோட அப்பான்னு சொல்லி அன்போட கட்டி தழுவுறான் போ. இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுற அதே சமயத்துல ரகசியமா ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பா பேண்டா என் புள்ள உயிரோட தான் இருக்கானான்னு சந்தோஷப்படுது. அப்பதான் ஷென்னுகிட்ட இருந்து தப்பிச்சு மொத்த பேண்டாவையும் கூட்டிட்டு இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இந்த பாகத்தோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, ரகசியமா இருக்க பேண்டா கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க போவோட நைனா புள்ளைய தேடி ஊருக்கு வராரு. அதே போல ஆத்ம உலகத்துல இருக்க ரணக்கொடூரமான வில்லன் நஜ உலகத்துக்கு வந்து கலவரம் பண்றான். இவனை எதிர்த்து சண்டை போட சீ சக்தியை பயன்படுத்தணுன்றதுனால போ ரகசிய பேண்டா கிராமத்துக்கு போறான். அங்க அவன் பண்ற கோமாளித்தனமும் மற்ற பேண்டாஸ் பண்ற அட்டகாசங்களும் கடைசியில இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொடூர வில்லனை எப்படி வீழ்த்தினாங்கன்ற தரமான காட்சிகளை 2016 வெளிவந்த குங்ஃபு பாண்டா 3வது பார்ட்டோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எடுத்ததும் ஆத்மாக்கள் உலகத்துல உட்காந்து ஆள் மனசுல இருக்க அமைதியை அடைஞ்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாரு மாஸ்டர் ஊக்வே. அப்போ காட் ஆஃப் வார்ல வர கிரேட்டோஸோட கத்தி போல ஒன்று வந்து மாஸ்டர் ஊக்வேவை தாக்குது. சப்பையா அதை தடுத்துட்டு, என்ன நண்பா, நம்ம சண்டை தான் 500 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு திரும்பி வந்தேன்னு கேட்குறாரு மாஸ்டர் ஊக்வே. என்ன கேள்வி இது, உன்னை தோக்கடிக்கதான்னு காய் சொன்னதும் அதுக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கான்னு கிண்டல் பண்ணி அவரை அசால்ட்டா சமாளிக்கிறாரு ஊக்வே. என்ன பண்றதுப்பா, இறந்து போன பெரிய பெரிய மாஸ்டர்களோட சீ சக்தியை திருடுறதுக்கே டைம் ஆகி போச்சு, இப்போ உன்னோடதையும் திருடிட்டேன்னா என்னால நஜ உலகத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு கை. இதை கேட்டு வருத்தப்பட்ட ஊக்வே, நீ எவ்வளோ திருடினாலும் உனக்கு அது பத்தாதுன்னு சொல்லி மிகப்பெரிய சீ சக்தியால காயை தக்கறாரு. அதை சமாளிச்சு சங்கிலியால ஊக்வேவை பிடிச்சி பச்சை கலர் மாணிக்க கல்லா மாத்திக்கிட்டு இருக்காரு கை. நீ என் புடியில இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை தடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு கை. அதுக்கு தான்டா நான் வேற ஒருத்தனை தேர்வு செஞ்சுட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கல்லாவுறாரு ஊக்வே. அப்போ அவனையும் கல்லா மாத்திட்டனா பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி ஆத்ம உலகத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு கை. இது இப்படி இருக்க கோமாளித்தனத்திலையும் குங்ஃபு கலையிலையும் சிறந்து விளங்குற நம்ம போ மலையிலிருந்து எகிரி குதிச்சு சூப்பர் ஹீரோ போஸ் எல்லாம் கொடுத்து அப்பாவோட நூடுல்ஸ் கடையில கண்டதையும் வாங்கி திங்கிறாங்க. அடுத்ததா லைனா நிக்கிற ஊர் மிருகங்களுக்கு தீப்பொறி பறக்க கையை தட்டிட்டு போறான் போ. அங்கிருந்து பயிற்சி பண்ற இடத்துக்கும் வந்து சூப்பர் ஹீரோ போஸை கொடுத்துட்டு நின்னா ஃபியூரியஸ் 5 சேர்ந்தவங்க சாதாரணமா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து, என்னப்பா நீங்க எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறீங்க, எதிரிய மிரள வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாவலா காட்டணும்னு சொல்லி கதவை உதைச்சி துறக்க காலை தூக்குனா மாஸ்டர் ஷீஃபு வந்து முன்னாடி நிக்கிறாரு. உடனே காலை சுருக்கிட்டு அடக்கமா நின்ன போகிட்ட, நீ சொன்னது உண்மைதான், உள்ள வாங்க நான் உங்களுக்கு பாவலா காட்டுறேன்னு சொல்லி நெருப்பு அம்ப விட்டு தீப்பொறி பறக்க பயிற்சி மையத்தை காட்டுறாரு மாஸ்டர் ஷீஃபு. அதை பார்த்து ஆவலா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு போ கேட்டதும், இன்னையோட உங்களுக்கு நான் பயிற்சி தர போறது இல்லைன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. என்ன சொல்றீங்க, உங்க உடம்புக்கு என்னாச்சு, எப்போ சாவ போறீங்கன்னு அதிர்ச்சியில கேக்குறான் போ. டேய் நான் நல்லா தாண்டா இருக்கேன், இனிமே நீ தான் இவங்க எல்லாருக்கும் பயிற்சி தரணும்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. என்ன சொல்றீங்க, ஃபியூரியஸ் 5க்கு நான் பயிற்சி தரதான்னு அதிர்ச்சி ஆவறான் போ. நீ தானே டிராகன் வாரியர், உனக்கு தான் அந்த தகுதி இருக்கு. சரி அந்த பக்கமா பாரு, வெள்ளக்காக்கா மல்லக்க பருகுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா ஓடி போறாரு மாஸ்டர் ஷீஃபு. தோடான்னு போ ஆச்சரியப்படும் போது உத்தரவிடுங்கள் மாஸ்டர்னு குனிஞ்சு நிக்கிறாங்க ஃபியூரியஸ் 5. வேற வழி இல்லாம இதை செய் அதை செய்யன்னு சொல்லி எல்லாரையும் காயப்படுத்துறான் போ. அதனால அடி வாங்கி மிதி வாங்கி தவழ்ந்து வந்த ஃபியூரியஸ் 5 கிட்ட இன்னைக்கு எதனா கத்துக்கிட்டீங்களான்னு தயக்கத்தோடவே கேட்கறான் போ. உனக்கு சொல்லித்தர தெரியாதுன்றத தெளிவா கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு போகுது டைகரஸ். அதனால தலை குனிஞ்சு வந்தப்போ இங்க வேலை செய்யற பறவைங்க பேசிட்டு வரதை ஒட்டி கேட்டு ஓரமா நின்றுறான். என்ன நினைச்சிட்டு இருக்காரு மாஸ்டர் ஷீஃபு, இவனுக்கு போய் முன்னுரிமை கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா போ நிக்கிறான். நீங்க பேசினதை நான் ஒட்டி கேட்கலன்னு போ சொன்னாலும் நீ ஒரு அடிமுட்டாள்னு மூஞ்சி எதிர்க்க சொல்லிட்டு போதுங்க. அதை கேட்டு வருத்தத்தோட ஊக்வே சிலையை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பினா மாஸ்டர் ஷீஃபு நிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எனக்கு அதிர்ச்சி கொடுக்கறதையே வேலையா வச்சிருக்கீங்களா, இன்னைக்கு பாருங்க என்ன பண்றதுனே தெரியாம எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டன்னு புலம்புறான் போ. உனக்கு சொல்லித்தர தெரியாதுன்னு எனக்கும் தெரியும், உன்னால முடிஞ்சதை மட்டும் பண்ணனா முடியாததை பண்ணவே முடியாம போயிடும், அதனால நீ ஒரு டிராகன் வாரியர்ன்றதை மறந்துடாதன்னு பாடம் நடத்துறாரு மாஸ்டர் ஷீஃபு.
டிராகன் வாரியரோட வேலையே எதிரிங்க கிட்ட இருந்து ஊரை காப்பாத்துறதும் மற்ற மிருகங்களை உற்சாகமா வச்சுக்கிறதும் தானேன்னு சொல்றான் போ. இதுக்காக தான் உன்னை மாஸ்டர் ஊகுவே டிராகன் வாரியர் ஆக்கினாருன்னு நம்புறியா? உன் கற்பனைக்கு எட்டாத சக்தியை நீ அடையணும்னு சொல்லி வாடி போன பூவை மறுபடியும் பூத்து குலுங்க வைக்கிறாரு மாஸ்டர் ஷீஃபு. அதை பார்த்து ஆச்சரியத்தோட உச்சிக்கே போனப்போ எப்படி இதை பண்ணீங்கன்னு கேட்குறான். இந்த சக்தியோட பேரு தான் சி. எல்லா உயிரினங்களுக்கும் இது இருக்கு. 30 வருஷமா குகைக்குள்ள தனியா உக்காந்து தான் யாருன்ற கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு மாஸ்டர் ஊகுவே. ஆனா நான் உங்ககிட்ட இருந்து 3 நிமிஷமாச்சும் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு புலம்புறாரு மாஸ்டர் ஷீஃபு. அதுக்காக தான் என்ன பயிற்சி கொடுக்க சொன்னீங்களான்னு கேட்கறான் போ. உன்னை போலவே உன்னை மாத்துறதுக்காக தான் உன்னையே பயிற்சி கொடுக்க சொன்னேன்னு குழப்பிட்டு போறாரு மாஸ்டர் ஷீஃபு. இப்பவே நீங்க ஊகுவே லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு போறான் போ. இது இப்படி இருக்க ஆத்ம உலகத்திலிருந்து வெளியே வந்த காயை பார்த்து 2 மிருகங்க பதறி போதுங்க. அதுங்க கிட்ட நான் உன்னை மிதிச்சா நீ செத்துருவியான்னு காய் கேட்டதும் பயத்துல முட்டையை போட்டு ஆமான்னு சொல்லுதுங்க. அப்ப நான் பூமிக்கு திரும்பி வந்துட்டேன் மாஸ்டர் ஊகுவே. இனிமேதான் ஜெனரல் காயோட ஆட்டம் ஆரம்பம்னு சொல்றான். அது யாருப்பான்னு 2 முழிக்க, சைனாவோட வரலாற்றிலேயே கொடூர தளபதி நான் தான். என் பார்வைப்பட்டாலே எதிரிங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு தன்னை பத்தி அடுக்கு மொழியில வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். அதுங்க கேள்விப்படாத ஒருத்தன் கேனப்பைய மாதிரி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நான் ஊகுவேயோட நண்பன்னு சொன்னதும் தான் அவரை பத்தி எங்களுக்கு தெரியும்னு சந்தோஷப்படுதுங்க. உடனே அவர் மாணிக்கக்கல்லா மாத்தி வச்சிருந்த மொத்த மாஸ்டரையும் வெளியேற்றி ஊகுவேயோட சிஷ்ய புள்ளைங்களை அடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு உத்தரவிடுறாரு கை. அதுங்க வெறிகொண்டு ஓடுறத பார்த்து இதுங்க 2 பதறி போதுங்க. இந்த பக்கம் போ குளிச்சுக்கிட்டே ஃபியூரியஸ் 5 பொம்மைங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அங்க வந்த வாத்து நைனாவை பார்த்ததும் அமைதியா பொம்மையை உள்ள தள்ளிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்குது. சரின்னு அது அக்கல்ல தேய்ச்சி விட்டுக்கிட்டே என்னப்பா ஆச்சுன்னு வாத்து நைனா கேட்க, டிராகன் வாரியரா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் என்ன பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்காரு மாஸ்டர் ஷீஃபு. அதனால நேத்து பயங்கரமா அசிங்கப்பட்டுட்டேன்னு புலம்புறான் போ. அப்போ நீ அடுத்த கட்டத்துக்கு போறியா? இதை வச்சு நம்ம வியாபாரத்தை பயங்கரமா பெருக்கலாமேன்னு சந்தோஷப்படுறாரு வாத்து நைனா. அந்த சமயம் உன்னோட டம்ப்ளிங் ரெக்கார்டை இன்னொருத்தன் தோக்கடிக்க போறான்னு ஒன்று வந்து சொல்லுது. அது யாருடான்னு பார்த்தா 103 டம்ப்ளிங்க வாயில கதைக்கிட்டு புது ரெக்கார்டை செட் பண்ணிட்டேன்னு கையை தூக்கிட்டு நிற்கிது வயசான பேண்டா. இதை வியந்து பார்த்தப்போ நீங்க யாருன்னு கேட்க, டம்ப்ளிங்கை முழுங்கிட்டு என் பேரு லீஷன், என் பிள்ளைய நான் தேடி வந்தேன்னு சொல்லுது. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட எல்லா மிருகமும் போவை திரும்பி பார்க்க, நானும் எங்க அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு புலம்புது போ. கூடிய சீக்கிரம் நீ உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன்னு லீஷான் சொல்ல, உங்களுக்கும் உங்க பையன் சீக்கிரமா கிடைச்சிருவான்னு சொல்லுது போ. இதை கேட்டு எல்லா மிருகமும் தலையில அடிச்சுக்குதுங்க. ஆனா திரும்பி போன லீஷான் போதான் இவரோட பையனு புரிஞ்சு மறுபடியும் வந்து கட்டி தழுவுது. அதே போல லீஷான் தான் தன்னோட அப்பான்னு புரிஞ்ச போவும் சந்தோஷப்படுது. நல்லா இருக்கியாப்பா சின்ன தாமரை, எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்துன்னு புலம்புறாரு லீஷான். எனக்கு வாத்து நைனா வச்ச பேரு போன்னு சொன்னதும் அவரை ஓடி போய் கட்டி தழுவுறாரு லீஷான். என் பிள்ளைய பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. ஆனா நீ தான் இவனோட அப்பான்னு எப்படி நான் நம்புறதுன்னு வாத்து நைனா கேட்க, எங்க தொப்பைய பார்த்தாலே தெரிய தேவையில்லன்னு சொல்லி டிங்டாங்கன்னு மோதிக்குதுங்க. உடனே ஒரு பன்னிக்குட்டி இதுங்க 2த்தையும் அழகா வரைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பின்னாடி கோவமா நின்றுட்டு இருந்த வாத்து நைனா இவன் இங்க இருக்கான்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குது. அழிஞ்சு போனதா நினைச்ச மொத்த பேண்டாக்களையும் கூட்டிட்டு மலைக்கு பின்னாடி இருக்க ரகசிய கிராமத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி தான் நீ இங்க இருக்கன்னு எனக்கு தகவல் சொல்லுச்சு. ஆமா, டிராகன் வாரியர்னா என்னப்பான்னு கேக்குறாரு லீஷான். நான் ஒரு டிராகன் வாரியர்ன்றதையும் பிரபஞ்சம் தான் சொல்லிச்சான்னு ஆச்சரியத்தோட கேக்குறான் போ. அட கடையை சுத்தி உன்னோட போஸ்டர் தானப்பா இருக்கு, அதை பார்த்து தான் கேட்கறேன்னு சொல்றாரு லீஷான். சரி வாங்க குங்ஃபு கோயிலுக்கு போவோம், அப்பதான் நீங்க என்னை பத்தி பெருமையா நினைப்பீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான் போ. இங்க தனியா நின்றுட்டு இருந்த வாத்து நைனா உன்னை எப்பவுமே நான் பெருமையா தானப்பா நினைக்கிறேன்னு புலம்புறாரு. ஆனா போ லீஷானை கூட்டிட்டு படியேறி வரும்போது பயங்கரமா மூச்சு அழைக்கிறதால இது நம்மளோட குடும்ப வியாதியான்னு கேக்குறான். யாருக்கு தெரியும்னு மூச்சு வாங்கிட்டே சொல்றாரு லீஷான். சரின்னு உள்ள கூட்டிட்டு போய் குங்ஃபு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் காட்டுறான் போ. அதுல பார்ட்ல உடைச்ச ஜாடியை ஒட்ட வச்சதே இப்ப காட்டுறான். அப்போ லீஷான் மாஸ்டர் ரைனோவோட கவச உடைய போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அதை பார்த்து நாம இதை போடக்கூடாது, இருந்தாலும் செம்மையா இருக்கேப்பா, அதுல ரைனோவோட வாசனை வருதா, உங்களால இப்போ 1000 எதிரிங்களை கூட சப்பையா சமாளிக்க முடியுமான்னு ஆர்வத்தோட கேட்கறான் போ. தெரியலையேன்னு சொல்லிட்டு கவச உடையில தொங்கிட்டு இருந்ததை பிடிச்சி இழுத்ததும் பவர் ரேஞ்சர்ஸ்ல வர மாதிரி பக்காவா உடம்போட விட்டுக்கிட்டு பின்னாடி ரெக்கையும் மண்டை மேல கொடியும் பறக்குது. அதை பார்த்து எல்லையில்லா ஆச்சரியப்பட்டப்போ நான் கொஞ்சோண்டு உச்சா போயிட்டேன்னு சொல்றான். அப்புறப்டா அவரு கூட சேர்ந்து கேடயத்துல சறுக்கலாம் மாதிரி அடிக்கிறது என்ன, கைவிரல்கள்ல கவசத்தை மாட்டி விளையாடுறது என்ன, ரிக்ஷாவை இழுத்துட்டு போறது என்ன. ஆனா கேடயத்துல ராட்னம் சுத்தும் போது மட்டும் லைட்டா வாந்தி எடுத்துடுறான் போ. அவனை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் அப்பாவும் பிள்ளையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூத்தை சிரிக்காம பாக்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் சொல்ற அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூரியஸ் 5வும் மாஸ்டர் ஷீஃபும் வரதை பார்த்து ஒன்னும் தெரியாம நிக்குது போ. ஆனா அப்பா மட்டும் போவை முட்டிக்கிட்டே இருக்காரு. வெயிட்டிஸ் நைனா கொஞ்ச நேரம் கம்முன்னு நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இவரை அறிமுகப்படுத்துறான். அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு சரி வாங்க உங்க புள்ள எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கறத பாருங்கன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அதை கேட்டு எல்லாரும் பதறும்போது நம்ம ஊரை தாக்குறாங்கன்னு தகவல் வருது. உடனே டிராகன் வாரியரோட வேலையை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சந்தோஷமா போறான் போ. அங்க காய் அனுப்பி வச்ச மாணிக்க கல்லு உருவத்துல இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபியூரியஸ் 5 கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
என்ன பண்ணாலும் இந்த மாணிக்கக்கல்லு மாஸ்டர்களை ஒளிச்சு கட்டவே முடியல. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டப்போ பன்னி ஓவியரை கூட்டிட்டு வந்து முள்ளம்பன்றி மாஸ்டர் கூட நான் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வரைய சொல்றான். அது இவன் மூஞ்சில குத்துற மாதிரி வரைஞ்சி விட்டுருது. அப்புறம்டா இதுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே வாத்து நைனா கடைக்கு வந்து விழுறான். போ அட்டாக் பண்றதுக்கு பேனை எடுத்தா கரண்டியை கொடுக்குறாரு வாத்து நைனா. அதை வச்சு தாக்க முடியாம போனாலும் டம்ப்ளிங்கை முழுங்கிட்டு டைகரஸ் வைப்பரோட உதவியால பீரங்கி குண்டு போல இதுங்களை தாக்குறான். அதை சமாளிக்க முடியாம விழுந்ததுங்களை மடக்கி பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுங்க மூலமா நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், நிச்சயமா நான் உங்களை தேடி வருவேன். என் பேரு காயின்னு சொல்லிட்டு எல்லா மாஸ்டரையும் குட்டிகள்லாம் மாத்திட்டு மறுபடியும் வர வச்சுக்கிறான். அதை பார்த்து செம்ம சக்தி வச்சிருக்கானே, யார் இவனு கேட்குறான். போ மாஸ்டர் ஷீஃபு ஆழமா யோசிச்சு பார்த்து, காய் இந்த பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்ல, வாங்க போய் தேடலாம்னு சொல்றாரு. மாஸ்டர் ஊகுவே எழுதி வச்ச ஆயிரக்கணக்கான ஸ்கிரால்ஸ்ல இருந்து ஒன்னத்தை எடுத்து அதை படிச்சு பார்க்கறாரு. காயும் மாஸ்டர் ஊகுவேயும் ஒன்னா நின்று போர்க்களத்துல சண்டை போடுற உயிர் நண்பர்கள். ஒரு வாட்டி எதிரிகளோட எதிர்பாராத தாக்குதலால ஊகுவே காயப்பட்டாரு. அவரை தூக்கிட்டு ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்க பேண்டா கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரு கை. அங்க இருக்க பேண்டாஸ் எல்லாமே சீ சக்தியை பயன்படுத்தி என்னை குணப்படுத்தினாங்க. அவங்க கிட்ட இருந்து சீ சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு நானும் கத்துக்கிட்டேன். ஆனா கைக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி உலகையே ஆளணும்னு நினைச்சான். அதை வச்சு உயிருள்ள மிருகங்களை மாணிக்க கல்லா மாத்தினான். அவன் இஷ்டத்துக்கு செயல்படுற மாதிரி அதை பயன்படுத்தவும் செஞ்சான். உடனே அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டு ஆத்ம உலகத்துக்கு அனுப்பி வச்சேன். என்னைக்காவது அவன் நிஜ உலகத்துக்கு திரும்பி வந்தா சீ சக்தியை பயன்படுத்துற சிறப்பான மாஸ்டரால தான் அவனை தடுக்க முடியும்னு எழுதி வச்சிருக்காரு மாஸ்டர் ஊகுவே. இதை கேட்ட லீஷானு, நான் உனக்கு சீ சக்தியை கத்து தரம்பா, நீ என் கூட ரகசிய பேண்டா கிராமத்துக்கு வா, அங்க உன் வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி பயிற்சி எடுக்கிற வேலையை பாருன்னு கூப்பிடுறாரு. இதை கேட்டு போ சந்தோஷப்படுறான். ஆனா வாத்துனேனா போவை அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. காயை தடுக்க டிராகன் வாரியர் அங்க போய் தான் ஆகணும்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. சரி உனக்கு சாப்பாடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு போறாரு வாத்துனேனா. உடனே சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு அப்பா லீஷான் கூட போ கிளம்பிடுறான். அப்புறம்டா கொக்கையும் மேண்டிஸையும் அனுப்பி காய் எங்க இருக்கிறான்னு கண்காணிக்க சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அதே சமயம் லீஷான் கூட சந்தோஷமா கிளம்பினப்போ ஏகப்பட்ட மலைக்காடுகளை தாண்டி வரும்போது பசிக்குதுன்னு சொல்லி சோத்து முட்டையை இறக்கி வைக்குது. அதுல பதுங்கியிருந்த வாத்து நைனாவை கவனிச்சு, நீங்க ஏன்பா இங்க வந்தீங்கன்னு கேட்கறான். பேண்டா கிராமத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதை சமைச்சு கொடுக்கதான்ப்பா வந்தேன்னு சொல்றாரு வாத்து நைனா. அது ரகசியமான இடம்ன்றதுனால உங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னு லீஷான் சொல்ல, 20 வருஷமா போவை தத்தெடுத்து வளர்த்த விஷயத்தையே நான் இப்பதான் சொன்னேன், அதனால எந்த ஒரு ரகசியத்தையும் என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு வாத்து நைனா. சரின்னு லீஷான் அவரையும் கூட்டிட்டு பனிப்பிரதேசத்தை கடந்து மிகப்பெரிய மலை முன்னாடி வந்து நிக்குது. இதை போவால ஏற முடியாது, வாங்க திரும்பி போலாம்னு வாத்து நைனா கூப்பிட, பேண்டாஸ் எப்பவுமே கஷ்டப்படாம தான் வேலை செய்யும்னு சொல்லி பாறங்கல்லு மூலமா செஞ்சு வச்ச லிஃப்டை யூஸ் பண்ணி மேலே கூட்டிட்டு போகுது. அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க பெரிய சைஸ் பேண்டால இருந்து குட்டி குட்டியா கியூட்டா இருக்க மொத்த பேண்டாஸையும் பார்த்து வாயை பொழகிறான் போ. அதுங்க லீஷான் அவன் பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான்ற சந்தோஷத்துல எகிரி குதிச்சு ஓடியாருதுங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே மூச்சு வாங்கி மொத்த கூட்டமும் நின்றுட்டு மறுபடியும் ஓடி வந்து நல விசாரிக்குதுங்க. அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்ட போக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு லீஷான். அதுல 2 பேரு டம்ப்ளிங் மாலையை போட்டு கடிச்சு திங்கிறாங்க. குட்டி பேண்டா ஒன்று டைக்ரஸ் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இதை கொடுங்கலன்னு கியூட்டா கெஞ்சி கேட்குது. வேற வழி இல்லாம போ அதை கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றான். இங்க இருக்க எல்லாருமே என்ன போலவே இருக்கீங்களேன்னு ஆச்சரியப்படுறான். இன்னைக்கு என் பையன் திரும்பி வந்த நாளுன்றதுனால எல்லாருக்கும் விருந்து வச்சிருக்கேன்னு சொல்லி உருண்டு போறாரு லீஷான். மற்றதுங்களும் அதே போல உருள்றத கவனிச்சு போவும் முயற்சி பண்ணுது. ஆனா டிக்கியை தேய்ச்சிக்கிட்டு கண்ட இடத்துல மோதி உருண்டு பிறண்டு டைனிங் டேபிளுக்கு வந்து சேருது. அங்கேயும் வந்த வாத்து நைனாவை பார்த்து, உங்க மூக்கு ஏன் இப்படி இருக்கு, கழுத்து ஏன் நீண்டு இருக்குன்னு கேக்குதுங்க குழந்தை பேண்டாஸ். நான் ஒரு வாத்து அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்கை எடுத்து போகிட்ட கொடுக்கறாரு வாத்து நைனா. அதை பயன்படுத்தி சாப்பிட்றத கவனிச்சு, நீ வெறுங்கையால சாப்பிட மாட்டியா, ஒரு டம்ப்ளிங்காக தான் சாப்பிடுவியான்னு கேட்குதுங்க மற்ற பேண்டாஸ். அப்போதான் இதுங்க மொத்தமாக அள்ளி வாயில போடுறத கவனிச்சு, என் வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாததுக்கு காரணம் இதுதானு ஆச்சரியப்படுது போ. அங்கே ரிப்பனை வச்சு அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பெண் பேண்டாவை பார்த்து வாயை புழகிறான் போ. அதை கவனிச்சு, இந்த உலகத்திலேயே அழகான பேண்டா நான் தானு உன் மனசில் நினைக்கிறது என் காதில் தெளிவாக கேட்குது, அப்போ நீயும் என் கூட வந்து ஆடுன்னு சொல்லி போவை கண்டமேனிக்கு சுத்த விடுது. அவன் கையில் ரிப்பனை கொடுத்து ஆட விட்டா கண்டதையும் தூக்கி அவன் மூஞ்சிலே அடிச்சுக்கிறான். சரின்னு ரிப்பனை பிடுங்கி பக்காவா அவனை போஸ் கொடுத்து உட்கார வைக்குது மெய். இது எல்லாத்தையும் பார்த்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கேன்னு ஆச்சரியப்படுறான் போ. அதே சமயம் கொக்கும் மேண்டிஸும் காயை தேடி போகும்போது கரடி கோழி முதல்ல இந்த 3 மாஸ்டரும் காயை பொழந்து கட்ட வராங்க. எங்க ஊர்ல புந்து அட்டாக் பண்ணிட்டான், அதனாலதான் பொலக்கடிச்சு விளக்கேத்த வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பச்சை கலர் வெளிச்சம் வந்ததும் 3 பேரோட சத்தமும் அடங்கி போகுது. என்னடான்னு பார்க்க உள்ள போன மேண்டிஸோட சத்தமும் அடங்கி போகுது. சரின்னு கொக்கு தயக்கத்தோடவே உள்ள வந்து காய பார்த்த உடனே பறந்து போக முயற்சி பண்ணுது. ஆனா கிரேட்டோஸ் கத்தியை பயன்படுத்தி கொக்கையும் மாணிக்க கல்லா மாத்திடுறான் காய். இந்த பக்கம் விடிஞ்சதும் எந்திரிச்சு போய் சீ சக்தியை சொல்லி தரும்படி லீஷான் கிட்ட கேக்குது போ. உன்னோட பயிற்சியை மதியானம் வரைக்கும் தூங்குறது தான் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு லீஷான்.
சரின்னு திபுன்னு ஓடி வந்து ஜன்னலை சாத்திக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு நாக்கு தள்ள தூங்க ஆரம்பிக்குது போ. மதியானம் லீஷான் வந்து போவை எழுப்பி விட்டு ஊரை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க குட்டி பேண்டாஸ் எல்லாமே சின்ன பொம்மையை வச்சு காலால உதச்சி விளையாடிக்கிட்டு இருக்க போவும் அதை வாங்கி சிறப்பா வித்தையை காட்டுது. ஆனா தூரமா உதச்சி தள்ளினதும் பாட்டி பாண்டா மேல விழுந்து மட்டையாகுது. அடுத்ததா சருவல்ல சிறப்பா உருள்ற வித்தையை சொல்லி தராரு லீஷான். எப்பவும் போல போ முட்டி மோதி உருள்றத கவனிச்சு உன் இஷ்டப்படி நீ உருளக்கூடாது, பாதைக்கேத்த மாதிரிதான் உருளணும்னு சொல்லி தராரு லீஷான். அதன்படி உருண்டு வயிற்ற புரட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் போ. இவனுக்கு சாப்பாடு செய்ய வந்த வாத்துனைனா மத்த குட்டி பேண்டா செய்யற சேட்டையால கடுப்பாகிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுங்களும் போ மாதிரியே இருக்கிறதால சந்தோஷப்படுறாரு. அப்போ லீஷான் கூட சேர்ந்து பேண்டாக்களோட அன்றாட வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்றான் போ. இதுல கட்டிப்புடி வைத்தியம் பண்ற பேண்டால இருந்து ரிப்பனை சுத்துற பேண்டா வரைக்கும் எல்லாரு கூடயும் நண்பனா மாறிடுறான். அவனை கூட்டின்னு போய் சின்ன வயசுல அம்மா கூட சேர்த்து வச்சு வரைஞ்ச ஓவியத்தை காட்டுறாரு லீஷான். பேண்டாக்களால தான் உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு பயந்த ஷென் தான் உங்க அம்மாவை கொண்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதை கேட்டு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றான் போ. அதே சமயம் அம்பு மூலமா வர தகவலை வச்சு சைனால இருக்க மொத்த மாஸ்டர்களையும் மாணிக்க கல்லா மாத்திட்டான் இந்த கைன்னு புலம்புறாரு மாஸ்டர் ஷீஃபு. அந்த சமயம் கொக்கும் மேண்டிஸும் மாணிக்க கல்லா மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண வருது. அப்பதான் கலவரமான என்ட்ரியோட வராரு கை. மாஸ்டர் ஊகுவேயோட நினைவிடமா இருக்க இந்த இடத்த அழிக்க போறேன்னு சொல்றாரு. உடனே மங்கி, டைகரஸ், பாம்பு இதுங்க கூட சேர்ந்து மாஸ்டர் ஷீஃபுவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ டைகரஸை கை ஏளனமா நினைச்சாலும் ஒரே குத்துல அவரையே மரல வைக்குது. மங்கியும் பாம்பும் சேர்ந்து மேண்டிஸையும் கொக்கையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்குங்க. உடனே கை அதுங்களை என் பக்கமா அழைச்சிட்டு வான்னு சொன்னதும் மேண்டிஸும் கொக்கும் சேர்ந்து மங்கியையும் பாம்பையும் இழுத்துட்டு வருதுங்க. கை அதுங்களை கல்லா மாத்திட்டு அடுத்தது மாஸ்டர் ஷீஃபுவை அட்டாக் பண்றாரு. துணைக்கு வந்த டைகரஸ் கிட்ட போவ நீதான் எச்சரிக்கணும், உடனே இங்கிருந்து கிளம்புன்னு உத்தரவிடுறாரு. அப்போ காய் கழுத்துல இருந்த ஊகுவேயோட மாணிக்க கல்லை கவனிச்சு அட்டாக் பண்ண முடியாம திணறி போய் நிக்கிறாரு மாஸ்டர் ஷீஃபு. அந்த கேப்ல கிரேட்டோஸ் கத்தியை பயன்படுத்தி மாஸ்டர் ஊகுவேயோட சிலையை சதைச்சு தள்ளிட்டு குங்ஃபு கோயிலையும் நொறுக்கிடுறாரு காய். அதை பார்த்து வருத்தப்பட்ட மாஸ்டர் ஷீஃபு உன்னை தடுக்க ஒருத்தன் வருவான்டான்னு சொல்றாரு. யாரு, அந்த பேண்டாவா? உன்னை போல அவனையும் கல்லா மாத்திட்டா எனக்கு பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி சீ சக்தியை பயன்படுத்தி மாஸ்டர் ஷீஃபுவை மாணிக்க கல்லா மாத்திடுறாரு கை. இதை பதுங்கி நின்று பார்த்த டைகரஸ் பதறி போய் ஒரு ஸ்க்ராலை எடுத்துக்கிட்டு போவை தேடி போகுது. இங்க சீயை கத்துக்கிறதுக்காக அப்பா சொன்ன எல்லா வேலையும் செய்யுது போ. சோம்பேறித்தனமா ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலும் சீ சக்தி வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்க வாடி போன பூவை பூத்து குலுங்க வைக்க முயற்சி பண்ணுது. அந்த சமயம் காயம்பட்ட டைகரஸ் இவங்க ஊருக்கு வந்து சேருது. அதோட பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடுற குட்டி பாண்டா உடனே போய் டைகரஸை கட்டி தழுவுது. அதுகிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு போ கேட்க மாஸ்டர் ஷீஃபு உட்பட எல்லாரையும் மாணிக்க கல்லா மாத்திட்டான் அந்த கை. இப்போ உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான். இப்போ நீ சீ சக்தியை பயன்படுத்த கத்துக்கிட்டியான்னு கேக்குது டைகரஸ். எனக்கே தெரியல, எங்க அப்பாவை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு திரும்பினா அவர் இந்த ஊரையே காலி பண்ண சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக சீ சக்தியை பத்தி எனக்கு சொல்லித்தர மாட்டீங்கன்னு கேட்கறான் போ. அதை பத்தி எனக்கே தெரியாது, நீ ஆபத்தான விரோதிங்க கூட சண்டை போடுறத பார்த்து பயந்து போய் தான் எனக்கு சீ சக்தி தெரியும்னு பொய் சொன்னேன். ஏற்கனவே உன்னை இழந்துட்டேன்னு நினைச்சு 20 வருஷம் வாழ்ந்தது போதும், இதுக்கப்புறம் உன்னை இழக்கவே கூடாதுன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. நீங்க எப்போ என்கிட்ட பொய் சொன்னீங்களோ அப்பவே என்னை இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தப்போ மூங்கில் கொம்புகளை உடைச்சி காய் மாதிரி பொம்மை செஞ்சு அது கூட சண்டை போடுற பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே போல காயும் பாண்டாவோட பொம்மையை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வாத்துனைனா தனியா இருக்க லீஷானுக்கு டம்ப்ளிங் எடுத்துட்டு போய் கொடுத்து, நீங்க பொய் சொன்னதுனால போ உன்னை வெறுத்துட்டான்னு நினைக்காதீங்க, நிச்சயமா அவன் திரும்பி வருவான். நான் இங்க வர்றதுக்கு முக்கிய காரணமே என்னை விட போ உங்க மேல பாசம் வச்சிருவானோன்னு பயந்தேன். ஆனா அவனுக்கு தான் அதிகப்படியான பாசம் கிடைச்சிருக்குன்னு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். அதனால போக்கு நம்ம 2 பேரோட உதவியும் தேவைன்னு சொல்றாரு. அதே சமயம் பொம்மை கூட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க போவை சந்திச்ச டைகரஸ் இதை வச்சு நீ காயை சமாளிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்னோட சுண்டு விரல் தாக்குதலால சமாளிக்க முடியும்னு போ சொன்னாலும் சீ சக்தி இல்லாம அவன் கிட்ட கூட உன்னால நெருங்க முடியாது. மாணிக்க கல்லா மாத்தி வச்சிருக்க மொத்த மாஸ்டர் படைகளையும் வச்சு அட்டாக் பண்ணானா உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் தோத்து போயிடுவேன் தான், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு டிராகன் வாரியரான்ற சந்தேகம் இருக்கு. இப்போ நான் ஒரு பேண்டாவான்ற சந்தேகமும் சேர்ந்துருச்சு. அதனால சண்டை போட முடியாம சரணடைஞ்சிடலாமான்னு கேட்கறான் போ. அந்த சமயம் லீஷானும் வாத்து நைனாவும் மொத்த பேண்டா கூட்டத்தையும் கூட்டிட்டு வந்து நாங்க உனக்கு துணையா நிக்கிறோம், எங்களுக்கு குங்ஃபு சொல்லி கொடுன்னு கேட்கறாங்க. என்னால டைகரஸ்கே குங்ஃபுவை சொல்லி தர முடியாது, ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குங்ஃபு தெரியும். அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும்னு கேட்கறான் போ. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தா நாங்களும் உன்னை போல குங்ஃபு பாண்டாவா மாறிடுவோம்னு சொல்றாரு லீஷான். அப்பதான் மாஸ்டர் ஷீஃபு சொன்ன தத்துவம் போக்கு புரியுது. நீங்க எதுக்காக என்ன போல மாறணும், உங்களை போலவே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் பயிற்சி தரேன்னு சொல்லி 2 பேரையும் கட்டி தழுவுறான் போ. அதன்படி கட்டி பிடிக்கிற பேண்டாவை இறுக்கமா கட்டி பிடிக்க சொல்றான். சருவல்ல உருண்டுட்டு வர பேண்டாக்களை சிறப்பா ஊர்ல சொல்றான். பொம்மையை வச்சு காலில் வித்த காட்டுற பேண்டாக்களை இன்னும் சிறப்பா பயிற்சி எடுக்க சொல்றான். ரிப்பனை சுத்துற பேண்டாக்கு நுஞ்சாக்க கொடுத்து சுத்த வைக்கிறான்.
அடுத்து பாட்டி பேண்டாவை பலகையில உதைக்க சொன்னா கண்ட இடத்துல உதைச்சிட்டு போகுது. இதுக்கு மத்தியில குட்டியா கியூட்டா இருக்க பேண்டா டைகரஸ் பின்னாடியே அலைஞ்சிட்டு போகுது. அடுத்து உண்டிகோல் மாதிரி பேண்டாக்களை தூக்கி வீசுற யுக்தியையும் சொல்லி தரான். இப்படி மொத்த கூட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லாம கொடுக்குற பயிற்சியை பார்த்து டைகரஸ் வாய பொழகுது. இப்படி மொத்த பேண்டாக்களும் சண்டைக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி திட்டம் போட ஒண்ணு கூட்டி நிக்க வைக்கிறான். பன்னு கும்பலும் நூடுல்ஸ் கும்பலும் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நூடுல்ஸ் கும்பல் காத்துருங்கன்னு சொல்லும் போதே எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருதுங்க. சரின்னு மூங்கில் கொம்பை வச்சு நீங்க இங்க இருக்கணும் அங்க இருக்கணும்னு சொல்றதுக்குள்ள அதையும் பிடிச்சி தின்னுருதுங்க. சரி அதையும் விடுங்க, எல்லாரும் ஒரு பக்கமா நின்று மந்திரக்கல் மாஸ்டர்களை சமாளிச்சிங்கன்னா காயை சுண்டு விரல் தாக்குதலால நான் சமாளிச்சிடுவேன்னு சொல்றான் போ. சரின்னு எல்லா கூட்டமும் கலைஞ்சு போனதும் டைகரஸ் எடுத்துட்டு வந்த ஸ்க்ராலை பாக்குறான். அதுல சீ சக்தியை பயன்படுத்துற பேண்டாஸை கவனிச்சு எனக்கு மட்டும் இந்த வித்தை தெரிஞ்சதுன்னா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான்னு புலம்புறாரு லீஷான். கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லும் போதே காய் வந்திருக்கான்னு புரிஞ்சு வெளியே போய் எட்டி பாக்குறான் போ. அங்க கிரேட்டோஸ் கத்தியை பயன்படுத்தி மலை மேல இருந்து எகிரி சிறப்பா வந்த காயை பார்த்து இதுதான்ப்பா சூப்பரான என்ட்ரன்ஸு, நீ தான் அசகாய சூரன் பார்வையாலேயே விரோதிகளை பரலோகத்துக்கு அனுப்புற காயான்னு கேக்குறான் போ. ஒரு வழியா உனக்காச்சும் என்னை பத்தி தெரிஞ்சுது, இதனாலேயே உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு புலம்புறாரு கை. வாய் சவடால் விடாம வந்த வேலையை பாருடா வெண்ணமவனேன்னு கூப்பிடுறான் போ. நான் உங்க கிராமத்தை ஒழிச்சு ஒட்டுமொத்த பேண்டாவையும் அழிச்சுன்னு சொல்லும் போதே வாய் உதார் விடாதேன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு போ. உடனே மாணிக்க கல்லா மாறின மாஸ்டர்களை அனுப்பி இவங்களை ஒட்டுமொத்தமா பிடிக்க சொல்லி உத்தரவிடுறாரு கை. அவங்கள பார்த்து வருத்தப்பட்டப்போ முன்னால வந்த முதல மாஸ்டரை சமாளிச்சுக்கிட்டு பறக்கும் கொக்க பாஞ்சு போய் அடிங்கன்னு கத்துறான். உடனே ரெண்டு பக்கமும் உண்டிகோல் போல பேண்டாக்களை வீசி கொக்க மட்டையாகிறாங்க. அப்புறம்டா ஃப்ரைட் ரைஸ் கடையை வாங்கி எல்லாரையும் தடுத்து நிறுத்தி பேண்டாக்களை உருண்டு வர சொல்லி 3 மாஸ்டரை பறக்க விடுறான். அடுத்ததா கட்டிப்புடி வைத்தியம் பண்ற பேண்டாவை வச்சு மங்கி மாஸ்டரை பிடிச்சிடுறான். முதல்ல மாஸ்டர் வாயை பிடிச்சிக்கிட்டே ரிப்பனையும் நுஞ்சாக்கையும் சுத்துற பேண்டா கிட்ட 2 மாஸ்டரை மோத விட்டு சம்பவம் பண்றான். அது ரிப்பனால கட்டி போட்டு நுஞ்சாக்க வச்சு பொலன்னு பொழந்து தள்ளுது. அடுத்ததா டைகரஸ் குட்டி பேண்டா கூட சேர்ந்து முதல்ல மாஸ்டரை சமாளிக்கிற வேலையை பார்க்குது. முள்ளம்பன்றி மாஸ்டரையும் ரைனோ மாஸ்டரையும் பட்டாசு கொளுத்தி போட்டு சம்பவம் பண்ணுதுங்க குட்டி பேண்டாஸ். கடைசியா வந்த மாஸ்டர் ஷீஃபு மூஞ்சிலேயே பேனால அடிச்சு நாங்க இவரை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க வாத்து நைனாவும் லீஷானும். அவங்க இவரை சமாளிச்சுக்கிட்டு இருக்க கேப்ல போ காயை தாக்க கிளம்புறான். அவரு மொத்தமா அனுப்பிச்ச மாணிக்க மாஸ்டர்கள் எல்லாருமே அடி வாங்குறதுனால குழம்பி போய் நிக்கிறாரு. உடனே உருண்டு போய் மிகப்பெரிய பனிக்கட்டியா உருவாகி காய் மேல மோதுறான். அப்புறம்டா அவர் கையை பிடிச்சி சுண்டு விரல் தாக்குதல் பண்ணலாம்னு பார்த்தா காயோட விரலையே பிடிக்க முடியாம போகுது. அதை பார்த்து வயிறு வலிக்குதே அம்மா நெஞ்சு வலிக்குதேன்னு சீனை போட்டு இந்த தாக்குதல் என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு மொத்த மாணிக்க மாஸ்டர்களையும் உள்வாங்கி போ கூட முழு பலத்தோட மோதுறாரு கை. அவரை கஷ்டப்பட்டு சமாளிச்சாலும் போவை சப்பையா அடிச்சு பறக்க விடுறாரு கை. இதை பார்த்து எல்லாருமே பதறி போறாங்க. அப்போ கிரேட்டோஸ் கத்தியால வட்டத்தை போட்டு ஊக்வேயோட மாணிக்க கல்லுக்கிட்ட இவனை தான் நீ என்ன தடுக்க தேர்வு செஞ்சியா, ஃபர்ஸ்ட் இவனை மாணிக்க கல்லா மாத்திடுறேன், அடுத்ததான் மற்றவங்களையும் மாத்துறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா கிட்ட நெருங்கி வராரு கை. உடனே என் சுண்டு விரல் தாக்குதல் உன் மேல வேலை செய்யாம போகலாம், அதை வச்சு என்னையே தாக்குனா 2 பேரும் ஆத்ம உலகத்துக்கு போலாம்லன்னு சொல்லி அங்க பாரு வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னு காயோட கவனத்தை திசை திருப்பி இவனோட விரலையே பிடிச்சி ஸ்கடூஷ்னு சொல்றான் போ. அதனால 2 பேருமே ஆத்ம உலகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க மறைஞ்சு போன இடம் குங்ஃபு முத்திரையோட பூவால ஜொலிக்குது. அதை பார்த்து என் புள்ள எங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்ட லீஷான் கிட்ட அவன் நம்மளை காப்பாத்திட்டு ஆத்ம உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்றா டைகரஸ். அப்படின்னா அவனை யாரு காப்பாத்துறதுன்னு கேட்கிறாரு வாத்து நைனா. அப்போ ஆத்ம உலகத்திலையும் வெறித்தனமா சண்டைய ஆரம்பிச்ச கை மிகப்பெரிய கட்டிடத்தை போ மேல மோத விட்டு சங்கிலியால கட்டி போட்டு மாணிக்க கல்லா மாத்திர வேலையை பார்க்கறான். அப்போ நம்ம உலகத்துல இருக்க லீஷான் என் பிள்ளைக்கு நம்ம உதவி தேவை, நாம யாருன்றத நமக்கே புரிய வச்சவன், ஒரு உன்னதமான தந்தை நான் தான் சொல்லி கையை நீட்டினதும் சீ சக்தி வெளியேறுது. அதே போல டைகரஸ் நான் போவோட உயிர் நண்பன்னு சொன்னதும் அதோட கையில இருக்கிற சீ சக்தியும் வெளியேறுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நான் யாருன்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சதுனால எல்லாரோட சீ சக்தியும் ஆக்டிவேட் ஆகுது. இதனால ஆத்ம உலகத்துல இருக்க போவுக்கு அதிபயங்கர சக்தி கிடைக்குது. உடனே உடம்பு ஃபுல்லா பரவி இருந்த மாணிக்க கல்ல தெறிக்க விடுறான் போ. அப்புறம்டா குங்ஃபு ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரா ஹேட்டும் மண்டையில மாட்டிக்கின்னு கலவரமா நிக்கிறான். அதை பார்த்து யாருடா நீன்னு கேக்குறான் கை. நான் ஒரு பேண்டாவோட புள்ளையா, இல்ல வாத்தோட புள்ளையா, இல்ல சிறந்த மாணவனா, இல்ல சிறந்த குருவா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் நான் தனித்தனியா பதிலை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே நான் தான் இப்போதான் எனக்கு புரிய வருது. ஏன்னா நான் தான் டிராகன் வாரியர்னு சொல்லிக்கிட்டே கலைநயத்தோட கையை சுத்தினதும் தான் கலவரமா வெளிச்சத்திலேயே உருவாகுது டிராகன். இங்க பாத்தியா, இனிமேதான் என்னோட வெறித்தனத்தை காட்ட போறேன்னு சொல்லி ஜாலியா டிராகனோட சுத்திக்கிட்டு இருக்கு போ. அதை அட்டாக் பண்ண கிரேட்டோஸ் கத்தியை வீசினா ஒன்னுத்த முழுங்கி ஏப்பம் விட்டு இன்னொன்னுத்த சுத்தி கலவரமா கையே பிடிச்சி இழுத்துட்டு போது போ. அது மட்டும் இல்லாம எதிர்க்க இருந்த பாறைகள் மேல காய மோத விட்டு கலவரம் பண்ணுது. ஊக்வேயோட சீ சக்தியை பிடிக்க எனக்கு 500 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இன்னும் 500 வருஷம் ஆனா கூட உன் சீ சக்தியை பிடிக்காம விட மாட்டேன்னு சவால் விடுறான் கை.
அப்போ இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி மொத்த டிராகனையும் காய் உடம்புக்குள்ள செலுத்துறான் போ. அந்த எல்லையில்லா சக்தியினால இவன் மாணிக்கக்கெல்லாம் பிடிச்சி வச்சிருந்த எல்லா மாஸ்டர்களும் நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. மேண்டிஸ் இப்பவும் பச்சையா இருக்கிறோமே, ஆனா இது வேற பச்சைன்னு சந்தோஷப்படுது. அங்க இருந்த குட்டி பாண்டா அதையும் பொம்மைன்னு நினைச்சு தூக்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க, ஆனா போ இன்னும் வரலையேன்னு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆத்ம உலகத்துல மாஸ்டர் ஊக்வேவை சந்திக்கிறான் போ. அவரு என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் மினுகுதே, நீ வளர்ந்துட்ட போலையேன்னு கேட்க, ஆமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஓட்டினா செமையா இருக்கும்ல, அதே போல தீனியை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்றான் போ. நீ டிராகன் வாரியரா வளர்ந்துட்டேன்னு சொன்ன தம்பி, அதே போல நான் தான் உங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்து உன்னை பாண்டா கிராமத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னேன். எப்படியும் இந்த ஆபத்தை சமாளிக்க நீ அங்க போய் தான் ஆகணுன்றதுக்காக தான் நான் தகவல் கொடுத்தேன்னு சொல்றாரு ஊகுவே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு போ கேட்க, உன்னை முதல்ல டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சப்போ உன் எதிர்காலமும் எனக்கு தெரிஞ்சுது, உன்னோட கடந்த காலமும் எனக்கு தெரிஞ்சுது. கண்டிப்பா நம்ம குங்ஃபூ சிம்பிளோட இன்யாங்கு போல நீ தான் நம்ம உலகத்தை காப்பாத்துவேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உன்னை நான் டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சேன். இப்போ நீ உன் திறமையை வளர்த்துக்கிட்டதுனால எனக்கு அப்புறம் நீ தான் இந்த குங்ஃபூ கலையை வளர்க்கணும்னு சொல்லி அவர் கையில வச்சிருந்த குச்சியை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு சந்தோஷமா சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்க பாண்டாவை பார்த்து ஊகுவே சிரிக்கிறாரு. ஆமா இங்க இருந்து என்னால போக முடியுமான்னு போ கேட்க, நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணதில்ல, நீ வேணும்னா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றாரு ஊகுவே. சரின்னு தண்ணியில குங்ஃபூ முத்திரையை போட்டதும் போர்ட்டல் ஓப்பன் ஆகி நம்ம உலகத்துக்கு வந்துடுறான் போ. அவன் பறக்கிறத பார்த்து 2 அப்பாக்களும் சந்தோஷப்பட பட்டுன்னு கீழே விழுந்துடுறான். இனிமே எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம மறைஞ்சு போகாதன்னு சொல்லி 2 பேருமே கட்டி தழுவுறாங்க. உங்களோட சீ சக்தி தான் என்னை காப்பாத்திச்சுன்னு அவங்க கிட்ட சொல்றான். அப்புறம்டா மொத்த கும்பலும் போவ கட்டி தழுவுனதும் மாஸ்டர் ஷீஃபு வந்து முன்னாடி நிக்கிறாரு. அவன் கையில வச்சிருந்த குச்சியை பார்த்து இதை யாரு கொடுத்தான்னு கேட்கிறாரு. ஆத்ம உலகத்துல இருக்க மாஸ்டர் ஊகுவே தான் எனக்கு இதை தந்தாரு. அது மட்டும் இல்லாம சீ சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் முழுசா கத்துக்கிட்டேன்னு சொல்றான் போ. இதை கேட்டு மாஸ்டர் ஷீஃபு பொறாமப்பட்டாலும் எனக்கும் சொல்லி கொடுன்னு கேட்கிறாரு. அப்புறம்டா எல்லாரையும் கூட்டிட்டு இவங்க ஊருக்கு வந்து மொத்தமா சேர்த்து குங்ஃபூ கலையை சொல்லி தரான் போ. அங்க பேண்டாஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பலவித கோமாளித்தனம் பண்ணாலும் போ சொல்லி கொடுக்கறத பக்காவா பண்ணி சீ சக்தியை வெளியேற்றுதுங்க. அதனால சுத்தி இருக்க எல்லா மலர்களும் பூத்து குலுங்குறதோட படம் முடியுது. இப்போ லேட்டஸ்டா வந்த 4வது பாகத்தோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, உருவத்தை மாத்தக்கூடிய சூனியக்கார பச்சோந்தி போ கிட்ட இருக்க மந்திர கொம்பை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதை ஒரு திருட்டு நரி கூட சேர்ந்து குங்ஃபூ பாண்டாவான போ எப்படி சமாளிக்க போகுது, ஆத்ம உலகத்துல இருக்க மொத்த வில்லன்களையும் வெளியேற்றின பச்சோந்தி என்ன பண்ண போகுது, கோமாளித்தனம் பண்ணாலும் கொலக்குடூரமா சண்டை செய்ய போற டிராகன் வாரியரான போ செய்யற சம்பவத்தை குங்ஃபூ பாண்டா 4வது பாகத்தோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எடுத்ததும் ஆடுகள் வேலை செய்யற சுரங்கத்துல கலவரமா என்ட்ரியை கொடுக்கறாரு டாய்லாங்கு. நம்ம போ டிராகன் வாரியர் ஆனதும் முதல்ல தோக்கடிச்ச மாவீரன் இவர் தான். அவரை பார்த்து எல்லா ஆட்டுக்குட்டியும் அதிர்ச்சி அடையுதுங்க. இந்த நாட்டுல இருக்க எல்லா வளமும் எனக்கு தான் சொந்தம், இனிமே என்ன டிராகன் வாரியரால கூட தடுக்க முடியாதுன்னு கெத்தா சொல்றாரு டாய்லாங்கு. இது இப்படி இருக்க நம்ம போ எங்க போனா என்ன ஆனான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு வாத்தினேனா. அவன் இந்நேரத்துக்கு எத்தனை வில்லன்களை எசகு பசகா அடிச்சுக்கிட்டு இருக்கானோ, தயவு செஞ்சு அவனை பத்தி கவலைப்படாம இருங்க, கண்டிப்பா அவன் சீக்கிரம் வந்துருவான்னு சொல்றாரு பாண்டானேனா. அதுக்கேத்தா போல திருக்க மீன் கூட கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல போ. அது கடலுக்குள்ள நீந்தி காத்துல பறந்து கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணாலும் போ அதை சல்லீசியா சமாளிக்கிறாரு. திருக்க மீன் பலக பாலத்தை செதைச்சாலும் நம்பாலும் ஒத்த கொம்புல நின்னு கலவரம் பண்றாரு. முழு வித்தையை கத்துக்கிட்ட டிராகன் வாரியர்ன்றதுனால திருக்க மீனை சல்லீசியா சமாளிச்சு அதோட வாளாலேயே கட்டி போட்டு வயத்துக்குள்ள முழுங்கின 3 பன்னிக்குட்டிங்களை காப்பாத்தி வெளியேத்துது. அங்க இருக்க மத்த மிருகங்கள்லாம் டிராகன் வாரியரை பாராட்டி தள்ளுறாங்க. சரி எனக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அறக்க பறக்க ஓடி வருது போ. இங்க இருக்க மிருகங்கள்லாம் டிராகன் வாரியரை சுத்து போட்டு கையெழுத்து கேக்குதுங்க. அப்போ தெரியாதனமா மாஸ்டர் ஷீஃபு தலையிலையும் கையெழுத்து போட்டுடுறான் போ. ஐயோ மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்லி அதை அழிச்சதும், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்பான்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அப்பாவோட கடைக்கு வருது போ. அங்க ஆவிகள் உலகத்துல இருந்த மாஸ்டர் ஊகுவே கொடுத்த கம்பை வச்சு நாம எப்ப நினைச்சாலும் 2 உலகத்துக்கும் போயிட்டு வரலாம். இப்போ இதை வச்சு எங்க அப்பாவோட கடையை திறக்கிறேன்னு சொல்லி ரிப்பனை வெட்டுறான் போ. அங்க இருந்த குட்டி குஞ்சானுங்களாம் ஃபியூரியஸ் ஃபை எங்க போனாங்கன்னு கேக்குறாங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையை முடிக்க ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அதான் நான் இருக்கேன்ல, என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மிருக குட்டிகள் கூட சேர்ந்து அழகா போஸ் கொடுத்து வரைய வைக்குது போ. அங்கேயும் வந்த மாஸ்டர் ஷீஃபை வரைஞ்சு வச்சிடுறாங்க. ஒழுங்கா என் கூட வந்து சரி, நான் சில பல விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு ஷீஃபு. இந்த ஓவியத்தை எனக்காக ஓரங்கட்டி வைக்கி, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷீஃபு கூட போது போ. அவனை மலை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நீ அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு போ கேட்க, மாஸ்டர் ஊகுவேவை போல நீயும் தலைமை இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிற வேலையை பார்த்துக்கணும்னு சொல்றாரு ஷீஃபு. அந்த வேலையை நீங்க செய்யலாமேன்னு ஊகுவே கொடுத்த மந்திர கொம்பை ஷீஃபு கிட்ட தராரு போ. ஊகுவே உன்னதான் தேர்வு செஞ்சிருக்காரு, அந்த பதவிக்கு நீ தான் தகுதியான ஆளு. நாளைக்கே அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்யணும்.
ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாரு ஷீஃபு. அதுக்கேத்தா போல பழத்தை வெட்டி கலவரம் பண்ற மாடு, கத்தி வளையத்துக்குள்ள கலவரமா பூந்து போற பன்னி, மரப்பலகைய துண்டு துண்டா வெட்டுற மிருகம், அடுத்து போவ போலவே போஸ் கொடுக்குற பன்னி, கடைசியா பாறையவே பல்பொடி போல தெறிக்க விடுற ஆடுன்னு எல்லாம் அதுங்களோட திறமையை காட்டுதுங்க. ஆனா டிராகன் வாரியரா அதுங்கள ஒருத்தனை தேர்வு செய்யாம என் கை என்னதான் காட்டுதுன்னு சீன் போடுறான். அதை பார்த்து பாவம் பாறையை நொறுக்கின ஆட்டுக்குட்டி பதறி கத்துது. ஆனா மற்ற மிருகங்கள்லாம் அதை பெருசா எடுத்துக்காம ஜாலியா கை தட்டி பாராட்டுதுங்க. ஆனா ஷீஃபு மட்டும் எதுக்குப்பா அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்யாம விட்டேன்னு போகிட்ட கேக்குறாரு. எல்லாரும் சூப்பரா அவங்களோட திறமையை காட்டினாங்க, ஆனா யாரை பார்த்தும் எனக்கு டிராகன் வாரியரா தேர்வு செய்யணும்னு தோணவே இல்லையேன்னு சொல்றான் போ. இப்போ இல்லைனாலும் உன் கண்ணுக்கு அடுத்த டிராகன் வாரியர் சீக்கிரமாவே தெரிவாங்க. அது வரைக்கும் ஆழ் மனசுல எந்தவித குழப்பமும் இல்லாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு ஷீஃபு. சரின்னு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணும்போது அவன் மனசுக்குள்ள இருக்க மொத்த கேள்விகளும் அவனோட உருவமாவே வந்து கேக்குதுங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அலறி கத்தி எல்லாத்தையும் மறைய வச்சிடுறான். அப்போ மரத்துல இருக்க பூவிதழ்கள் எல்லாம் அழகா அவன் முன்னாடி பறக்க தொடங்குது. அதை கவனிச்சு மாஸ்டர் ஊக்வே தான் எதையோ சொல்ல வராருன்னு சந்தோஷப்படும் போது வாய்க்குள்ள 2-3 பூ பூந்துக்குது. அதை துப்பிட்டு திரும்பி பார்த்தா கோயிலுக்குள்ள திருட்டு மிருகம் ஒண்ணு பூருது. உடனே உள்ள பூந்து டிராகன் வாரியர் இருக்க இடத்துல திருட்டு வேலையை பார்க்க வந்திருக்கியா, யார் நீ என்ன ஏதுன்னு கேக்குறான் போ. அவனை பேச விட்டு முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு திருட்டு வேலையை பார்க்குது மர்ம மிருகம். ஆனா போ என்ன நடக்குதுன்னு புரியாம சுத்தியும் முத்தியும் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு கத்தியை தூக்கி வீசுது. அதை அழகா தடுத்து கீழே சொருவிட்டு யாருடா இதை வீசினான்னு பார்த்தா ஏர்லயே பறந்து விளக்கெண்ணைய கலவரமா கீழே ஊத்தி போவுக்கே போக்கு காட்டுது நரி பயமுள்ள. ஒரு டிராகன் வாரியர் கிட்ட மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிறியா நீனு போ கேட்டதும், யாரு நீயா டிராகன் வாரியர்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விடுது நரி. அதை கீழே போடாம அழகா அடுக்கி வைக்கிற வேலையை பார்க்கறான் போ. ஆனா ஏற்கனவே 2 வாட்டி உடைச்ச ஜாடிய மறுபடியும் 3வது முறையா உடைக்க வைக்குது நரி. ஆனா போ திரும்பி தாக்குனதும் நரி மயங்கி விழுந்துருது. அதுக்கு என்னாச்சோன்னு பதறி போய் போ கிட்ட வந்து பார்த்தா மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சு போ கையில இருக்க மந்திர கொம்பை வாங்கிட்டு எஸ் ஆகுது நரி. உடனே செம்ம கடுப்பான போ கோமாளித்தனம் பண்ணாம பக்கவா சம்பவம் பண்ணி நரிய பிடிச்சிருது. ஆனா விளக்கெண்ணெயில தட்டு மாதிரி கீழே விழுந்துருது. அப்புறம்டா நரிய ஜெயிலுக்கு அனுப்பும் போது நீ எப்படி டிராகன் வாரியர் ஆனன்னு கேக்குது நரி. அதை பத்தி 2 வருஷம் ஜெயில உட்காந்து யோசிச்சு பாருன்னு சொல்லுது போ. அந்த சமயம் அறக்க பறக்க ஓடி வந்த ஆட்டுக்கூட்டம் டாய்லாங்கு திரும்பி வந்துட்டான். இரும்பு சுரங்கத்துல பூந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு சொல்லுதுங்க. அவனதான் ஆத்ம உலகத்துல அடக்கி வச்சிருக்கனேன்னு போ யோசிக்கும் போது, நான் எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதே போலதான் இதுவும் சின்ன காலடி தடத்தோட தடையும் கூட உனக்கு ஒரு கதையை சொல்லும்னு புதிர போட்டு போது நரி. உடனே அங்கிருந்து இரும்பு சுரங்கத்துக்கு போய் பார்த்தா பெரிய மிருகத்தோட காலடி தடம் சிறுசாகிட்டே போறத கவனிச்சு உடனே நரிகிட்ட வந்து உனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி சொல்லுன்னு கேக்குது போ. ஃபர்ஸ்ட் நான் ஏன் உனக்கு உதவி பண்ணும்னு சீன் போட்டு உருவத்தை மாத்தக்கூடிய சூனியக்கார பச்சோந்தி தான் இந்த வேலையை பார்த்திருக்குன்னு உண்மையை சொல்லிடுது நரி. அப்போ உடனே அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு போ கிளம்புனதும், ஏன்பா அது எந்த உருவத்தில் இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும், என் உதவி இல்லாம நீ அந்த சூனியக்காரியை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுது நரி. அங்க வந்த மாஸ்டர் ஷீஃபு என்னப்பா டிராகன் வாரியரை தேர்வு செஞ்சிட்டியான்னு போகிட்ட கேக்குறாரு. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சுண்டலிக்கு என்ன வேலைன்னு நரி மாஸ்டர் ஷீஃபுவை கிண்டல் பண்ணுது. அதை சட்டம் பண்ணாதீங்க, இந்த பகுதியை பத்திரமா பாத்துக்கோங்க, நானும் இதுவும் போய் உருமாறும் சூனியக்கார பச்சோந்தியை கண்டுபிடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புது போ. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட நரி அது கையில இருந்த விலங்க மாஸ்டர் ஷீஃபு கையில மாட்டி விட்டு போகுது. வழியில போகிட்ட இருந்த மந்திர கொம்பை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அதை மனசார கொடுத்தாதான் உன்னால அதோட சக்தியை பயன்படுத்த முடியும்னு சொல்றான் போ. அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஈஸியா வாங்கிடலாம், ஏன்னா ஏமாலின்னு உன் நெத்தி ஃபுல்லா எழுதி ஒட்டிருக்குன்னு கிண்டல் பண்ணுது நரி. அதே சமயம் நூடுல்ஸ் கடையில உக்காந்த மிருகங்க எல்லாம் சூனியக்கார பச்சோந்திய பத்தி கண்ட மேனிக்கு புரளி பேசிக்கிட்டு இருக்குங்க. அதை கேட்டு வாத்து நைனா பதறி போறாரு. அப்போ லீஷான் வந்து இது நாள் வரைக்கும் சந்திச்ச எல்லா விரோதிகளையும் போ செதற விட்டுருக்கான். இந்த சூனியக்காரியெல்லாம் ஏமாத்திரம், அதை நினைச்சு பயப்படாம இருன்னு தைரியம் சொல்றாரு. இது இப்படி இருக்க வில்லன்கள் எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பல்லிக்கு போய் நம்ம இப்படி பயப்படுறோமே, அதை நசுக்கி போட தேவையில்லையான்னு சொல்லுது கரடி. அதை கேட்ட முதல்ல உருவத்தை மாத்தக்கூடிய பல்லியை நீ எப்படி நசுக்குவ, இப்போ நம்ம கும்பல்ல கூட ஒருத்தரா அது உருவத்தை மாத்திருக்கலாம்லன்னு சொன்னதும் எல்லாம் பதறி போதுங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி முதல உருவத்துல இருந்து நெச உருவத்துக்கு மாறி நிக்குது பச்சோந்தி. என் பின்னாடி நின்னு நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இன்னும் 2 நாளுக்குள்ள சிவப்பு நிலா வரப்போகுது, அப்போ நான் ஒரு சம்பவம் பண்ணணும், அதுக்கு தேவையான பணத்தை நீங்க தான் ரெடி பண்ணணும்னு சொல்லுது பச்சோந்தி. அதெல்லாம் முடியாதுன்னு கரடி எதிர்த்து பேசினதும் யானை உருவத்துக்கு மாறி கலவரமா மிரட்டி அனுப்புது. வேற வழி இல்லாம எல்லா வில்லன் மிருகமும் பணத்தை புரட்ட ஓடுதுங்க. அதே சமயம் காட்டு வழியா வந்த போகிட்ட பிஸ்கெட்டை புடுங்கி தின்னுது நரி. இன்னும் எவ்வளவு தூரம்னு கேட்டா 2 கிலோமீட்டர்னு சொல்லி தொலை தூரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இன்னொரு பக்கம் போவ பத்தி கவலைப்பட்ட லீஷானும் வாத்து நைனாவும் சூனியக்கார பச்சோந்தி கிட்ட இருந்து நம்ம புள்ளைய காப்பாத்த நாம தான் துணைக்கு நிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புதுங்க. இங்க ஆத்த கடந்து போக படகு ஓட்டுற பறவை கிட்ட டீல் பேச கியூட்டான முயல் குட்டிகள் நடத்துற ஹோட்டலுக்கு போலாம்னு சொல்லுது நரி.
ஆனா அங்க முரட்டு மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து முயல் குட்டிங்களை மிரட்டி வேலை வாங்குதுங்க. அதுல பாவம் ஒண்ணு சூப்பு குண்டான்ல உட்காந்து தன்னைத்தானே கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நேரா போய் படக ஓட்டுற பறவை கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கு. போ இந்த கேப்ல சூதாடுற முரட்டு மிருகங்க கூட சேர்ந்து ஒரு கை போடுது நரி. அயில் போங்க அடிக்கிறதுல நரி அல்ட்ரா லெஜெண்ட்ன்றதுனால ஒன்னும் தெரியாத மாதிரியே வெள்ளாடி ஜெயிச்சு பொற்காசுகளை குவிச்சு வைக்குது. படக ஓட்டுற பறவை கிட்டையும் அது வாயில இருக்க மீன் கிட்டையும் டீல பேசி முடியுது. போ நரி ஜெயிச்ச காசுல பல வகை தின்பண்டங்களை ஆர்டர் பண்ணி தின்னுகிட்டு இருக்கு. இது தெரியாம போவும் கூட சேர்ந்து மேயுது. அப்போ நரிவால்ல மறைச்சு வச்சிருந்த சூதாட்ட காயின்கள் எல்லாமே சில்லற போல செதறி விழுது. அதை பார்த்த முரட்டு மிருகங்கள் எல்லாமே செம்ம கடுப்புல சுத்து போட்டு நிக்குதுங்க. போ அதுங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அட்டாக் மோட்ல இறங்கி கலவரம் பண்ணுதுங்க. உடனே டிராகன் வாரியர் போல செயல்பட்டப்போ எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை பாக்குது. நரி இந்த கேப்லயும் முரட்டு மிருகங்களோட சுருக்கு பைய திருடுற வேலையை பாக்குது. இந்த சண்டையில சிக்கின மொசக்குட்டிங்களை போ காப்பாத்தினாலும் மறுபடியும் ஆபத்துல தான் சிக்க வைக்குது. அங்க திருடிக்கிட்டு இருந்த நரிய கவனிச்சு சுத்து போட்ட முரட்டு மிருகங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு அதுகிட்ட இருந்த சுருக்கு பைய வாங்கி மறுபடியும் முரட்டு மிருகங்க கிட்ட திருப்பி கொடுக்குது. போ ஆனாலும் இதுங்களோட தொல்லை தாங்க முடியாம மந்திர கொம்பை பயன்படுத்தி சீ சக்தி மூலமா டிராகனை வர வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. போ அதை பார்த்து சூப்பர் வித்தையா இருக்கே, எனக்கும் சொல்லி கொடுப்பான்னு கேக்குது நரி. கடைசியா வந்த கொடூர பண்ணி போவையும் நரியையும் அடிச்சு வெளியே தள்ளுது. அங்க புடிமானம் இல்லாம ரெண்டும் கீழே விழ பத்திரமா படகுல வந்து லேண்ட் ஆகுதுங்க. உடனே பறவையும் மீனும் படகை கிளப்பிட்டு வெறித்தனமான வேகத்துல கிளம்புதுங்க. ஆனா பாவம் மலை உச்சியில இருந்த ஹோட்டல் மட்டும் அல்லாடிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வாத்து நைனா கிட்ட எனக்கு துளி அளவு கூட தைரியம் இல்லைன்னு மலை மேல ஏறும்போது சொல்லுது லீஷன். எப்பா உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே தைரியமா இருக்க மாதிரி நடிச்சு காட்டேன் பாப்போம்னு கேக்குது வாத்து நைனா. உடனே படிக்கட்டுல வீரதீரமா எகிரி குதிச்சா கீழே விழுந்துருது லீஷன். அதை கஷ்டப்பட்டு புடிச்சு காப்பாத்த முயற்சி பண்ணுது வாத்து நைனா. இருந்தாலும் வெயிட் தாங்க முடியாம கீழே விட்டுருது. அப்போ அலறிக்கிட்டே விழுந்த லீஷன் அரை அடி பள்ளத்திலேயே லேண்ட் ஆகி அப்ரப்டா வாய முடியுது. இதுதான்ப்பா என்னோட தைரியத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு வேற சொல்லுது. அந்த பக்கம் என் சொந்த ஊருக்கு போறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுது நரி. ஏன் உன் குடும்பத்தை திரும்பி பார்க்க போறியான்னு போ கேட்க, அப்படி ஒண்ணு இருந்தா தானே, நான் ஒரு அனாதைப்பா, பிச்சை எடுத்தும் பைசா கிடைக்கலன்னு தான் திருட்டு வேலையில இறங்கினேன். அங்கேயே இருக்க மிருகம் ஒண்ணு எனக்கு தங்க இடமும் திங்க உணவும் கொடுத்துச்சின்னு சொல்லுது நரி. நானும் ஒரு அனாதை தான்ப்பா, என்ன ஒரு வாத்து தான் எடுத்து வளர்த்துச்சு. அப்புறமா எங்க அப்பா பாண்டா என்ன கண்டுபிடிச்சு வந்ததுன்னு சொல்லுது. போ என்னடா வாத்து நைனா பாண்டா நைனான்னு கதை விட்டுன்னு இருக்கீங்க, என்ன ஒரு கொக்கே தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது பறவை வாயில இருக்க மீன். சரி அந்த வயசான சுண்டலி உனக்கு அடுத்து வேற எவனையோ தேர்வு செய்யணும்னு சொல்லிச்சு, அது என்னப்பான்னு கேக்குது நரி. அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்ய சொல்லிட்டு என்ன குங்ஃபு கலைக்கே தலைவராக சொல்றாரு. என் வாழ்க்கையோட எதிரி படிக்கட்டு தான். இதை தவிர்த்து வேற என்ன தத்துவத்தை நான் சொல்லிட போறேன்னு புலம்புது. போ தெரியாத இடத்துக்கு போறதை விட தெரிஞ்ச இடத்துல இருக்கிறதே நல்லதுதான்னு சொல்லுது நரி. அதை கேட்ட மீன் நரியே குங்ஃபு கலைக்கு தலைவரா இருக்கலாம் போலையேன்னு கண்ட மீனுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் சேகரிச்ச இரும்புகளை வச்சு எதையோ உருவாக்கிட்டு இருக்கு கமிலியான். அதுக்கு தேவையான பொருட்களை வில்லன் கேங் எடுத்துட்டு வந்து கொடுக்குதுங்க. ஆனாலும் பத்தலன்னு சொல்லி இன்னும் நிறைய எடுத்துட்டு வாங்கன்னு உத்தரவிட்டு இதை வச்சு என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்க எல்லா நாடுகளையும் நான் கைப்பற்ற போறேன். கமிலியான்னா யாருன்னு இந்த உலகத்துக்கே புரிய வைக்க போறேன்னு சொல்லுது. இந்த காட்சியை கனவுல கண்டப்போ பதறி அடிச்சு எந்திரிக்குது. நாம உடனே கமிலியான கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லுது. கவலைப்படாதப்பா, என் நகரத்துக்கு நாம வந்துட்டோம், இங்க உனக்கு தேவையான எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லுது நரி. அப்பதான் இந்த ஊரை பார்த்து வாய பழகுது. போ ஆனா படகை ஏடாகுடமா மோதி நிறுத்துது பறவை. அதனால உருண்டு பிறண்டு கீழே விழுது. போ அங்கிருந்து ஊருக்குள்ள வந்ததும் அறக்க பறக்க ஓடுற மிருகங்களை பார்த்து வாய பழகுது. போ தின்பண்டங்களை மோப்பம் பிடிச்சி எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு கியூட்டா சொல்லுது. ஆனா கமிலியனோட ஆளுங்க சுத்தி கடன் நடத்துற மிருகங்க கிட்ட இருந்து மாமூல் வாங்கிட்டு போறத பார்த்து இவனோட கொட்டத்தை இன்னைக்கு நைட்டே அடக்குறோம்னு சொல்லுது. போ அவ எங்க இருக்கான்னு நான் உனக்கு காட்டுறேன்னு நரி சொல்லும் போது மலை மேல இருக்க கோட்டையில தானே தங்கிட்டு இருக்கான்னு சொல்லுது. போ உனக்கு எப்படி அது தெரியும்னு நரி கேட்க, எத்தனை வில்லன்களை நான் பார்த்திருக்கேன், இது எனக்கு தெரியாதான்னு சொல்லுது. போ ஆனா இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே நரிய பார்த்து வணக்க வைக்குதுங்க. அதை கவனிச்சு நீ பெரிய ஆளுதான் போலையேன்னு சொல்லிக்கிட்டே செவுத்துல அடிச்சிருக்க வாண்டட் போஸ்டர் எல்லாம் பார்த்து நீ ஊரறிஞ்ச திருடன் தான் போலையேன்னு கேக்குது. அப்போ காவலாளி மாடுங்க நரிய கைது பண்ணுதுங்க. ஏப்பா அந்த நரிய விட்டுருங்கன்னு போ சொல்ல, யாருடா நீ கோமாளின்னு கேக்குதுங்க மாடுங்க. நான் தான்ப்பா டிராகன் வாரியர், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, த குங்ஃபு பாண்டான்னு போஸ் கொடுத்து சொல்லுது. போ ஆனா சப்பையா அதையும் பிடிச்சி சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. இங்க நீ என் வழியில தான் செயல்பட்டாகணும்னு சொல்லி கள்ளச்சாவியை போட்டு கதவை திறந்துட்டு வெளியே போகுது நரி. பின்னாடியே வந்த போகிட்ட இனிமே நீயும் குற்றவாளிதான்னு சொல்லி வாண்டட் போஸ்டர்ல அதோட மூஞ்ச காட்டுது நரி. என்னப்பா உங்க ஊர்ல இவ்வளோ வேகமா போஸ்டர் அடிக்கிறானுங்களேன்னு கேக்குது. போ சரி பேச நேரம் இல்லைன்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வர காவல் மாடுங்க கிட்ட சிக்காம ரெண்டும் எஸ் ஆகிற வேலையை பாக்குதுங்க. சந்து பொந்துல ஓட ஆரம்பிச்சு டிரைனேஜ் ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு ஏடா கூடமா சறுக்கிட்டு போய்
ரிக்ஷா வண்டியில ஏறி கண்டமேனிக்கு கோமாளித்தனம் பண்ணி ஆகாய மார்க்கமா வர காத்தாடியை பிடிச்சி பறந்து போதுங்க. அங்கிருந்து கீழே விழுந்தப்போ கட்டி வச்ச கயத்துல லேண்ட் ஆகி ஏடாகுடமா பறந்து போகுது. மறுபடியும் ஒரு தள்ளுவண்டி கடையில வந்து விழுந்ததும் நிறைய அதை இழுத்துட்டு போகுது. அப்புறம்டா கலைப்பொருட்கள் அடுக்கி வச்சிருக்க கடைக்குள்ள பூந்து எதையும் தள்ளி விடாம நைசா நுழைஞ்சு போதுங்க. வெளியே வந்ததும் மொத்த மாடு கூட்டமும் சுத்து போடும்போது நரி மோளம் அடிச்சு ரகசிய வழியா போவ கூட்டிட்டு போகுது. அண்டர் கிரவுண்ட்ல மொத்த அக்யூஸ்டுங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத காட்டுது நரி. அங்க வெடிப்பொருட்களை தயார் பண்ற மொசக்குட்டிங்களை பார்த்து இதை எப்படிப்பா அக்யூஸ்டுன்னு சொல்றேன்னு போ கேட்கும் போது பட்டுன்னு மேல பஞ்சு கண்ட இடத்துல கடிச்சு வைக்குதுங்க. அப்போ நரிய அன்போட வரவேற்ற மிருகம் ஒண்ணு மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு சுத்து போட்டு நிக்குதுங்க. என்ன தொடுறதுக்கு முன்னாடி என் தலைவன் டிராகன் வாரியரை தொட்டு பாருங்கடான்னு நரி சொல்ல, யாருடா அந்த டிராகன் வாரியர்னு கேக்குதுங்க. அதை கவனிச்சு என் சாகசத்தை பத்திலாம் இவனுங்க கேள்விப்பட்டது இல்லையா, சரி ஒரு சாம்பிளை கட்டுறேன்னு சண்டை போட ரெடியாவது போ. அந்த சமயம் அவன் மனசுக்குள்ள இருக்க மாஸ்டர் ஷீஃபு, எல்லா இடத்துலயும் நீ வன்முறையை பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது, உன் புத்தியை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. இப்போ நீங்க வன்முறையை பயன்படுத்தினா எதிர்காலத்துல இன்னும் வன்முறையா செயல்படுவீங்கன்னு சொல்லுது போ. அதை கேட்டு எதிர்காலத்துல நாங்க அதிகமா வன்முறையை பயன்படுத்துறதை விட இப்ப நாங்க கம்மியாவே பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு போதுங்க மொத்த மிருகமும். என்னடா நான் சொன்ன கருத்தூசியை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க, வேணும்னா வேற மாதிரி சொல்றேன்டா, நின்னு கேட்டு போங்கடான்னு புலம்புது போ. அந்த சமயம் நரி இங்க இருக்க மிருகத்துக்கிட்ட பேசி நைட்டு தங்கறதுக்கான இடத்த ரெடி பண்ணிடுது. ஆனா சேட்டை பிடிச்ச மொசக்குட்டிங்க போவுக்கு ஆசிட் சூப்பை கொண்டு வந்து கொடுக்குதுங்க. நரி அதை தட்டி விட்டதும் குரங்கு பயப்புள்ளைங்க போவோட அன்றாயிரம் விட்டுடுதுங்க. அது உங்களுக்கு பத்தாதுரா, ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்கடான்னு கெஞ்சி கேக்குது போ. அதே சமயம் போவை தேடிட்டு வந்த 2 நைனாவும் மொரட்டு மிருகங்க நடத்துற ஹோட்டலுக்கு வருதுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போன வாத்து நைனா பேண்டாவை பத்தி கேட்டதும் நீ யாருப்பான்னு கேக்குது பன்னிக்குட்டி. நான் தான் அந்த பேண்டாவோட அப்பான்னு சொல்ல, உன் புள்ள உடைச்சிட்டு போன எல்லாத்துக்கும் நீ தான் காசு தரேன்னு சூப்புக்குள்ள முக்கி எடுக்க போதுங்க. அதை பார்த்த லீஷான் தைரியசாலி மாதிரி நடிக்க முடிவு பண்ணி கெத்தா உள்ள நுழையுது. என் பிள்ளைக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன், ஆனா அவங்கிட்ட இருக்க கருணையை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, உங்களை மென்னு துப்பிடுவேன்னு சொல்லி கண்டதையும் கடிச்சு பல்லதான் துப்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் இது ஒரு கோமாளின்னு புரிஞ்சு எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது ஏற்கனவே அல்லாடிக்கிட்டு இருக்க இடம் இப்போ லீஷான் வந்ததுனால ஏடகுடமா ஆட தொடங்குது. அதனால ஒரு பக்கம் லீஷானை நிக்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் பன்னிகை அங்க வந்து நிக்குதுங்க. என் புள்ள எங்க போனான்னு ஒழுங்கா சொல்லிடுங்கடா, இல்லன்னா நான் அங்க வந்துருவேன்னு லீஷான் மிரட்டுது. எப்பா அவன் படகை பிடிச்சி பக்கத்துல இருக்க நகரத்துக்கு தான் போயிருக்கான்னு சொல்லுதுங்க. சரின்னு வெளியே வந்து லைட்டா குனியும் போது அந்த பில்டிங் மேல பட்டதும் பொட்டுன்னு கீழே விழுந்துருது. அதுல வேலை செஞ்சிட்டு இருந்த மொசக்குட்டிங்கெல்லாம் இதை பார்த்து சந்தோஷப்படுதுங்க. இந்த பக்கம் மந்திர கொம்பை வச்சு நீ வித்த காட்டின விதம் சூப்பரா இருந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு தொடப்பத்தை வச்சு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு நரி. இப்படி சுத்தி அப்படி சுத்தி ஸ்கப்லாம்னு சொன்னா டிராகன் வருமானு கேக்குது. அது ஸ்கப்லாம் இல்ல, ஸ்கடூஷ்னு சொல்லுது போ. இங்க பட்டாசை வச்சு குரங்க பறக்க விட்டு வேடிக்கை காட்டுதுங்க மொசக்குட்டிங்க. அப்போ வெளியே எந்தவித பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லுது ஓட்டு மிருகம். உடனே போவ அழைச்சிட்டு பச்சோந்தி இருக்க இடத்துக்கு வந்து சேருது நரி. அங்க மாஸ்டர் ஷீஃபு கொடுத்த பீச்சு மரத்தோட கொட்டைய நரிக்கு தருது போ. இது மாஸ்டர் ஊகுவேக்கு ஞானம் கொடுத்த மரத்தோட விதை, அதை முடிஞ்ச வரைக்கும் மரமா வளர்க்க முயற்சி பண்ணுன்னு சொல்றான். அதை ஃபீலிங்ஸோட வாங்கி வச்சுக்கிட்டு நீ கண்டிப்பா உள்ள போகணுமான்னு கேக்குது நரி. எட்டி உதைக்க வில்லனோட டிக்கி கிடைக்கலனா தேடி போய் அதை உதைச்சிட்டு வான்னு வல்லவன் ஒருவன் சொல்லியிருக்கான். அது வேற யாரும் இல்ல நான் தான் சொல்லிட்டு முன்னாடி போது போ. நரியோ அது பின்னாடியே வருது. அதே சமயம் போவை தேடி நகரத்துக்கு வந்த 2 நைனாவும் அது சிரிச்சா மாதிரி இருக்க போட்டோவை கட்டி விசாரிக்கிறாங்க. ஆனா யாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்போ லீஷான் போ உடம்புல உதிர்ந்த முடிய கவனிச்சு அது பின்னாடியே போகுது. ஆனா ஊர் முழுக்க ரணக்கொடூரமா வரைஞ்சு வச்சிருக்க போவோட வாண்டட் போஸ்டரை பார்க்காம போதுங்க ரெண்டும். இங்க முரட்டுத்தனமா தூங்கிட்டு இருக்க காவலர்களுக்கு மத்தியில காலடி சத்தம் கேட்காம நகர்ந்து வருதுங்க ரெண்டும். ஆனா டிரைனேஜ் மூடி உருண்டு போனாலும் அலறி எந்திரிக்காம எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்குங்க. அதுங்களை எழுப்பாம முன்னாடி வந்ததும் நரியோட வாலுபட்டு போக்கு தும்பல் வருது. பட்டுன்னு நரி அதோட வாயை மூட பின்னாடி வாயுவா ரிலீஸ் பண்ணுது போ. அந்த டரு சத்தம் கேட்டு எல்லாம் டண்டனக்கானு எந்திரிச்சு நிக்குதுங்க. அப்புறம்டா அதுங்க கிட்ட சிக்காம கதவை சாத்திட்டு முன்னாடி இருக்கிற ரணக்கொடூரமான தடைகளை சல்லீசியா தாண்டி கெத்தா ஃபர்ஸ்ட் உள்ள நுழையுது போ. ஆனா ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த இரும்பு குண்டை போட்டு போவை பிடிச்சிருதுங்க. அதுல இருந்து வெளியேற போ என்ன சக்தியை பயன்படுத்தினாலும் முடியாம போகுது. சரின்னு வெளியே இருக்க நரிகிட்ட மந்திர கொம்பை கொடுத்து அதை பயன்படுத்தி கூண்ட தூக்குன்னு சொல்லுது போ. ஆனா சைலண்டா அந்த மந்திர கொம்பை வாங்கிட்டு போய் பச்சோந்தி கிட்ட கொடுக்குது நரி. அதை பார்த்து ஏன் இப்படி பண்ணன்னு சோகமா கேக்குது போ. இந்த ஊரோட முதல் விதி என்ன தெரியுமா, யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுது நரி. அப்போ உன்னை தத்தெடுத்து வளர்த்தது இந்த பச்சோந்தி தானான்னு கேக்குது போ. ஆமாண்டா தம்பி, நான் ஊருக்குள்ள ஊர்வலமா வரும்போது என்னை பார்த்து எல்லாரும் தலை வணங்கினாங்க. ஆனா இந்த நரிப்பாயபுள்ள மட்டும் என் பல்லக்கில் இருக்க மாணிக்க கல்லை திருட முயற்சி பண்ணுச்சு. ஆனாலும் அதை சல்லீசியா பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதோட தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதை வச்சே உங்ககிட்ட இருந்த மந்திர கொம்பை வாங்கிட்டேன்னு சொல்லுது பச்சோந்தி.
சரி எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு போ கேட்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே குங்ஃபூ கத்துக்கணும்னு ஆசை. ஆனா எந்த வாத்தியாரும் என்ன சிஷ்ய புள்ளையா சேர்த்துக்கல. என்னோட உடல் வாகு குங்ஃபூ கலைக்கு ஏத்தது இல்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தி உருவத்தை மாத்திர வித்தையை கத்துக்கிட்டேன். ஆனா எந்த உருவத்துக்கு நான் மாறினாலும் என்னால குங்ஃபுவை பயன்படுத்த முடியல. இப்போ உன் மந்திர கொம்பை வச்சு ஆத்ம உலகத்துல நுழைஞ்சி இது வரைக்கும் நீ சமாளிச்ச வில்லன்களோட வித்தைகளை நான் உறிஞ்சிக்கிட்டு ரணக்கொடூரமான வில்லனா மாற போறேன்னு சொல்லுது பச்சோந்தி. அதை கேட்டு செம்ம கடுப்பானப்போ கூண்ட உடைக்க முடியலனாலும் தரையை பத்திக்கிட்டு கீழே போகுது. அங்க இருக்க காவல் மிருகங்களை அடிச்சு துவைச்சிட்டு வெளியே வந்தா 2 உடும்புங்க சுத்து போட்டு நிக்குதுங்க. உடனே அதுங்களையும் அடிச்சு பறக்க விட்டதும் நரி மந்திர கொம்பை எடுத்துட்டு வந்து நிக்குது. என்ன மன்னிச்சிட்டு போ, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல, ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துட்டுன்னு கிட்ட வருது போ. அது கைய நரி பிடிக்கும் போது எதிர்க்க ஒரிஜினல் நரி வருது. அப்பதான் போவோட உருவத்தை உறிஞ்சிறதுக்காக கமிலியான இந்த வேலையை பார்த்திருக்குன்னு தெரிஞ்சுக்குது. நரி அதை காப்பாத்த வர்றதுக்குள்ள போவை உதைச்சு தள்ளிடுது பச்சோந்தி. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு நரி கேட்க, நமக்கு தேவையானதை எடுக்கும்போது சில பேர் காயப்பட தான் செய்வாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இப்போ ஆத்ம உலகத்துக்குள்ள பூந்து குங்ஃபூ திருடுற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி போகுது பச்சோந்தி. ஆனா போவுக்கு அநியாயமா துரோகம் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டே போகுது நரி. ஆனா கீழே விழுந்த போ ஒரு கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. கூடவே தொங்கிட்டு வந்த உடும்பும் போவை அட்டாக் பண்ணுது. அந்த சமயம் சரியான டைமிங்ல பறந்து வந்த வாத்துனைனா உடும்பு வீரனை உதைச்சு கீழே தள்ளுது. பின்னாடியே வந்த லீஷானும் போவை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. அவங்க கிட்ட என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குது போ. அதீத அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் வந்தோம்னு சொல்றாரு வாத்துனைனா. சரி எதுவா இருந்தா என்ன, நம்ப கூடாதவங்களை நம்பி மந்திர கொம்ப நான் இழந்துட்டேன். மாஸ்டர் ஷீஃபுவோட பேச்சை கேட்காம நான் இங்க வந்தது மிகப்பெரிய தப்புதான்னு சொல்லுது போ. தம்பி, ஒரே இடத்துல உட்காந்து செய்யற வேலையே திரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தா சலிப்பு தட்டு போயிடும்பா. அதனால மாற்றத்தை தேடி போறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க 2 பேரும். அப்போ காவல் மிருகங்கள் ஏகப்பட்ட இரும்பு குண்டுகளை தூக்கிட்டு போறத பார்த்து இவனுங்களை உடனே தடுத்தாகணும்னு சொல்லுது போ. அதே சமயம் நரிக்கிட்ட பேண்டாவை பத்தி நீ இவ்வளோ கவலைப்படுறியா, என்ன மாதிரி ஈவு இறக்கம் இல்லாதவன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுல இருந்து லைட்டா பிசிறு தட்டினா கூட உன்னை பொலி போட்டுருவன்னு சொல்லுது பச்சோந்தி. அதை கேட்டு வாயடைச்சு போகுது நரி. அங்கிருந்து சிவப்பு நிலா உச்சிக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பச்சோந்தி. ஆனா டைம் ஆக செம்ம கடுப்பாகி மந்திர கொம்பை பயன்படுத்தி ஆத்ம உலகத்துக்கான கதவை திறக்குது. அதுல இருந்து வெளிவந்த டாய்லாங்கு பச்சோந்தி கையில இருந்த மந்திர கொம்பை பார்த்து, போ அடி முட்டாள் தான், ஆனா ஊகுவே கொடுத்த கம்பை உங்ககிட்ட தர அளவுக்கு அவன் முட்டாள் கிடையாதுன்னு சொல்லுது. உண்மையாலுமே டாய்லாங்கு தான் உன்னோட பெரிய ரசிகைப்பா. நானு போகிட்ட இருந்து நான் புடிங்கிட்டேன்பா. சரி நேரத்தை வீணடிக்காம உன் குங்ஃபு கலையை எனக்கு தாரவாத்து கொடுன்னு கேக்குது பச்சோந்தி. நீ கேட்ட உடனே தொலுக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன்னு பாத்தியான்னு சொல்லி சுத்து போட்ட காவல் வீரர்களை புரட்டி எடுக்கிறாரு டாய்லாங்கு. அதிரடியா செயல்பட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டாலும் பச்சோந்தி நாக்க பயன்படுத்தி டாய்லாங்கு உடம்ப தொட்டு குங்ஃபு கலையை உறிஞ்சு எடுத்துருது. அப்புறம்டா அதோட உருவத்துக்கே மாதிரி கூண்டுக்குள்ள அடிச்சு தள்ளுது. அடுத்து மத்த குங்ஃபு மாஸ்டர்களையும் வர வச்சு அவங்களோட வித்தைகளை உறிஞ்சிற வேலையை பாக்குது பச்சோந்தி. இத பார்த்த நரி இனிமே பச்சோந்தி பக்கம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வெளியே கிளம்புது. அங்க 2 நைனாக்கள் என்ன தடுத்தாலும் நான் மந்திர கொம்பை வாங்காம திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான் போ. அங்க வந்த நரி போவை பார்த்ததும் செம்ம சந்தோஷப்படுது. ஆனா போ இதை சட்டை பண்ணாம முன்னாடி போனதும் தயவு செஞ்சு அங்க போகாத, உன்னால அந்த பச்சோந்திய ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுது நரி. ஏற்கனவே உன்னை நம்பி நான் ஏமாந்தது போதும், இனிமே என் வழியில குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான் போ. வேற வழி இல்லாம என்னை தோக்கடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சண்டைக்கு நிக்குது நரி. அப்புறம்டா அது கூட மூச்சு வாங்க மோத ஆரம்பிக்கிறான் போ. நரி என்ன வேகமா செயல்பட்டாலும் அதை அடிச்சு பறக்க விட்டு முன்னாடி போறான். ஆனா திரும்பவும் எழுந்து அட்டாக் பண்ண ஓடி வருதுன்னு பார்த்தா அன்போட கட்டி பிடிக்குது. இனிமே நான் பச்சோந்திக்கு கீழே செயல்பட மாட்டேன், தயவு செஞ்சு அவகிட்ட மோதாத, கண்டிப்பா உன்னை அவ கொன்னுடுவான்னு சொல்லுது நரி. என்னைக்குமே முயற்சி பண்ணி பார்க்காம எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு முன்னாடி போது போ. புள்ளைய தடுக்க முடியாம 2 நைனாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் போக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப காப்பாத்த விரும்புறேன்னு சொல்லுது நரி. 3 பேர் சேர்ந்து எப்படிமா ஒரு படையவே எதிர்க்க முடியும்னு லீஷான் கேட்க, அப்போ நம்ம ஒரு படையை திரட்டுவோம்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க திருட்டு மிருகங்களை சந்திக்க வருதுங்க. அங்க எப்பவும் போல உற்சாகமா எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நரி வந்து என்ன கத்தினாலும் அதை சட்டை பண்ண மாட்டேங்குதுங்க. உடனே வாத்துனேனா பயங்கரமா சத்தம் போட்டதும் எல்லாம் அமைதியா நின்று வேடிக்கை பாக்குதுங்க. எப்பா, என் கூட வந்த பேண்டா இப்ப பச்சோந்தி கூட மோத போகுது, அவனுக்கு துணையா நாம நிக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை தேடி தானே வர முடியும்னு சொல்லுது நரி. அப்போ உன் பின்னாடி நிக்கிறது யாருன்னு ஒரு மிருகம் கேட்க, ஐயோ இது வேற பேண்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம இப்பவும் நல்லது செய்யலனா எப்பவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது நரி. அப்படின்னா இப்ப பச்சோந்தியை வீழ்த்துறதுக்கு உதவி செஞ்சோம்னா எதிர்காலத்துல திருட்டு வேலையை சல்லீசியா செய்யலாம்லன்னு கேக்குதுங்க. ஏண்டா எந்த ஒரு நல்லது சொன்னாலும் அதுல இருக்க கெட்டதை மட்டும் தான் பாப்பீங்களான்னு கேக்குது நரி. உடனே மொசக்குட்டிங்கெல்லாம் வன்முறை வன்முறை வன்முறைன்னு கியூட்டா கத்திக்கிட்டு இருக்குங்க.
அதை பார்த்து உங்க தப்பான காரணங்களுக்காக இப்ப சரியான விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லுது நரி. இந்த பக்கம் காவல் வீரர்களை அடிச்சு தொங்க விட்டு உள்ள வந்தப்போ ஆத்ம உலகத்துல இருக்க வீரர்களை வர வச்சு அவங்க குங்ஃபுவை உறிஞ்சிட்டு கூண்டுல அடைச்சு வைக்கிறத பாக்குது. அவங்கள சந்திச்சு நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லுது. போ, உன்னை ஊக்வே டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் இப்ப காட்டிட்ட பாத்தியான்னு சொல்றான் டாய்லாங்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்குது. போ, வெளியே காவலர்களை தாண்டி நாம எப்படி உள்ள போறதுன்னு நரி கேட்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போன லீஷன், என் கூட சண்டை போடாம சரணடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன், சண்டை போடணும்னு நினைச்சாலே சாவு நிச்சயம்னு போய் காவல் வீரர்கள் முன்னாடி பஞ்சி டைலாக் பேசுறாரு. அதை கேட்டு எல்லாம் வெறிகொண்டு துரத்திட்டு வருதுங்க. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த லீஷன் 3 மொசக்குட்டிங்க பின்னாடி பதுங்கி நிக்கிறாரு. அதை பார்த்து என்ன கியூட்டா இருக்குப்பான்னு காவல் வீரர்கள்லாம் கொஞ்சம் போது பட்டுன்னு எகிரி அட்டாக் பண்ணுதுங்க. அடுத்து வந்த திருடர்கள் கேங்கும் உள்ள பூந்து காவல் வீரர்களை புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முரட்டுத்தனமான சண்டைய ஜாலியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்கறாங்க 2 நைனாவும். அந்த பேண்டா சொன்ன மாதிரி அதிகப்படியான வன்முறை நல்லாவே இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுதுங்க மொசக்குட்டிங்க. இந்த கேப்ல நரி கோட்டைக்குள்ள பூந்துருது. அங்க பச்சோந்திய சந்திச்சப்போ ஒழுங்கா என் மந்திர கொம்ப திரும்பி கொடுத்துருன்னு கேக்குது. ஏண்டா நீ உருப்படியா சாக கூட மாட்டியா? சரி விடு, அந்த கொம்பை வச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டேன், இந்தா வச்சுக்கொண்டு திரும்பி கொடுத்துருது பச்சோந்தி. சரின்னு அதை வாங்கிட்டு நீ எவ்வளோ பேரோட சக்தியை உறிஞ்சினாலும் அடுத்து என்ன பண்ண போற? கண்ணுக்கு தெரிஞ்ச நகரங்களை பிடிச்சி ஆட்சி செய்ய போற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ஏதோ ஒரு இடத்துல நீ நல்லவனா மாறுறதுக்கு இப்பயே நல்லவனா மாறிட்டு போலாமேன்னு சொல்லுது. போ, அதை சட்டை பண்ணாம மயில் வில்லனா மாறி போவ அட்டாக் பண்ணுது பச்சோந்தி. அப்போ கனவுல வந்த மாஸ்டர் ஷீஃபு இவளுக்கு ஊர் ரூட்டு தான்பா கரெக்டு, இவ டிக்கிலேயே அடிச்சு திருத்துப்பான்னு சொல்றாரு. உடனே உருவத்தை மாத்திர சூனியக்கார பச்சோந்தி கூட சிங்கிள்ஸ் செய்ய போது. போ, அப்புறம்டா ஜெனரல் காயி, டாய்லாங்கு, ஓனாய், யானன்னு பல உருவத்துக்கு மாறின பச்சோந்தி போவ புரட்டி எடுக்குது. அங்க ஏடாகுடமா என்ட்ரி கொடுத்த நரி பயவுள்ள இரும்பு கூண்ட பச்சோந்தி மேல போட்டுருது. அப்புறம்டா யானை உருவத்துக்கு மாறி கூண்ட தள்ளி விட்டு எனக்கே துரோகம் பண்றியான்னு நரிய பிடிச்சி கேக்குது பச்சோந்தி. அது வாயில பீச்சு மரத்தோட கொட்டையை போட்டு எஸ் ஆகுது நரி. அடுத்து போ கூட டாக் டீம் போட்டு பச்சோந்திய சமாளிக்க ரெடியா நிக்குது. உங்க 2 பேரையும் சமாளிக்க என்னோட மொத்த சக்தியை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி இது வரைக்கும் உறிஞ்சின எல்லா வீரர்களோட உருவத்தையும் வெளிக்கொண்டு வந்து டிராகனா மாறி நிக்குது. அதை பார்த்து வில்லனா இருந்தாலும் சூப்பரா வித்த காட்டுறாம்பான்னு பாராட்டுது. போ, அப்புறம்டா நரிய தூக்கிட்டு வானத்துக்கு பறந்து போது பச்சோந்தி. அது மேல ஏறி உக்காந்து கண்டமேனிக்கு அடிச்சு தள்ளுறான். போ, அதனால பில்டிங்கை பெத்திட்டு கீழே விழுது. நரி போக்கு என்னாச்சோன்னு பதறி வந்து பார்த்தா பேண்டா உருவத்துக்கு மாறின பச்சோந்தி வெறித்தனமா அட்டாக் பண்ண வருது. இப்போ ஏன் டிக்கிலேயே நான் உதைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட வருது. போ, 2 பேருக்கும் நடக்கிற முரட்டுத்தனமான சண்டையில நீளமான நாக்க வச்சு போவ புரட்டி எடுக்குது பச்சோந்தி. அடுத்து நீல நெருப்பை இரும்பு குண்டு மேல கக்கி போ மேல தூக்கி வீசுது. சூடு தாங்க முடியலனாலும் அதை கஷ்டப்பட்டு சமாளிக்குது. போ, ஆனா ஒட்டுமொத்தமா இரும்பை வீசி போவ சரபிடிக்குது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு நரி வந்து கேட்க அதுகிட்ட மந்திர கொம்பை கொடுத்து இந்த சண்டையை நீதான் முடிச்சு வைக்கணும்னு சொல்லுது. போ, அதை பார்த்த பச்சோந்தி ஒரு பேண்டாவுக்காக எனக்கே நீ துரோகம் பண்றியா? உன்னை கொன்னாதான் என் மனசு ஆறும்னு சொல்லி முரட்டுத்தனமா சண்டை போட வருது. நரிய கண்டமேனிக்கு அடிச்சு புரட்டி எடுக்குது. ஆனா ஏற்கனவே தொடப்பத்தை சுத்தி டிராகனை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நரி மந்திர கொம்பை சிறப்பா சுத்தி டிராகனை வெளியேற்றி பச்சோந்தியை தாக்குது. அதனால அடிபட்டு மயங்கி விழுது பச்சோந்தி. அதை பார்த்து சல்லீசியா கூண்டை விட்டு வெளியே வந்தப்போ நரிய பாராட்டுது. உன்னால வெளியே வர முடியும்னு தெரிஞ்சும் எதுக்காக என்ன சண்டை போட விட்டேன்னு நரி கேட்க, ஒரு விதைய மரமா வளர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், அதை தான் நான் உனக்கு செஞ்சேன்னு சொல்லுது. போ, அந்த சமயம் திரும்பவும் எழுந்து வந்த பச்சோந்தி நைஸா பூந்து போவ அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா கலவரமா மந்திர கொம்பை சுத்தி ஒரே தாக்குதல்ல பச்சோந்திய மட்டையாக்குது. போ, அப்புறம்டா அது உறிஞ்சின எல்லா சக்திகளும் ஆத்ம உலகத்திலிருந்து வந்த வீரர்களுக்கே திரும்பி போயிடுது. எல்லாரும் கெத்தா கூண்டை விட்டு வெளியே வந்து சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா டாய்லாங்கு முன்னாடி வந்து ஊகுவே உன்னை தேர்வு செஞ்சது சரிதான்னு சொல்லி மரியாதையோட வணங்குது. அதோட சேர்ந்து மற்ற வீரர்களும் போக்கு மரியாதை செலுத்துறாங்க. இதை பார்த்து 2 நைனாவும் திருட்டு கும்பலும் சந்தோஷமா கைத்தட்டி பாராட்டுதுங்க. சரி, எங்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு டாய்லாங்கு சொன்னதும் மந்திர கொம்பை வச்சு 2 டிராகனை வெளியேற்றி ஆத்ம உலகத்துக்கான கதவை திறக்குது. போ, அதுக்குள்ள திரும்பி எல்லா வீரர்களும் போறாங்க. கடைசியா பச்சோந்தி கழுத்தை பிடிச்சிட்டு வந்த டாய்லாங்கும் போக்கு டாட்டா காட்டிட்டு போகுது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் திரும்பி ஜெயிலுக்கு போக போவோட ஊருக்கு வருது நரி. அங்க 2 நைனாக்கும் டாட்டா சொல்லுது. ஆனா போ நரிய கூட்டிட்டு போய் மாஸ்டர் ஷீஃபு முன்னாடி நிறுத்தி நான் இதை தான் அடுத்த டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சிருக்கேன்னு சொல்லுது. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? என்னோட ஆள் மனசுல இருக்க அமைதியை எப்பவும் நிலைக்குலைய வைக்கிறது நீதான்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் பண்ண போறாரு. போக்கிட்ட நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனான்னு நரி கேட்க, கவலைப்படாத, உனக்கு பயிற்சி கொடுக்க தான் நான் இருக்கலன்னு தைரியம் சொல்லுது. போ, அந்த சமயம் பீச்சு மரத்துக்கு அடியில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்த மாஸ்டர் ஷீஃபுக்கு போவோட உருவங்கள் வந்து தொந்தரவு கொடுக்குது. அதுங்களை களைச்சி விட்டு மறுபடியும் தியான நிலைமைக்கு போறாரு. அந்த பீச்சு மரத்துக்கு பக்கத்திலேயே மாஸ்டர் ஊகுவே புதைச்சி வச்ச விதை இப்ப இன்னொரு மரமா மாறி இருக்கு.
அதே போல அடுத்து ஒரு குட்டி மரமும் அது பக்கத்திலே வளர்ந்துருக்கு. அதனால நரி தான் அடுத்த டிராகன் வாரியர்ன்றத சிம்பாலிக்கா காட்டியிருக்காங்க. அதே சமயம் நரிக்கு பயிற்சி கொடுக்க ஃபியூரியஸ் 5 கெத்தா என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து போ மாதிரியே கோமாளித்தனம் பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு நரி. அது கூட சேர்ந்து போவும் கோமாளித்தனம் பண்ணாலும் வித்தைய சொல்லி கொடுக்கறதோட படம் முடியுது. என்னதான் இருந்தாலும் போ டிராகன் வாரியரா இருந்துட்டு இப்போ ஒரு சென்சேவா மாறி இருக்காரு. சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே வயசாகி வளர்ந்த மாதிரியே இருக்கு. இதை பார்த்துட்டு பழைய நினைவுகள்லாம் தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. உண்மையாலுமே படம் சூப்பரா இருந்துச்சுப்பா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.